Pour ma famille, ce que je leur souhaite, pour mes parents, ça serait de pouvoir sortir de ces traumatismes non dits. Je ne sais pas si ils auront une vie comme les autres. Leur vie a été totalement chamboulée à l'état.
நெதர்லாந்து ஹேக் நகரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 3 நாள் நிகழ்வுகள். முதல் நாள் நிகழ்வு மே 18 இன அழிப்பு நாள், தமிழீழத்தின் துக்க நாளாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. 2ஆம் நாள் சிறப்பு பேச்சாளர்களின் உரைகளோடும் மதியத்தின் பின்பு அரசவை ஆரம்ப நிகழ்வுகளோடு நடைபெற்றிருந்தது. இன்று 3ஆம் நாள் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. வழமையாகவே நாங்கள் அந்த 3 நாள் நிகழ்விலே எங்களுடைய அரசவை நிகழ்வுகளோடு காலத்துக்கு ஏற்ற வகையில் காலத்துக்கு தேவையான விடயங்களை எடுத்து குழுக்களை அமைத்து ஆராய்வது வழமை. அந்த வகையிலே இன்று காலை சர்வதேச நீதி தொடர்பான ஒரு ஒளிப்பட விவரணத்தோடு இன்றைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக அகவணக்கத்தோடு ஆரம்பிப்போம். தாயக விடுதலை போரில் தமது இனிய உயிர்களை ஈக்கம் செய்த மாவீரர்களுக்கும் போரில் சிக்குண்டு பலியாகிய பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செய்து கொள்வோம். நிறைவு செய்வோம். இன்று காலை அரசவை நிகழ்வு அல்லாத ஒரு நிகழ்வு என்கின்றபடியால் இந்த நிகழ்வினை இன்னுமொருவர் ஏற்று நடத்த இருக்கின்றார். இந்த சர்வதேச நீதி தொடர்பான இந்த காணொளி இங்கே போடப்பட்டு அது தொடர்பான ஒரு ஆய்வு குழாம் ஒன்று இங்கே இருக்கின்றார்கள். இன்றைய அந்த காலை நிகழ்வை அந்த சர்வதேச நீதி தொடர்பான விவரணத்தையும் அது தொடர்பான ஆய்வுகள், கேள்விகள், பதில்கள் போன்ற விடயங்களை நடத்துவதற்காக எங்களுடைய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் துணை பிரதமர் திரு மகிந்தன் அவர்கள் அதை ஏற்று நடத்துவார். அவரை நான் இங்கே அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். We must seek solution ourselves, and to do so, we must consult experts on our own initiatives. That's why we organize these events today. I thank a lot the experts who are here. We are here to ensure that what happened to our people remains in collective memory. And we are here to learn about the mechanism of international justice. We are here to build the future because we have a moral duty to bring hope and create a lasting solution, the establishment of Tamrila. That's why we have invited experts on their respective fields. Histoire Crépue, represented by Manon Haronda, who is a producer, and Ivana Aletas, a journalist. They produced a documentary film called The Genocide of the Tamils that no one talks about, with the participation of Eminam, a French Tamil association who collaborated with this French media. Sharuka Tevakumar, who is preparing a PhD on transitional justice. And finally, Lorenzo Fiorito, who is a lawyer and expert on international justice. Now, I will give the microphone to Luxala John, who will serve as the moderator of this conference on international justice. And finally, the Prime Minister of the TGT will speak at the end of the presentation. Nandri, Wanakam. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் லக்ஸலா ஜோன். இன்று நடைபெறும் பெனல் டிஸ்கஷன்ஸ் நான் இன்றைக்கு ஒரு தொகுப்பாளராக இருக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த
நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்கு முதலில் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். அந்த ஒரு விடயத்தோடு நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற விரும்புகிறேன். நேற்று ஒரு இளைஞர் வந்து கூறினார், நீங்கள் எல்லாரும் நல்ல விஷயங்களை செய்கிறீங்க, ஆனால் நிறைய பேருக்கு தமிழ் பேசுவதா தெரியாதவர்களுக்கு வந்து அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு முழுமையாக புரிவதில்லை என்று. அதனால் நான் வந்து இந்த பெனோ டிஸ்கஷன்ஸை முழுமையாக ஆங்கிலத்தில் தான் நான் முதல் செய்து வர இருக்கிறேன். ஆனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தமிழிலும் அங்கே இங்கே வந்து நான் வந்து மொழிபெயர்ப்பேன் தேவை இருந்தால். அதே நேரத்தில் நான் வந்து இப்போ இந்த ஆங்கிலத்தில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிருக்கிறேன். ஸோ my name is Laksla John. I'm your moderator for today's panel discussions. But before we start, I would like to quickly go over the past few days, and I would like to mention something. Sometimes the world remains silent, but within that silence, thousands of stories continues to cry out. The past 2 days have been exactly that kind of experience for us. On May 18th, in remembrance of the 17th anniversary of Tamilam genocide, a memorial lecture was held, included and addressed by Toby Catman. Following that, on the second day, we had the opportunity to witness on first hand how the transnational government of Tamilam operates across many countries. Yesterday, we not only heard from ministers and the Prime Minister, some of them are also joining us online today, but we also heard the voices of the youth. Through their determination, their emotion, and their dedication, we were reminded that this movement continues to live strongly through the next generation. Today on this stage, we now move to the panel discussions. We will begin with 3 presentations. After that, we will have a Q&A, questions and answer session. And I would like to first start with a video, and then I would like to introduce our speakers. Thank you. Pour ma famille, ce que je leur souhaite, pour mes parents, ça serait de pouvoir sortir de 170 000 morts et disparus en seulement une année. Plus d'1 million d'exilés. Je ne sais pas si ils auront une vie comme les autres. Leur vie a été totalement chamboulée, elle a été totalement sacrifiée. J'aimerais un jour qu'ils soient là. Pour ma famille, ce que je leur souhaite, pour mes parents, ça serait de pouvoir sortir de ces traumatismes non dits. 170 000 morts. Je ne sais pas si ils ont... Plus d'1 million d'exilés. Des corps qu'on exhume encore aujourd'hui. C'est la conséquence de la politique génocidaire du gouvernement sri-lankais envers les Tamouls. Bienvenue dans Diasporama, une émission où les diasporas se racontent elles-mêmes. Aujourd'hui, je vous propose de retracer l'histoire tamoule de l'indépendance du Sri Lanka au massacre de Mulivalkai en 2009.
à travers les voix d'anciens combattants du mouvement des Tigres de la libération tamoule et de militants et militantes de l'association Eminam. Le Sri Lanka est une île située au sud de l'Inde. Deux principaux groupes y vivent, les Tamouls, concentrés au nord et à l'est, et les Singalais, majoritaires dans le reste du pays. Avant 1972, l'île s'appelle le Ceylan. Les colons portugais, puis hollandais et enfin britanniques s'y succèdent. Au milieu de tout ça, il y avait la résistance tamoule, il y avait la résistance singalaise aussi. Et même, ce qui est assez intéressant, c'est que même parfois, ces deux résistances se joignaient pour combattre le colon européen. Mais à la fin, donc c'est les Britanniques qui arrivent à prendre possession de toute l'île. Et quand ils sont arrivés, je pense qu'ils ont voulu, de ce que je connais, ils ont voulu mettre en pratique cette règle qui est de diviser les peuples qui habitent pour mieux régner, pour mieux contrôler. Ils réorganisent les administrations et les frontières, installent une économie de plantation, diffusent l'anglais via les missions et font venir une partie de la main-d'œuvre tamoule d'Inde pour les plantations de thé. Pendant la colonisation, les Britanniques, ils voulaient récolter beaucoup de thé parce que c'était quand même une source de revenus important. Comme ils n'avaient pas assez de main-d'œuvre, ils ont fait venir des Tamouls de l'Inde. Ils les ont fait travailler dans les plantations de thé. Ces restructurations ont durablement reconfiguré la société. Accès différencié à l'éducation et à l'administration, migration de travail et hiérarchie nouvelle. À l'indépendance de 1848, l'île doit se gouverner avec deux peuples, deux langues et deux cultures différentes dans un cadre hérité de la colonisation et déjà traversé d'inégalités. Il y avait aussi, d'un autre côté, beaucoup de missionnaires chrétiens qui étaient installés dans le nord et l'est. Et donc, ils enseignaient la langue anglaise, ce qui permettait au peuple tamoul ensuite de travailler dans les administrations. Et tout ceci, le peuple singalais le voyait d'un très mauvais œil. Il voyait que les Tamouls étaient avantagés, et ça, naturellement, ça ne leur plaisait pas tant que ça, mais ils ne voyaient pas que c'était fait de façon exprès pour justement alimenter une certaine tension entre les peuples. C'est quelque chose qui se fait dans le monde entier par le colon. Et ça s'est fait aussi au Sri Lanka. Et ça a permis d'alimenter des tensions entre plusieurs ethnies qui étaient présentes. Après l'indépendance, l'État adopte une série de lois discriminatoires envers les Tamouls. En 1948, le Ceylon Citizenship Act fixe les critères de nationalité si stricts que la majorité des Tamouls d'origine indienne se retrouvent apatrides. En 1949, l'Indian and Pakistani Resident Act instaure une naturalisation conditionnée à la fois à une résidence continue mais aussi à un certain niveau de revenus, ce qui exclut la plupart des travailleurs tamouls des plantations. La même année, le Ceylon Amendment Act retire le droit de vote aux Tamouls des plantations devenus apatrides. En 1956, le Sinhala Only Act fait du singalais l'unique langue officielle de l'administration. Le Sinhala Only Act, c'était contre tous les Tamouls en général, parce que c'était une loi qui a été adoptée en 1956, il me semble, et qui était venue dire que seule la langue singalaise était officielle, donc elle devait être parlée dans les administrations, ce qui avait eu pour conséquence que les Tamouls devaient apprendre le singalais pour pouvoir travailler dans les administrations de l'État. Alors que la langue singalaise et la langue tamoule n'ont strictement rien à voir. Ils ont fait une manifestation, notamment avec celui qu'on appelle le père de l'Ilam. Le père de l'Ilam, c'est Tande Tchelva, on dit, le père Tchelva Nayagam. Monsieur Tchelva Nayagam, qui était très apprécié du peuple tamoul et qui le représentait, c'était un député. Et lui, il l'avait vu venir, et en 1956, quand il voit que la loi est adoptée, il organise une manifestation pacifique, parce que Monsieur Tchelva Nayagam, il était très influencé par le mouvement de Gandhi, et il pensait qu'il pouvait arriver à ses fins politiques avec une lutte pacifique, quoi. Et pourtant, ce qu'il a rencontré en 1956, quand il a fait cette manifestation contre la loi Sinhala Only Act, c'était la violence. Et la violence des extrémistes singalais. Le Ceylan devient le Sri Lanka en 1972, où ce projet il est très clair. Quand on lit la Constitution, on la voit. On voit que les Tamouls n'ont pas leur place dans ce pays.
Au fil de ces textes, les portes d'accès à la citoyenneté, au suffrage et aux emplois publics se ferment une à une pour une partie des Tamouls. En réponse, des mobilisations, principalement non violentes, s'organisent. En 1972, le Ceylan devient le Sri Lanka. La nouvelle constitution redéfinit l'État et confirme une hiérarchie linguistique et politique. Pour beaucoup, la place reconnue aux Tamouls apparaît encore réduite. Au fil des années, face à l'impasse des démarches non violentes, une partie de la jeunesse estime que la lutte pacifique ne suffit plus. Et dans les années 70, des jeunes Tamouls fondent plusieurs mouvements et organisations. Parmi celles-ci, les Tigres de libération de l'Ilam Tamoul voient le jour en 1970. Je le précise bien parce qu'aujourd'hui, souvent, on commence le conflit à la création du mouvement, alors que ces discriminations-là existaient déjà avant, que le peuple tamoul s'était déjà levé avant ça. Donc la prise des armes, c'était devenu inévitable pour eux. Le mouvement se structure. Organisation politico-militaire, unité de terre, d'air, de mer et une participation féminine d'ampleur à partir des années 80. Le mouvement était principalement composé de jeunes au tout début et au fil des années, les rôles se sont beaucoup remplis. Et c'est un des mouvements de résistance qui a été considéré comme les plus organisés à l'époque, surtout sur une petite île qui a commencé vraiment sans moyens. Il faut savoir que c'était du coup un groupe de jeunes qui a commencé ce mouvement de résistance face à une armée d'État qui a été ensuite soutenue par d'autres pays occidentaux également. Donc c'est vraiment au niveau des rapports de force, c'est d'un point de vue stratégique et d'un point de vue militaire, si je peux le dire comme ça. Ce qui a été fait est vraiment incroyable parce qu'il y avait une armée de terre, de mer et aérienne. Merci. C'est aussi un mouvement de résistance qui a été composé d'énormément de femmes et elles n'ont pas seulement été dans les rangs secondaires et c'est assez révolutionnaire pour la société tamoule en elle-même parce que c'est une société qui reste très patriarcale. Donc la LTTE, c'est un mouvement qui a vraiment chamboulé les normes sociales. C'était un mouvement qui se voulait féministe, radical, antiraciste, anticolonial. L'objectif affiché de cette organisation est clair, faire reconnaître le droit à l'autodétermination des Tamouls et, à terme, établir un État dans le nord-est de l'île, le Tamil Ilam. À l'intérieur du mouvement, les rôles sont attribués selon les compétences. Combat, santé, éducation ou encore renseignement. La formation est très encadrée et stricte et les noms de guerre deviennent les nouvelles identités des combattants et combattantes. L'ensemble s'installe dans la durée, au rythme d'école interne, de routine et d'une discipline assumée par celles et ceux qui s'y engagent. தாக்கு அழிக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் நடந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் செய்கிற ஒரு சண்டை, 500,000 பேர் போகிற சண்டை. அந்த சண்டையை இங்கே வெளியில் நின்ற ஒரு ஆள் வெளியில் தகவலாக கொடுத்து இப்படி ஒரு கேம்ப் அடிக்க போகிறாங்கன்ற தகவலாக கொடுத்து அவன் அந்த இடத்த எதிர்பார்த்திருந்து அந்த தாக்குதலை அந்த பாதையை எந்த பாதையெல்லாம் வருவினோம் இதுதான் செய்ய போயினோன்றது தெரிஞ்சு அவன் அதுக்கு கவுண்டர் பண்ணி அந்த சண்டையில் மொத்தமாக சண்டையே செய்யாமல் 178 பெண் போராளிகள் வீரச்சி அடைஞ்சு அந்த சண்டையில். மிகப்பெரிய ஒரு தோல்வி. 178 பேர்கிட்ட கொண்டு அவங்களோட பொடியை எடுத்து அப்புறம் ஐசிஆர்சி விடாத தான் அவன் எங்கள்கிட்ட கொடுத்தோம். அப்படியான சம்பவங்கள்லாம் இருக்கும். அப்போ அதை பார்த்து தான் அந்த வேவு தகவலை வச்சு தான் இங்கே சண்டை மாடல் செய்து தான் நாங்கள் சண்டை பிடிப்போம். En juillet 1983, une attaque contre des soldats sri-lankais sert de prétexte à une forte répression à l'encontre des civils tamouls. À Colombo et dans plusieurs autres villes, des maisons, des commerces sont incendiés, des familles pourchassées. On comptera près de 3000 morts en une semaine. Les autorités présentent ces violences comme des émeutes, tandis que de nombreux témoignages décrivent la passivité, voire l'aide de l'État sri-lankais. Cet épisode, communément appelé le Black July, marque une rupture. Pour beaucoup, l'exil devient le seul horizon possible et le conflit change d'aisselle. C'est un pogrom anti-tamoul qui a eu lieu où il y a eu des milliers de personnes tamoules qui ont été massacrées, tuées par des foules d'extrémistes singolo-bouddhistes qui étaient eux-mêmes accompagnés par l'État sri-lankais. En tout cas, ils ont été facilités dans leurs actions.
Et donc moi, mon père, il a vécu ce Black July. Lui, il avait pris le bus pour aller vendre, enfin c'était un jour lambda hein, pour les Tamouls, il avait pris il devait aller vendre des légumes dans un marché, il avait pris le bus. Et arrivé sur le marché, il a vu que tout était saccagé et que les gens étaient en train de fuir. Et quand il a demandé ce qui s'était passé, ils ont dit bon, il faut partir. Et on parle de l'armée sri-lankaise, mais il y a aussi l'armée indienne qui était intervenue à un moment du conflit et qui avait des comportements qui étaient très nauséabonds. En 1987, un accord indo-sri-lankais entraîne le déploiement de l'IPKF, les forces indiennes de maintien de la paix, dans le nord-est. Une partie de la population tamoule y voit d'abord une protection possible et un espoir de répit. Mais très vite, la réalité se révèle plus ambivalente. Opérations de sécurité, contrôle, arrestation, entre l'armée sri-lankaise et l'IPKF, la vie s'organise sous couvre-feu, perquisitions et raids aériens. 87ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தியன் இராணுவம் வருது. ஒரு எந்த நேரம் பயபீதியாக இருக்கும். நாங்கள் ஒரு இடத்த விளையாட போயிடாது, ஒரு நிகழ்வுகளுக்கு போயிடாது, கோயில்களுக்கு போயிடாது. அப்போ இலங்கை இராணுவம் அதிகமாக விமான தாக்குதலில் மேற்கொள்ளும். விமான தாக்குதல் என்றால் அந்த நேரம் இப்படியான விமான தாக்குதல் நடக்குமென்னு சொன்னால் இந்த பெல் ரக ஹெலிகாப்டரில் 50 என்று சொல்கிற பெல்ஜியம் தயாரிப்பு 50 இப்போ இந்தியா வரைக்கும் எங்களுக்கு ஒரு உதவிக்கரம் இதானது. அப்போ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, இன்னொரு நாட்டின் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது நாங்கள் கூட இது வேறுமன்றதையும் உணர்ந்து கொள்கிறோம். அதை விட எங்களை இயக்கத்தின் பரப்புரைகள் அது எழுதல் எல்லாத்தையும் நாங்கள் நேரடியாக ஒவ்வொரு அங்கே இருந்த மூத்த போராளிகள் ஒவ்வொரு இதுகளையும் கூட்டங்களையும் நாங்கள் பார்க்குறத விட எங்களுக்கு அது மனதில் வருது. அது அப்படியே இந்தியன் ஆர்மியின் கொடூரங்கள், இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மியை அடித்து இயக்கம் அடித்து அவங்க சாகிறது எழுதுகள் எல்லாத்தையும் பார்க்க நாங்கள் ஒரு வீரர் இதுக்குள்ளே நாங்கள் போய் தலைவரை ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டோம். நாங்கள் விவகாரம் தான் எங்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார்ன்றதை நாங்கள் இனமே ஏற்றுக்கொள்வது நாங்களும் எங்களை மனரீதியாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். அப்போ அது அப்படியே வளர்ந்து சின்ன சின்ன தாக்குதல் அதில் அப்படியே போய் இந்தியன் ஆர்மிக்கு அடித்து அப்புறம் இயக்கம் எல்லாம் காட்டுக்க போயிட்டு ஊருக்கு நின்ற போராளிகளுக்கு நாங்கள் இந்திய ராணுவத்தை வச்சு அடித்த வரைக்கும் அதை பாதுகாத்து எங்களை வீடுகளில் வச்சு பாதுகாத்து அவர்களை வழி அனுப்பி அவைக்கு சாப்பாடுகளை கொடுத்து அப்போ எல்லாம் அவையோட நேரடியாக பழகிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வந்தோடனே நாங்கள் பக்கத்தே இருந்து பார்க்குறோம். எங்களை பக்கத்துலேயே இருந்து எங்களோட நிற்கிற சொந்த பந்தங்கள் ஆக்கள்லாம் அப்படியே இயக்கமாக மாறி இந்தியன் ஆர்மியோட அடிப்படை விரைவில் எங்கள்ட வீடுகளில் படுக்கினோம். அப்போ அது நல்ல ஒரு இணைப்பை ஏற்படுத்தி எங்களுக்குள்ள அதை எங்களுக்குள்ள ஒரு அந்த போராட்டத்தின் உண்மைத்தன்மையை நாங்களும் போராட போகணுமன்ற ஒரு உந்து சக்தியை எங்களுக்கு தருது. Les lignes bougent. Le mouvement tamoul affronte aussi l'IPKF. La peur devient quotidienne et les rangs de la LTTE se voient gonflés par la présence de plus en plus importante de combattantes. La raison, les violences sexistes et sexuelles que fait subir l'IPKF aux femmes tamoules. Au début des années 90, l'engagement s'élargit. Des étudiants et étudiantes rejoignent les structures de soutien, des soignants intègrent les hôpitaux de terrain, des unités marines et de renseignement se développent. Les affectations se font selon des compétences, éducation, santé, logistique et opération. 91ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நான் இயக்கத்தில் அடிப்படை பயிற்சிக்காக சாவச்சேரியில் இருக்கிற ஒரு பயிற்சி முகாமுக்கு நான் போகிறேன். அவர் தான் கொண்டே விட்டுட்டு கடற்புலியர் அணிக்கு நாங்கள் பயிற்சிக்காக போனாங்க. கடற்புலியர் இந்த ஒரு பயிற்சி முகாம் நடந்துட்டு கேட்க இந்த பயிற்சி முகாமையும் அந்த பயிற்சி முகாமையும் உண்டாக்கி பெரிய அளவிலான போராளி ஒரு 300 பேருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. 300-400 பேருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதில் நாங்கள் பயிற்சி முடித்து தான் அடிப்படை இயக்கத்தின் அடிப்படை பயிற்சியை முடித்து வெளியில் வந்தோம். வெளியில் நாங்கள் ஒரு வருஷம் 92 வருஷம் 93ஆம் ஆண்டு இயக்கம் இந்த பூனேரியில் பெரிய ஒரு சண்டையை செய்யுது. பூனேரி இராணுவ முகாமை தாக்குறதுக்காக பெரிய ஒரு சண்டையை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்க அந்த சண்டைக்காக நான் நினைக்க போகிறேன். புறநாத்துறையில் இருந்த அந்த பயிற்சி முடிச்ச அந்த போராளிகளில் நான் நினைக்க போகிறேன். நான் விடுதலைப்பில் இருந்த ஒரு பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி நீர்வேலியில் இருந்தது. அந்த மருத்துவக் கல்லூரிக்கு என்ன அட்டெண்டன்ஸ்ன்றது உதவி தாதிய
அந்த பயிற்சி நிறைக்கு போனோம். நான் அந்த பயிற்சி படிப்பை முடித்து கொண்டு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல், நெல்லியடி, வடமராட்சி ஹாஸ்பிட்டல், வடமராட்சியில் எங்களோட மருத்துவமனை ஒன்று இருந்தது, தாயகம் மருத்துவமனைன்னு சொல்லி, அங்கே பிறகு சாவச்சேரி இதில் மருத்துவ வேலை செய்து கொண்டு இருந்தேன். 96ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கு திலீவண்ணின்ற தினம். அப்போ அந்த திலீவண்ணின்ற தின நிகழ்ச்சிகள் நடந்த இடத்துக்கு விமானத்தால் அடித்து கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் இருந்த மருத்துவமனை முகாமிலேயும் அந்த நிகழ்வு நடந்தது. அப்போ அதுக்கு அடித்த இடத்துல நான் காயப்பட்டேன். காயப்பட்டது பிறகு நான் 99 வரையும். Dans le même temps, la ligne de front se déplace vers la région de Vanny. Les offensives et les replis se succèdent. Les populations vivent au rythme des mouvements militaires et des déplacements répétés. 98ஆம் ஆண்டு எனக்கு ஜேசிக்கு ஒரு இராணுவ நடக்கின்ற மறுப்பு சண்டைக்கு நான் உள்வாங்கப்படுறேன். எப்படி என்றால் 98ஆம் ஆண்டு ஜேசிக்குடி சண்டை தொடங்கி புளியங்குளம் வரைக்கும் ஆமி வந்துட்டான், பிடிச்சு வந்துட்டான். அந்த சண்டை அதில் ஒரு 3 மாதம் நின்றுப்பேன். 3 மாதம் முடிய விட்டு நான் பின்னுக்கு வர சொல்லி வந்தேன். நாங்கள் அப்புறம் திருப்பி பின்னுக்கு எடுத்தா பிறகு அதே அந்த சண்டை முடிஞ்ச பின்னுக்கு வந்ததுக்கப்புறம் நான் புலனாய்வு வேலைக்காக மட்டக்களப்புக்கு அனுப்பப்பட்டேன். அதுக்கு பிறகு 2 வருஷம் கழித்து நான் திருப்பி வெண்ணிக்கு வெண்ணியில் என்னோட பணி இருந்தது கடைசி இது வரைக்கும். அதுக்குள்ளே நிறைய வேலைகள் அதில் சொல்லி போய் கொண்டிருக்கும். அது பெருசாக நான் அதை சொல்ல தேவையில்லை, அது பெருசாக சொல்ல வராது. அப்படி தான் முதல்ல சொல்லப்பட்டவங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சாலும் இந்த வேலை வெளியில் தெரியாது. நீங்கள் யாரை என்ன செய்கிறீங்கன்றது தெரியாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு உறுதியுறையோடு தான் நாங்கள் அதை இதன்றாங்க. நான் அதை இன்று வரைக்கும் நான் அதை பின்பற்றி கொண்டிருக்கேன். À partir de 2002, un cessez-le-feu partiel réduit l'intensité des combats. Dans les zones tenues par la LTTE, des structures se mettent en place. Écoles, hôpitaux, système judiciaire interne, gestion administrative du quotidien, constituant ainsi un véritable état de facto. La discipline reste très stricte, la trêve demeure fragile et les tensions ne disparaissent pas. அந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கிறது அல்லது அதையோடு சேர்ந்து வேலை செய்கிறதுன்றது ஒரு சமூக அந்தஸ்தாக அது கருதப்படுது. இப்போ சமூகத்தில் அது ஒரு ஒழுக்கமான அமைப்பு, கட்டுப்பாடான அமைப்பு. இதுவும் மற்றது அந்த அமைப்போடு சேர்ந்து வேலை செய்கிறது அல்லது அந்த அமைப்போடு சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கிறதுல எந்தவித சமூக சீர்கேடு அல்லது சமூக எதிர் செயற்பாடுகள் நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கை சமூகத்தில் உள்ள மக்கள் மத்தியில். La trêve, signée en 2002 sous médiation norvégienne, commence à vaciller dès 2005 avec l'arrivée au pouvoir de Mahinda Rajapaksa. Elle est officiellement rompue par son gouvernement en 2008. Entre 2006 et 2009, l'armée sri-lankaise se renforce, coupe les approvisionnements, reconquiert l'Est puis le Nord, et fin 2008, l'ONU et les ONG doivent quitter la région de Vanny. L'ultime phase se joue presque sans témoin. En 2009, des no-fire zones sont annoncées comme sûres par l'État sri-lankais. Elles se remplissent donc de civils. Ces zones seront pourtant prises pour cible par l'armée sri-lankaise, faisant des centaines de milliers de morts et disparus. Donc 2009, ça marque la dernière année du conflit armé. Et Mouli-Baïkal, en fait, c'est vraiment la dernière zone de conflit. C'est dans cette région-là qu'il y a toutes les zones de cessez-le-feu. Donc, qu'est-ce que c'est? Le gouvernement sri-lankais, à la fin de ce conflit armé, donc on arrive vraiment sur les derniers mois, on sait que ça va se finir, mais on ne sait pas encore comment. Et il y a déjà eu beaucoup de personnes qui ont dû quitter l'île. Et c'est une période qui est aussi très dramatique d'un point de vue humanitaire. Il y a très peu d'infrastructures, les hôpitaux ont été bombardés, les écoles également. Donc c'est du déplacement constant. Donc le gouvernement sri-lankais met en place des zones de cessez-le-feu
Donc les zones de cessez-le-feu, c'est des zones où on ne peut pas vivre. C'est vraiment pour entasser les populations civiles en disant que c'est des zones qui seront délibérément pas bombardées par le gouvernement et qui ne seront pas attaquées. Donc c'est ce que les populations font, ils vont se réfugier dans ces zones de cessez-le-feu et ce qui se passe ensuite, c'est que ces mêmes zones-là qui sont censées être protégées sont bombardées. எப்படி விளங்கப்படுத்துகிறான்னு சொன்னால் அது ஒரு மனுஷனுடைய கடைசி காலம் என்ற ஒரு சூழல்ல இப்போ மனிதன் ஒரு நரகத்தில் வாழ்ந்த ஒரு காலப்பகுதின்னா அந்த காலப்பகுதியாக இப்போ நான் ஒரு சம்பவம் பார்த்தேன்னா ஒரு குழந்தை கிடைச்சது அந்த குழந்தை கிடைச்ச உடனேல அந்த குழந்தைய துடைச்சி வச்சிருப்பேன் வச்ச உடனே ஃபுல்லாக இலையான் வைக்கிது. En 2009, justement quand il y a eu le génocide à Mouli-Vaikal, il y avait des images qui tournaient dans les infos tamouls que mes parents regardaient, mais ils ne savaient pas qu'il y avait un enfant de 9 ans qui était là à côté parce que c'était tellement dans la télé, dans les infos, qu'ils avaient oublié que j'étais là et j'ai vu, et c'est cette image-là qui m'a beaucoup marqué et qui est toujours dans mon esprit, c'est quand je vois justement un soldat, enfin je ne savais pas si c'était un soldat sri-lankais ou indien ou que sais-je, mais ce que j'avais vu c'était un homme armé et un autre homme dénudé, les bras derrière le dos, les yeux couverts, je veux dire, et de dos, il le met par terre, et avant de lui tirer une balle dans la tête, parce qu'on savait très bien ce qu'il allait lui faire, ça allait être une exécution, il allait le tuer, on le savait ça. Et pourtant, même dans cette situation, ce qu'il pense à faire cette personne qui est derrière le dos, du coup, il met un coup de pied dans le dos, et ensuite il lui tire la balle. Et donc je me suis dit, et c'est une réflexion qui est venue bien plus tard, c'est que là, c'était pas juste une volonté d'exécuter, d'exterminer, mais il y avait aussi une volonté d'humilier et de déshumaniser la personne qui était en face. Les estimations divergent. L'ONU a d'abord évoqué au moins 40 000 civils tués dans les dernières semaines de la guerre. Des ONG et chercheurs indépendants avancent des bilans variant entre 70 000 et 100 000 morts et disparus. Des organisations tamoules locales et des associations de familles de victimes parlent de jusqu'à 170 000 morts et disparus. Ça s'explique tout simplement par le fait que Mouli-Vaikal, c'était une des zones qui n'étaient pas accessibles déjà pour le corridor humanitaire. Et c'était le gouvernement sri-lankais qui n'autorisait pas de corridor humanitaire, d'acteurs internationaux. Ces dernières années-là, en fait, tout était très cloisonné. Personne n'avait le droit d'entrer. On a vécu les survivants. Donc, ils essayaient de communiquer comme ils le pouvaient. Mais on parle de 2009, donc des avancées technologiques qui n'étaient peut-être pas aussi élevées qu'aujourd'hui. Et tout était fait, en fait, pour que le moins d'informations sortent. Donc, on est dans un contexte de déplacement constant, de morts, de disparitions, de massacres et de violences, et on doit compter dans tout ça. Aujourd'hui, il n'y a toujours pas eu d'enquête internationale, également, qui a été permise par le Sri Lanka. Donc, les chiffres qu'on a par le gouvernement, ils ne peuvent simplement pas être fiables. Pour ce qui concerne les organisations internationales comme l'ONU, comme il n'y a pas pu y avoir d'enquête internationale, ils se basent sur des chiffres qui sont assez erronés ou assez primitifs par rapport à aujourd'hui en 2025. Mais je pense que le plus important aussi, c'est de se rappeler que derrière chacun de ces nombres, il y a une vie, il y avait des rêves, il y avait une famille qui a été brisée. Et c'est pour ça que nous, on a tendance à utiliser le chiffre de 169 679 personnes mortes ou disparues pour justement essayer de se rapprocher le plus possible du nombre le plus élevé et ce que ça pourrait représenter. Ce chiffre-là, pardon, il commence pour 2009, donc on ne compte pas toutes les personnes qui sont décédées avant ça, dans les pogroms, dans toutes les personnes qui ont été déplacées. Toutes ces vies-là ont aussi été changées. Donc c'est vraiment aussi remettre en question aussi après le prisme de simplement se baser sur des chiffres. Et aujourd'hui, pour refaire la parallèle avec la Palestine, on se repose encore ces questions-là. Enfin, les données numériques ne suffiront jamais à expliquer et à mettre des mots en fait sur des massacres de ce type-là. Ces chiffres disent à la fois l'ampleur des pertes et l'impossibilité de les dénombrer. Et derrière eux demeure l'incertitude et l'attente sans fin de milliers de familles laissées sans réponse après la disparition de l'un des leurs. Si mai 2009 et le massacre de Mouli-Vaikal marquent la fin de la guerre pour l'armée sri-lankaise, pour des milliers de Tamouls restés sur l'île, le cauchemar, lui, se prolonge. Fouilles, interrogatoires, camps et détentions.
பிறகு மே 18 இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள மே 16 இரவு வந்து 17 18 இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து பிறகு பூசா சிறைச்சாலையில் இருந்து பிறகு பூசா சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தான் பிறகு அங்கே இருந்து O லெவல் எடுத்து A லெவல் எடுத்து முதல் எடுத்த தமிழில் நிர்வாகத்துக்குள்ளே இருந்தது. பிறகு ஸ்ரீலங்கன் நிர்வாகத்துக்குள்ளே வந்து O லெவல் எடுத்து A லெவல் எடுத்து பிறகு பூசா சிறையிலேருந்து பிறகு எனக்கு ஸ்ரீலங்கன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் BA இன் சோஷியல் சயின்ஸ் கிடைச்சி பிறகு அதை படித்தேன். சிங்கள இராணுவத்தினர் நிற்கணும். அப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஊடாக சொல்லினோம் இயக்கத்தில் இருந்தார்கள் எழும்பி வாங்கன்னு சொல்லி. இப்போ எழும்பி வாங்கன்னு சொல்லிக்குள்ள இப்போ நான் எழும்புகிறேன். எழும்ப என்னுடைய வைஃப் என்ன செய்கிறான்னு சொன்னால் என்ன காலில் அமர்த்தி இருங்கோ புடிபட்டா போகலாம் மற்றும்படி நீங்கள் போகலாம். அதில் எழும்பி போனார்கள் பல பேர் இல்லை. இப்போ எங்கேன்றே தெரியாது. அது இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிற காரணம் என்னுடைய வைஃப் தான் காரணம். அது இன்றையும் நம்பி ஒரு என்னடா இல்லாட்டி இல்லை. எங்களோட வந்த ஒரு அம்மா ஒரு ஐயா ஒரு ஆள் அவர் தன் பிள்ளையை கொண்டே கொடுக்குறார். உங்களோட வயசு இருக்கும், ஒரு 18 வயசு இருக்கும். அப்படி கண்ண பேர். அப்போ ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கொலை. அப்படித்தான் அந்த வாழ்க்கை போனோம். அந்த எதையும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத அந்த இலங்கையில் உள்ள தமிழ் மகன் ஒவ்வொருத்தரும் தந்தையாக இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய பரம்பரை முழுக்க உயிரை சுருத்தலை எதிர்கொண்டு வந்தது. அவரை பற்றி என்னுடைய தாத்தா எனக்கு பருவமடையும் வரை உயிரோடு இருந்தபடியே அவர் தன் உயிரை சுருத்தலை சொன்னார். என் அப்பா சொன்னார். நான் என் பிள்ளைக்கு சொல்கிறேன், எதிர்காலத்தில் இந்த பிள்ளைக்கு அப்படியான சூழ்நிலை வராதண்டும் இல்லை, இந்த பேர பிள்ளைக்கு வராதண்டும் இல்லை. அதான் அந்த உண்மையான. இப்போ நாங்கள் உள்ள வரைக்குள்ள வந்து பரிசீலிச்சு எங்களை எல்லோரும் உடுப்பெல்லாம் கலட்டி நாங்கள் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் பிரித்து ஒரு இடத்துல குமிக்கிறான். எல்லாத்தையும் எறிகிறான். 2 ஓட்டோ ஒரு சேட்டு சரத்தோடு வெளியில் போகிறோம். போய் ஓமந்தைக்கு போய் நாங்கள் போகிற சூழலில் அதை வந்து ஒரு மனித தன்மையோடு நிற்கலை. ஏன்னா வெற்றியின் உச்சத்தில் நிற்கணும். வெற்றியின் உச்சத்தில் நிற்கணும். Chaque 18 mai, la diaspora se rassemble en France, mais aussi au Canada, au Royaume-Uni, en Suisse et ailleurs. Partout, les mêmes ont dû se battre, qui ont dû prendre les armes pour reconnaître et avoir leur État indépendant, qui est le Tamil Elam, mais aussi en rendre justice à tous ces civils qui ont été massacrés. Et aujourd'hui, on est là au Sri Lanka et par le gouvernement sri-lankais. En France, la reconnaissance du génocide tamoul n'est pas à l'agenda de l'exécutif. Quelques députés, aux côtés d'associations comme Eminam, poussent pour qu'elle advienne. Mais dans l'ensemble, la classe politique reste silencieuse ou regarde ailleurs, allant jusqu'à privilégier ses relations avec le gouvernement sri-lankais. Sur l'île, la guerre est officiellement terminée depuis 2009. Dans les vies et les mémoires, ces effets persistent. Au Sri Lanka, la question tamoule reste ouverte. Au nord-est, militarisation, saisie des terres, surveillance et impunité limitent encore les droits et bloquent une solution politique durable.
En France et dans la diaspora, la demande est claire. Vérité, justice, reconnaissance du génocide et droit politique. Les voix se regroupent et s'organisent. Elles veulent que les faits soient établis, enseignés et reconnus, que les Tamouls puissent décider de leur autodétermination. Alors, une nouvelle génération s'organise et se réapproprie son histoire. Elle la chante, elle la coud, elle la danse, elle... Siècle qu'on n'a pas demandé l'avis du peuple tamoul. Pour ma famille, ce que je leur souhaite, pour mes parents, ça serait de pouvoir sortir de ces traumatismes non dits. Je ne sais pas si ils auront une vie comme les autres. Leur vie a été totalement chamboulée, a été totalement sacrifiée. Ça me rend coupable parfois quand je vis ma vie et que je voyage et que j'étudie et que je fais pas mal de choses parce que je me dis en réalité c'est ce qu'ils auraient dû faire aussi eux, ce qu'ils auraient dû vivre. Mais à cause de l'État sri-lankais, ils n'ont pas eu tous ces moments. Et c'est ça, je peux souhaiter ce que je veux, mais j'aimerais un jour qu'ils soient heureux. C'est ce que je souhaite pour mes parents. J'aimerais qu'ils soient heureux et j'aimerais qu'ils le soient vraiment. இப்போ எனக்கு 53 வயசு. என்னோட காலத்தில் அது ஒரு முழுமையான நாங்கள் எதிர்பார்த்த ஒரு இது வருமானன்றது அது கேள்விக்குள் அது இல்லை. ஆனால் அடுத்த ஜெனரேஷன்ற பீச்சில் தான் அது இருக்குது. அது அடுத்த ஜெனரேஷன் அதை எப்படி கொண்டு போகணும், அதை உலகம் அங்கீகரிக்கணும். Moi j'ai une peur, c'est qu'on oublie ce qui nous est arrivé, ce qui est arrivé aux anciens. Donc j'essaie de faire ce que je peux à mon échelle pour rappeler à plusieurs personnes de plusieurs générations différentes qu'il s'est passé des choses, de ne pas oublier et de pouvoir montrer cette histoire au maximum de personnes possibles, que ce soit tamoul ou non tamoul d'ailleurs. இறுதி கட்டத்தில் 2016 நான் வெளிக்கிடைக்குள்ள என்னென்னு சொன்னால் என்ன கொண்டே ஒரு 6 நாள் எந்தவித இதுவும் இல்லாமல் தடுத்து வச்சிட்டினோம். அறிவித்தல்கள் ஒன்றும் குடும்பத்துக்கு தெரியப்படுத்தாமல் தடுத்து வச்சு என்ன கொஞ்சம் அச்சுறுத்துகிற மாதிரியான இதையும் அந்த அச்சுறுத்தல் எனக்கு ஒரு உயிராபத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலை மாதிரி தென்பட்ட உடனேல தான் நான் இனி இருக்கிறதுக்கான பெரிய சாத்தியக்கூறு இல்லை என்று சொல்லி தென்பட்ட உடனேல நான் நாட்டை விட்டு வெளிக்கிட்டேன். Être franco-tamoul pour moi c'est une chance. C'est particulier, je sais qu'on subit beaucoup de racisme, on subit beaucoup de choses, on a vécu énormément de choses aussi dans notre histoire. Mais maintenant pour moi c'est une réelle chance. Parce que même si notre histoire elle est triste, même s'il s'est passé des choses qui sont pas tolérables, maintenant ça fait partie de notre histoire. Et on a un bagage qui est énorme, culturellement parlant, artistiquement parlant, historiquement parlant. Et je pense qu'on doit utiliser ces choses-là pour évoluer. On doit se servir de cette histoire commune qu'on a tous en tant que Tamoul pour créer des choses, pour enseigner et pour apprendre davantage sur le monde de demain. Et je pense que dans toutes ces choses-là, je pense que la jeunesse franco-tamoul est une jeunesse incroyable, qui sont dévoués pour faire reconnaître ce génocide, pour faire parler de cette histoire. Moi, c'est des gens qui m'inspirent et qui m'inspireront toujours. Je suis content de faire partie de cette équipe, je suis très content de faire partie de cette communauté. Et même si elle est triste, je suis très content d'avoir l'histoire qu'on a eue.
This topic carries deep emotions for many of us. And at the end of this video, I would like to share that a special screening of this documentary was also organized in France by Eminem associations. More than 400 non-Tamils attended the event, alongside a strong presence of Tamil youth. Today, this documentary has already been seen by more than 80,000 people, showing the growth and awareness and reach of this message. I would like to invite the creators of this documentary to come forward as our speakers. First of all, I would like to hands out to Ivana Aletas, our journalist. Please come forward, thank you so much. And also the director of this documentary, Manon Ahanda. Please, thank you. You can sit down. They produced the documentary film, The Genocide of the Tamils That No One Talks About, in association with Eminem Association and, sorry for my French, but Histoire Écrupe. So I would also like to ask Eminem Association Vimalanathan alongside with Darshana Lohendran. Please come forward. Thank you so much. Take your seat. Yeah, sit. So, check. First of all, thank you so much for making this documentary. It highlighted all the important events that occurred in Tamalulam. So first of all, I would like to give you this, the mic, because one of the main questions is, in this world, how can this kind of documentaries help obtain justice? So I would like to give you the mic, Vimerson, to tell something about it. Thank you. நன்றி. முதல்ல மிக்க நன்றி. மீண்டும் எங்களை எம்மினத்தோட நீங்கள் இப்படி நிகழ்வுக்கு எங்களை நீங்கள் கூப்பிட்டு எங்களோட பங்கையும் கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. இன்னும் மீண்டும் நன்றி. தமிழ் நாடுகான தமிழீழ அரசாங்கத்துக்கும் மஹிந்தன் அண்ணாவுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி. அதான் நான் முதல் சொன்ன மாதிரி நியூயார்க்கில் வந்திருந்தேன் நான். நீங்கள் இந்த இளைஞர ஸ்டூடெண்ட்ஸுங்களை இன்னும் இந்த போராட்டத்துக்குள்ள நீங்கள் அனைத்து உள்ளே கொண்டு வர்றதுக்குள்ள எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த டாக்குமெண்டரியில் இளைஞர் இந்த போராட்டத்தை தோங்கினரே இளைஞர்கள் மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தை தோங்கினவின. அப்போ மாணவர்களும் இளைஞரையும் அந்த பங்கு மிகவும் முக்கியம் என்று நம்புகிறேன். அப்போ நான் இந்த பேரை சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய பேர் விமர்சன். நான் ஒரு லோ ஸ்டூடெண்ட். வேறு உங்களோட அந்த கொஸ்டின் கேட்ட நீங்கள் அந்த இப்படி இல்லை அதான் நீங்கள் இப்போ நான் தர்ஷனாவோட அந்த எம்மினம் சங்கத்துக்குள்ளே இருக்கிறோம் உருவாக்கினாங்க. அந்த சங்கத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய பார்க்குறோம் என்றால், அதான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியில் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழும் வேறு ஃப்ரெஞ்சும். அப்போ எங்களுக்கு அந்த ரெண்டு அடையாளமும் இருக்குது. அப்போ எங்களோட தமிழ் அடையாளத்தை நாங்கள் எங்களோட தமிழை எங்களுடைய மக்களின் வரலாறை நாங்கள் இந்த ஃப்ரெஞ்சு மக்களுக்கு கொண்டு சேர்க்க நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, அவியலை ஃப்ரெஞ்சு சமுதாயத்தை இதில் நாங்கள் அவங்களுக்கு தமிழர் இருந்தாலே யாருன்னு தெரியலை. அவைய எங்களை ஸ்ரீலங்கன்னு சொல்கிறீங்கன்னா அது எங்களோட அடையாளம் இல்லை என்று நாங்கள் முன்வைக்கிறோம்.
இல்லாட்டிக்கு இந்தியன் என்று சொல்லுவீங்க, இல்லாட்டிக்கு இந்து என்று சொல்லுவீங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நாங்கள் இப்படி மாதிரி ஒரு சங்கத்தை தொங்கி நாங்கள் யார் என்று முதல் சொல்ல நாங்கள் விரும்பினாங்க. அப்போ நாங்கள் யார் என்று சொல்லும் போது முதல் எங்களுக்கு நாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியணும். ஆனால் அது உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு அவ்வளோத்துக்கு தெரியாது, எங்களுடைய வரலாறு தெரியாது, எங்களுடைய மொழி கூட தெரியாது, எங்கள் மொழி அவ்வளோத்துக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுறேன் இப்படி கதைக்கிறேன்ட்டு எங்களோட மொழி தெரியாது, எங்களுடைய கலாச்சாரம் அவ்வளோத்துக்கு தெரியாது. அதனால முதல் எங்களோட வேலை என்னென்றால் எங்களோட வரலாறு தேடி போன நாங்கள் எப்பயும் தேடிக்கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய மொழியை தேடி போகிறோம், எங்களுடைய கலாச்சாரத்தை தேடி போகிறோம். தேடி போய் எங்களை மாதிரி இருக்கிற அந்த இளைஞருக்கு நாங்கள் வெந்தார சொல்லுறோம். எங்களோட அராண்ட சோஷியல் மீடியா அப்படி மாதிரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி செய்கிறோம். அப்போ எங்களுக்கு எங்களோட வழி வந்து இப்போ என்னத்தை நாங்கள் நோக்கி போகிறோம் என்றால் ஃப்ரெஞ்சு மக்கள் எங்களோட அடையாளத்தை நோக்கி போகிறோம் மற்றும் அந்த அடையாளத்தை இந்த ஃப்ரெஞ்சு சொசைட்டிக்கு சொல்ல பார்க்குறோம். அதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. உங்களுக்கு Thank you so much, Vimerson. One of the things he highlighted is before we tell about it, we need to know about our history. And I think that's one of the main things you, Ivana and Manon, did a great job in it, because I never knew it was able to, like in a half an hour, to tell this kind of information with so deep emotion. So first of all, I would like to thank you for that. And maybe I would like to ask you a question about the journalism. Because one of the major things at the 18th of May, the May 2009, was that no of the media journalists were able to come in the area to make these kind of documentaries. And it's so nice to see that many years later we are able to make documentaries like this. But what do you think about journalism? How will it be in war crimes, or how will it be for journalists? What do you think about that? Is it okay if I tell it in French and they translate it in okay? And can you repeat your question, please? Can you just repeat your question? Oh, sorry. How do you think for journalists to be able in working in war crime situations? So when there is war, what do you think about that? Okay. Wow. Okay. Comme à Gaza, par exemple. Oui. Qu'est-ce que tu en penses, comment elle milite, parler du fait qu'on est un média indépendant, justement. Oui, c'est clair que c'est hyper important. Je pense que déjà le fait qu'on soit un média indépendant, et par rapport à notre ligne éditoriale, nous on travaille vraiment sur les questions coloniales. Et donc on a aussi une liberté, même si ça devrait être évident dans le journalisme, une liberté d'expression et des sujets qu'on amène qui est largement supérieur à énormément de médias dits mainstream. Un des gros problèmes dans les crimes de guerre, je pense que c'est justement la non-possibilité d'accès pour la presse. Je ne sais pas si peut-être tout en entier, okay. D'accès pour la presse, et c'est gravissime pour une question de mémoire et de réparation, puisque derrière, on l'a bien vu quand on a appris, en faisant le documentaire l'histoire tamoule, c'est qu'il y a plein de zones de non-dits, et on a énormément de trous dans les chiffres, dans les connaissances de ce qui s'est passé, dans les témoignages qui sont faits. C'est aussi la question de qui est-ce qu'on écoute et qui est-ce qu'on met en avant dans les récits. Là, nous, c'est pour ça qu'on a voulu faire parler la diaspora, dans le sens où c'est important pour nous de faire parler des personnes concernées qui vont forcément pouvoir être les plus proches possibles du vécu. Voilà, je ne sais pas si ça répond bien à la question. Mais... Oui, je compléterai. Oui.
She said that first of all. Ah, mais fais en tamoul si tu veux. Yeah, so she said that first of all, Histoire Crépue, it's an independent media. They worked on anti-colonial subject, and it's in that case that they talk about the Tamil genocide and the Tamil question and the Tamil Poratam struggle. And so, yeah, in order to answer the question, she said that it is important to focus on the version of the people that have been affected by this genocide, and it's not obvious for a journalist to now in our question, in the question of Tamil people, to find information, because there are a lot of missing information, because and we know, all of us know, that the Sri Lankan state with his lobbying and his version of the story, that they portrayed us as a terrorist and all this stuff. So this is the version that the world has, and it's not obvious so for a anti-colonial journalist to find information, the truth information on the subject. And so it's a lot of work, but as she said, that it's really important for Histoire Crépue to get the version of the people that have been affected by this conflict. And also, it's, as I said, it's not a version that the world knows, so it's important. And again, thank you for this opportunity, because it permits us to tell our story. So I think that you want to complete. I think it's good. Okay, thank you. Yeah, sorry. Yeah, thank you. Thank you. So mainly, what I also understand is it's hard to keep the evidence to see the world, but yeah, luckily there are some of the things, people that know about it and talk about it, so we can get the other narrative about it. So not as terrorist or anything, but the truth behind it, so truth seeking. And one of the things you also mentioned was the future media. One of the things is social media. And I'm really eager to hear about what do you think in this world with also AI in it, how can people believe, and how can we tell our story and with truth seeking, so people will believe it? What do you think about it? Can I give it to you, the director? Thank you. For us, it's more easy because Histoire Crépue is a famous. We start to be famous in France because everybody knows us as really independent journalists, and we have more than 1 million of followers on the website, Instagram, and all of this. And since 5 years, we used to invite historians, sociologues, experts, everybody who can give us good and real studies and all of this to prove to people that they can trust us. And every time, on every subject, we try to bring people who lived or who knows exactly what they're talking about. So for us, it's not that difficult because they trust us. We used to make a lot of documentary, but it's so difficult. Even for us, it's easy, but one part is difficult because we have a lot of people who come and say, for example, on this documentary, on the commentaries on YouTube and all of this,
Most of them are Sinhalese, of course. They say the bad things, and but the fact you cannot deny the truth. We didn't have a lot of how can I say studies. It was difficult to find things about genocide of Tamil people, but we feel that we looking for the best things, and also we had the opportunity to talk with the director of No Fire Zone, so it helped us a lot also. But I think it's intelligence artificielle. It will be very difficult for everybody to deal with. But social media are very important, I think, even like for Gaza. If it's the same, if Instagram wasn't here, nobody will heard about Gaza. So that's why we use social media also to share the most as we can. I don't know if I can add something. When we started the research for the documentary, I first read UN research about Tamil people, and what they said about the tigers was a very well. It's like tigers are terrorists and things like that. So it is why it's very, very important to us to have the possibility to communicate it with former members of the LGT, and to have the possibility to speak with them, with the diaspora, with Emina members. So I think that people trust us also because we are a media who tried to tell stories about about minorities. As myself, I am French Caribbean, and we all have a link with the des histoires qui sont. All of our stories are linked to colonization, even for people who are working in Histoire Crépue. All of them are linked for this history and even racism. So that's why we, for us, it's very important to share other stories like that. And our audience is, tell me. Ah oui, our audience is linked to this history, and they are looking for other history. And most of our audience at the beginning, they were like most of African continent, but and we were afraid that nobody will come to see something about Tamil people, but too many people came for the first projection. And most of them were white, black. We were so happy, not just Tamil people. So they are looking for that. So they come to our media. At the same time, I would also like to highlight one of the main topics today. That's also like transitional justice, restored justice. So one of the questions I don't know who's the one who's knowing the most about it, but how can we be like ensuring the future generation after like so many years? How can we bring justice for Tamilulam? What do you think about it? The role of the media? So the role of the media is, as we said, it's really important, because I think that now we don't, as I said, it's the Sinhalese version that is known by people. So we have to work with media in order to put our version in front.
and to tell people our story. And for justice, I think in order to get justice, we have to get to know our history, because this is the main point. The people does not know our history, does not know what we go through, we went through. Sorry, and so yeah, we have to work with the media in order to get our version known and then get justice. And you know, again, I want to add something on what you said about the thing that maybe in Tamil, அவங்கள் என்ன சொன்னவங்க என்றால் saying it. So thank you for being with us, and thank you for give us first some insight about it. About my thesis? Yes. Thank you. I'm Sharuka Devakumar. Okay. About my research, okay. So I am in a PhD research about transitional justice, focus on Tamil vision, so the opinion, Tamil side. Transitional justice is a new concept. I have a presentation. I think I will do my presentation, or yes? Okay, thank you. So, Honorable Transnational Government of Tamilam, Honorable Minister, distinguished guests, ladies and gentlemen, it's an honor to speak today in The Hague. A city stands as a powerful symbol of international law, international justice, and universal struggle against humanity. We are gathered here in memory of the victims of Molen genocide, but we remember is not only about the past. Remembrance is also a responsibility. It requires us to ask what justice means when victims are still waiting, when families are still searching for truth, and when accountability has not yet been established. The question I would like to address today is simple but essential. How can accountability contribute to transitional justice? Based on my research, I would argue that accountability is the bridge between memory and justice. It's the condition that allows transitional justice to become meaningful. Accountability is often understood in a narrow way. Many people think it's only mean punishment, trial, prison, sentence, or criminal responsibility. Of course, it is. For the most serious international crimes, genocide, war crimes, crimes against humanity, criminal accountability is necessary. It sends a clear message that mass atrocity cannot be normalized, cannot be denied, cannot be forgotten. But accountability is more than punishment. Accountability means truth. Truth. It means recognizing. It means responsibility. It means reparation and no repetition. In transitional justice, the objective is not to move from the war
to the peace. From the violence to the society in the law. The deeper objective is to rebuild the relationship between victims and the law. Transitional justice must answer a fundamental question. How can a society continue after mass violation without abandoning the victims? The victims must be in the center of the process. This is why accountability is central. Without accountability, truth remains incomplete. Without accountability, reconciliation can become superficial. Without accountability, reparation also may appear symbolic. For victims, justice is not an abstract concept. It's an expectation that the truth will be told, that the harm suffered will be recognized, and that those responsibility will remain protected. By silence, power of politicals. In Sri Lanka context, this question is really particularly important. 17 years after the war, the final stage of the army, the conflict army, Tamil victims or survivors continue to ask the first step, truth, investigation, and after that, justice, accountability. Family of disappearances, continue to research their loved one. They don't know if they are in live or not. Community continue to live with trauma, lost of the feeling that the justice has been postponed again and again. This is why accountability cannot be separated from the memory of Muliwaikal. To remember Muliwaikal genocide is not only to mourn the dead, is also to refuse denial, to refuse impunity, and to state that the dignity of the victims requires more than silence, more than political statements, more than promises without implementation. A genuine transitional justice process must therefore be holistic. It means truth-seeking, prosecution, reparation, institutional reforms, especially the Constitution, memory, and guarantee of non-repetition. Must work together. That means holistic processes. Truth without justice is fragile. Justice without reparation is also fragile. Reparation without institutional reforms is also fragile. In many post-conflict contexts, states claim that accountability threatens peace. They argue that prosecution may reopen wounds or make reconciliation more difficult. But the absence of accountability does not create peace.
It creates silence. The absence of accountability does not heal wounds, it deepens them. The absence of accountability does not produce reconciliation, it produces mistreatment. In the case of Sri Lanka, accountability also has an international dimension. When domestic mechanisms are unwilling or unable to deliver credible justice. International law provides other pathways, including evidence, preservations, universal jurisdictions, international advocacy, cooperation with United Nations. The purpose of this effort is not to replace the voice of victims. On the contrary, they purpose to support them. Accountability must be with the victims. For Tamil people, the demand of accountability is also a demand for dignity. It's the way of saying our suffering matter, our dead matter, our disappeared matter, our memory matter, our rights to justice matter. This demand is not only about the past, it's about the future. When accountability is denied, the message sent to future perpetrators is dangerous. The power can erase responsibility. Ladies and gentlemen, in this period, we are remembering the victims of Muliwaikal genocide. We must also remember that memory without justice is not enough. Mourning must be accompanied by truth. Truth must be accompanied by responsibility. Accountability is not only about punishment, it's also about holistic transitional justice. So today in The Hague, a city of international law, we reaffirm a simple but powerful message: there can be meaningful transitional justice without accountability. Thank you. Thank you so much, Sharka Devakumar, for addressing one of the most important questions for post-conflicts. And thank you for sharing your thesis with us. We will go to the Q&A after we have our third presentation. So I would like to give her a big applause for sharing her thoughts. And we'll go to the next presentation. After that, we will come back to you with questions. Is that okay? Yes. Is that okay? But I don't know if it's necessary to do a resume in Tamil or not. If you have a yes, a little. ஸோ என்னுடைய ஆராய்ச்சி நிலைக்காலமாற நீதியை பற்றி அது 2015 ஐநா சபையோட ஒரு ஒப்பந்தம். கணக்கு விதமான நீதி சர்வதேசத்தில் கணக்கு விதமான நீதிகள் ப்ராசஸ் இருக்கின்றது. அதில் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் 1990 உருவாக்கப்பட்ட ஒரு மெக்கானிசம். அதில் சட்ட ரீதிக்கு மேலான மெக்கானிசமும் உள்பட ஒலிஸ்டிக்குண்டா சொல்லப்படுற ஒரு கான்செப்ட் என்னென்றால் அதில் 4 பில்லர் இருக்குது. உண்மைகள், ஜஸ்டிஸ், நஷ்ட ஈடு, மீண்டும் இப்படி ஒரு முறை நடக்கக்கூடாது என்று 4 பில்லர் அடிப்படைகள் இருக்குது. இதில் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கணும்னா சில பில்லர்களை மட்டும் இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கணும். உங்களுக்கு தெரியும், ஆஃபீஸ் ஆஃப்
மிஸ்ஸிங் பர்சன் காணாமல் போன பியூரோ ஆஃபீஸ், அதே போன்று நஷ்டஈடு ஆஃபீஸ் துறக்கப்பட்டது. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான ஒழுங்கான என்ன செஞ்சிருக்கணும்னு காட்டவில்லை. இந்த 2 விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு நாங்கள் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் என்று அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுற திட்டத்தோடு இருக்கலாம் என்று நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம் இந்த ஆராய்ச்சியில். ஆனால் அக்கௌண்டபிலிட்டி என்றா பொறுப்புக்கூறல் இல்லாத ஒரு நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்பவும், விக்டிம்ஸுக்கு எப்பவும் அது ஒரு திருப்தியாகவும் ஒரு உண்மையான நீதியாக இருக்க மாட்டுது என்று அதுதான் என்னுடைய இந்த ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு விஷயம், டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் இதுவரைக்கும் பெருசாக வெற்றி அடையாமல் இருக்கிற ஒரு ப்ராசஸாக இருந்தால் கூட இப்பொழுதைக்கு எங்களுக்கு கிடைச்ச நீதி சம்பந்தமான ஒரு வழியில் இந்த ஒரு ப்ராசஸை நாங்கள் கொண்டு நடத்த வேண்டும். ஏனென்றால் இதை நாங்கள் கடைசி வரைக்கும் டெமோன்ஸ்ட்ரேட், அதாவது நாங்கள் ப்ரூஃப் பண்ணினால், எடுத்து காட்டினால் இந்த ப்ராசஸ் வேலை செய்யலை. கடைசி ஸ்டேஜ் ஐசிசி, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். உங்களால் இந்த ப்ராசஸ் கொண்டு நடத்த தெரியாட்டிக்கு சர்வதேச நீதிமன்றம் தான் இந்த ப்ராசஸை கொண்டு நடத்தும். இதற்காகத்தான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு நடத்தி டெமோன்ஸ்ட்ரேஷன் கடைசி பாயிண்ட் என்ன சொல்ல வருதுண்டா, தோட்டுவிட்ட ஒரு ப்ராசஸாக முடிப்படைந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ண வேணும் என்று. நன்றி. The next speaker is someone I would like to give the stage online, but before that I would also like to mention justice is not only emotional or political, but is also legal. So international law, like the ICC, is playing a major role in it. And one of the things our next speaker is going to talk about is how can we access the Rome Statute. Thank you. I will give the stage to Lorenzo Fiorito. Can you please start from the beginning, because we don't hear you yet, so I hope you can start from the beginning. Thank you. Sorry, Lorenzo, we are still not hearing you, so we are going to look for technical support. One moment. Sorry for the inconvenience. Can you please try to talk again? I hope we can hear you now. Is there something in the settings you can do for us, Lorenzo? Because we are clear here. I don't know why we don't hear you yet.
We're not hearing you. Sorry. We're gonna look if we can do something. Can you speak now? Sorry. Okay. We're gonna try if it's able to call you because we are not hearing you now at the moment. We are seeing you, but we can't hear you. So I'm gonna put my speakers next to your. Oh, sorry. So, can you please just confirm that the meeting can hear me and that my video is also visible? We can hear you now. All right, thank you very much. So I would like to first thank the transnational government of Tamil for the invitation to visit. And I'm sorry that I couldn't be there, but I am very happy to join via Zoom. I was asked to speak on the topic of accession to the Rome Statute, and so I will go through that. But j'aimerais surtout féliciter l'organisation Eminam pour un film documentaire très excellent, ce qui a bien présenté l'histoire de notre lutte pour la justice. Vous avez fait une œuvre de très grande importance et je vous en remercie. So I'll continue speaking about my topic. So just as a little bit of background on the Rome Statute, the International Criminal Court, and how it relates to the Tamil struggle for justice. The Rome Statute was ratified and came into force in 2002. This followed the efforts of the International Criminal Tribunal on Yugoslavia and the International Criminal Tribunal for Rwanda, which were set up under the authority of the United Nations. This was specifically Chapter 7 of the UN Charter. And the ICTY and ICTR used a doctrine called universal jurisdiction, which meant that certain crimes are so heinous that they would have to be prosecuted anywhere in the world. Any government, any authority that was properly constituted could prosecute these crimes, no matter where the crimes were committed and no matter where the person was arrested. So that was universal jurisdiction for those two criminal tribunals. But the genocides both in the former Yugoslavia and in Rwanda showed the necessity of a permanent criminal court. And this is why the Rome Statute was passed. This is why the International Criminal Court was. So it was a major step forward for international justice. The three main crimes that came under the jurisdiction of the Rome Statute were war crimes, crimes against humanity, and genocide. That was taken forward from 2002 onwards. The crime of aggression, which is the crime of attacking a state, was also added to the jurisdiction of the ICC, but this is in a special procedure, the Kampala procedure of 2018, which has to be signed on to separately from the Rome Statute. But the key for how the Rome Statute works, how the ICC works, is that it gets its jurisdiction not from universal jurisdiction, but from the accession of the states that have signed the Rome Statute. And so signatory states give the ICC jurisdiction to investigate
and to prosecute crimes. So we have two elements that are necessary for the Rome Statute to work. First of all, you need a state, and second of all, you need the state to have jurisdiction over the territory where the investigation is being conducted. So the first problem that we run into is that Sri Lanka, like a lot of states around the world, is not a signatory to the Rome Statute. This is a major obstacle to using the International Criminal Court to gain justice for the crimes committed against the Tamil people. So what the transnational government of Tamil Eelam did, in cooperation with the team that we put together, was to argue that the state of Tamil Eelam had the right to accede to the Rome Statute. And so the first thing we had to show was that Tamil Eelam is a state. We used customary international law to do that. The Montevideo Convention is customary international law. Customary international law is law that is always binding, whether or not the state has actually given its consent to this law. The Montevideo Convention says that a state needs to have four characteristics: a permanent population, territory, government, and the capacity to enter into relations with other states. And so we showed that Tamil Eelam had all of these four elements, at least at the time of the referendum of 1977, which was conducted under the auspices of the Sri Lankan general elections. We further showed that Tamil lawyers and elected representatives had shown that in 1972, when the Republican Constitution of Sri Lanka was first introduced, that Tamils were not consenting to the jurisdiction of the Sri Lankan Constitution. Tamil representatives walked out of the vote, they burned copies of that Constitution, and they declared that they were adopting the doctrine of reversion to sovereignty in international law. Reversion to sovereignty was the doctrine that colonized states, when the colonial power exits, revert to their pre-colonial sovereignty. This argument was made not first by us or our team, but by Tamil lawyers and politicians in 1972. So we showed that Tamil Eelam is a state and has sovereignty with legal personality in international law. But there are many obstacles to exercising that sovereignty, including obstacles to acceding to the Rome Statute. As I mentioned, the Rome Statute's jurisdiction is territorial. So it's necessary for the government to be linked to the territory on which the crimes are alleged to be committed and where the investigation is going to be carried out. So because Sri Lanka does not accept ICC jurisdiction, and because the ICC does not claim universal jurisdiction, the jurisdiction of Tamil Eelam is really the only route open to us if we want to use the Rome Statute. No jurisdiction is an obstacle that has been overcome many times before in the recent history of the ICC. So, for example, Russia is not a signatory to the ICC. However, there is an arrest warrant out for Vladimir Putin for crimes alleged to be committed on the territory of the Ukraine. The similar situation was with the state of Palestine, and the ICC now does claim jurisdiction over crimes that are committed on the territory of the state of Palestine. But neither Russia nor Israel is a signatory to the ICC. Why this worked is because Ukraine and Palestine had governments that were able to deposit accession instruments. Another way that the problem of no jurisdiction has been overcome at the ICC is in the case of the Rohingya, who were deported from Myanmar to Bangladesh. And so the ICC overcame the problem of jurisdiction by splitting up elements of the crime. Part of the crime was committed in the territory of Myanmar, yes, but part of the crime was committed on the territory of Bangladesh. And so the
a signatory in this case was Bangladesh. The crimes were able to be taken to the International Criminal Court, and the case was able to be heard. So even though Sri Lanka does not have jurisdiction, or the ICC does not have jurisdiction over the territory of Sri Lanka, there are these several different routes through which the ICC could exercise jurisdiction over the crimes committed against Tamils between 1983 and 2009. I'm aware of several matters relating to the Tamil genocide that are currently sitting before the ICC and have not been acknowledged. In addition to the documents that were submitted by the transnational government of Tamil Eelam, I have also heard of UK and Canadian complaints being made directly to the prosecutor in line with the same procedures that were used to bring justice for crimes committed in Afghanistan. These complaints from the UK and from Canada on behalf of Tamil victims also used the precedents that were set for victims of deportation from Myanmar to Bangladesh. I have also heard of a complaint made directly to the prosecutor regarding the white flag incident, where surrendering fighters disappeared along with their families and are credibly presumed to be dead. In each of these complaints, no response has been forthcoming from the ICC. So we do have two problems to solve. We need a government and a state representing the affected territory to accede to the Rome Statute. And second, the ICC needs to respond when complaints are made. So I'll wrap up by just saying that the ICC prosecutes individuals, and individual criminal responsibility can only last as long as the perpetrators are still alive. So this is a time-bound forum for justice. State responsibility does not expire. The court most closely associated with the legal procedures for state responsibility is the International Court of Justice, or the ICJ, which is also located in The Hague. State responsibility cases include reparations, restitution, and the restoration of human rights, including the right of self-determination. The advisory opinion on the case of Kosovo is an example of the right of self-determination being discussed at The Hague. So I will close with that. As I mentioned in my recorded speech that was presented yesterday, I do leave this work to the next generation to continue. I hope that the research that I've done is able to contribute to the work of a future generation. Thank you very much for your time. Thank you, Lorenzo, for sharing your research about how we can get into the Rome Statute and the obstacles for it. Before we go to the Q&A session, I will first invite all the speakers, please, if you can come forward. So the first presentation, Manon, Aleta, Vimersen, Darshana, please, and also Saruka, and thank you, Lorenzo, you're also in front. You can. And before we go to the Q&A session, I would also like to, you can sit. Thank you. I would also like to go to our Prime Minister of the transnational government of Tamil Eelam beforehand to ask him his thoughts about it. So I hope we can hear him about the three presentations. Can you please give your thoughts, Prime Minister, about the presentations? What did you think about it? We don't hear you yet. 1 minute. And after that, we will follow our Q&A session with the audience.
Can you please try to talk now, Prime Minister? We can not hear you, but maybe are we gonna try some technical support? Yeah, the mic sitting I'm fine. Yeah. Vanakkam. Can you hear me? Hello. இப்ப கேக்குது, Prime Minister. Thank you. Okay. Vanakkam. First of all, let me congratulate all the panelists, and also I congratulate Mahindan for putting this panel. And I also compliment the directors of the documentary and the Eminam Association. And I will tell you on behalf of the transnational government of Tamil Eelam that we are really proud of Eminam, and I assure you whatever initiative, whatever endeavors you take, we will fully support you. Because the media plays an important role in transitional justice as well as restorative justice, because it preserves the evidence, it documents the atrocities, and also it serves as a catalyst for political action. I can give you two examples. During the Darfur genocide, the American administration initially did not characterize it as genocide. They were using the word atrocities or crimes against humanity, war crimes. They did not want to use the word genocide, because if they recognize what was happening in Darfur was genocide, as I mentioned in my speech yesterday, then there are some political and legal consequence flow. So they did not want to accept what was happening in Darfur at that time was genocide. Then New York Times wrote an editorial. New York Times wrote an editorial saying that genocide is the only word that can capture the magnitude and the severity of the atrocity committed in Darfur. Yes, the New York Times continued to say that no other word can do justice for the victims. Then only after that, the Bush administration characterized what was happening in Darfur was an act of genocide. So the media plays an important role. Even with respect to Sri Lanka, the situation, Mullivaikkal situation, I think Obama became president in January 2009. And the war was, and the lot of atrocities were happening in Sri Lanka, in Mullivaikkal, in Venni during that time. But Obama did not say a word. Even though during his campaign, he generally talked about that we have to put an end to war, we have to put an end to genocide. He did not utter a word. Then again, New York Times wrote an editorial that he has an obligation. He has to say something about what was happening in Sri Lanka. Then only he made a statement, but it was not a powerful statement, and Mahinda did not care. So, anyway, what I'm saying is that the media is an integral part of transitional justice. Also bring public awareness, bring public also in the process. So it's very, very important. And also another important thing, then it can shape the narrative, because today
many of the speakers said that what's happening presently, that they portray LTT as a terrorist organization. Because the media, the Western media, is doing that job. So that's what I now this year is the 50th anniversary of the naming of the Liberation Tigers of Tamil Eelam. So we, TGT, are planning to have a conference on LTT, calling various research papers. LTT as a liberation movement, LTT as a social movement, LTT as a de facto government and environmental protector, the LTT and the self-determination, LTT and diplomacy on various subjects. We are planning to call for research papers and to have a big conference, hopefully by September or October. The primary purpose of this conference is to counter, is to respond to the allegations leveled against LTT. So we hope these papers will be the historical records, historical evidence to show the real LTT, the positive side of the LTT. So in short, the media plays an important role. Then I also agree with Shahrukh that the transitional justice is a holistic approach. We cannot simply focus only on the judicial aspect. We have to focus on the political aspect also. Then only the people will feel that they are finally that their victimhood has been recognized. So we have to focus on the political aspect also. So that's what we said, that even the Scottish referendum, the Scottish motion, the draft motion is an ideal one. It combines the support for accountability for genocide, and it also talks about support for the Tamils' right to self-determination. So we have to combine the political aspect as well as the accountability aspect. And another thing, because our position is the genocide was committed against the Tamils not by just one individual, not by just one Kotabaya or by what's his name, Sarath Fonseka. It was committed by the Sri Lankan state itself. That should be our focus, because prosecuting Gotabaya or the Sarath Fonseka and put him in prison in Hague, he'll have an air-conditioned room with a TV and everything. We are not going to achieve anything by that. So while we will bring them to justice, but our primary focus should be on how we can hold the Sri Lankan state accountable. But as you all talk about, the only place presently, the only place where we can bring Sri Lanka for accountability is the International Court of Justice. But unfortunately, the whole thing, the current international system, the international judicial system, everything is state-centric. Only states can bring action against the Sri Lankan state in the International Court of Justice. And nations without states like us, we cannot do that. But we don't want to keep quiet about that. We want to create something new. We'll create new norms. We'll create new mechanisms. So with this view, then we launched a project. We launched a project called Victims-Driven International Justice. So the strategy is the victims in certain courts, the victims themselves can go to the court and bring a legal action. You don't even have to go to the prosecutor to bring an action. The victims themselves can go to the court and bring an action. But then we need evidence. So what we did initially, then we wrote a letter on behalf of the victims to the High Commissioner to share the evidence, whatever evidence you have, you share the evidence with the victims, so the victims can take those evidence and go to the court and hold the Sri Lankan state or the perpetrators accountable for the crimes they committed. But unfortunately, so far we haven't heard anything from them. Also, there's another problem we face in the domestic setup, because we can only sue individuals in the domestic courts of other countries. We cannot sue the state itself in the domestic courts of other countries because of there are some legal concepts called sovereign immunity. These are a statutory legal protection given to other states. But this can be changed. This can be the parliament can bring an amendment to remove the sovereign immunity for international crimes committed in those countries. So we launched that campaign also.
we launched that campaign, and especially we targeted, and we still target Canada is the ideal place where we think we can bring this kind of changes. So we have to come up with some creative new ways to create new norms and new mechanisms, and hope then we can achieve what we really want. And also, final point regarding Lorenza, the thing. We also had the privilege of working with Lorenza on this initiative, because the Palestine has been recognized. So the accession by Palestine to the ICC, to the Rome Statute, has been accepted. But even though the Palestine, they don't control any territory presently, or even before that, the territory was actually controlled by Israel. In spite of that, they recognized the accession of the Rome Statute by the Palestinians. The reason they did it, because Palestine was recognized as a state by the General Assembly. Unfortunately, we have not been recognized as a state by any of the international bodies. So that's the reason I think they have not accepted. But even though they haven't accepted, I think we have made a political point, and we'll continue to make that point, and we'll continue to advance our cause. Thank you. Thank you, Prime Minister, for highlighting each of the presentations. We will now go to the long-awaited Q&A sessions with the audience. So I will give you the mic, and I will go to the audience and ask them if there are any questions. So இப்பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய கேள்விகளை நாங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தமிழ்லையும் கேட்கலாம், இங்கிலீஷ்லையும் கேட்கலாம். அதை நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பதிலை கொடுப்போம். Shall I do only a small observation for them? Thank you. I really want to address you my heartfelt, sincere thanks, because I'm working in courts with the police judge. Even last month, I was in a case, criminal case, and the judge asked for the victim, what is this flag? And what's the meaning? Is it terrorism? So this fact illustrates there is a really misinformation, disinformation, wrong information. When we are trying our best to share, legally take action, works about our struggle, our causes, it's a one part. But you, especially non-Tamil, journalist, producer, and you have 1 million followers, it means a lot for us. So thanks to your documentary, I just saw it and share for my all contact, French, colleagues, lawyers, just see how in 30 minutes they explain more than 30 years war. And now, thank you, now still waiting for the justice. So thank you so much. And naturally, thank you for Eminem. I have the opportunity to do a conference 2 years ago in a very big and reputed university. So thanks to Eminem, we talk about our subject in legal university for the first time in Paris. The amphitheater, the hall, was full in few days, 250 persons. And thanks that conference, I shared to my professors that there is, Eminem are mostly law students. So the last person in the documentary said, I fear that, I fear to forget our story. I don't fear. I don't fear when I can see the next generation already take the struggle. So thank you so much, Eminem.
Moderator, can I say just one quick observation? Yeah. Of course. Yeah, just a quick, because after seeing the documentary, everything, we talk a lot about disappearance of civilians, but we don't talk much about the disappearance of the LTT leaders. We don't talk about what happened to Lawrence Tiladar. We don't talk about what happened to Balakumar. We don't talk about what happened to Balakumar's son. So I urge the human rights community, please give importance to this. They are also human beings. They also come within the purview of the law. So please raise these issues also in your campaign against enforced disappearance. Thank you. இப்பொழுது நீங்களும் உங்களோட கேள்விகளை கேட்டு ஆகலாம். கேள்விகள் இருக்குதா? நீங்க check one, check. வணக்கம், என்னுடைய பெயர் மணிவண்ணன் பத்மநாபன். நான் இப்போ ஷாருக்காட்டத்தான் ஒரு கொஷின் வைக்கிறேன்னு சொன்னால், டிரான்சாக்ஷனல் ஜஸ்டிஸ் வந்து என்ன விதத்திலையும் ஸ்ரீலங்கா வந்து அதை ஒரு டூலாகத்தான் பாவிக்குதே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ எதுக்கோ அதை இது பண்ண போகிறதில்ல. சொன்ன மாதிரி ஓஎம்பின்றது வந்து விக்டிம் சென்டர்ட் அப்ரோச் கிடையாது. அதை நான் ஈவன் அந்த என்ஃபோர்ஸ் டிஸப்பியரன்ஸ் கமிட்டி வந்து சொன்னது என்ஃபோர்ஸ் டிஸப்பியர்ட் ஆஃபீஸர் தான் வைக்க சொன்னது. அது அந்த கொஷனை நாங்கள் அவைண்ட அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து சைட் இவெண்ட் நடத்தின போதே கேட்டு நாங்கள் அவை சொல்லிச்சிடம் they only proposed enforced disappeared, but they cannot force the countries into what they want to call the officers. So இது என்னென்னு சொன்னால் OMB ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் என்று சொன்னால் கல்யாணம் செய்கிறதுக்காண்டி வீட்டை விட்டு ஓடுறவனும் இஸ் அ மிஸ்ஸிங் பர்சன், பைத்தியம் பிடிச்சி விட்டு ஓடுறவனும் இஸ் அ மிஸ்ஸிங் பர்சன். ஸோ ஐ எம் சேயிங் those people who are mad, they are also missing person. Who went out of the home is also, if you reach in a police station, they are also missing person. But they just want to thing. So I am asking you is that what is the difference between a restorative justice? That is what what happened. The truth is the Mahavamsa mindset. That's the truth of why they did the genocide of Tamils. It's a Mahavamsa mindset by the Sinhalese majority that Sri Lanka belonged to them. Nobody else should live there. Either they want to live as a crippling, this thing. So I am asking the question is that how the transnational justice is going to give us the solution as far as the genocide is concerned, and how we are going to take it to ICC or ICJ through transnational justice rather than restorative justice. If you can explain that. Thank you. Thank you, Mr. Manivannan, for this question. First of all, in Tamil. முதல்ல வந்து மிஸ்ஸிங் பர்சன் ஆஃபீஸை பற்றி கதைச்சிருந்த நீங்கள் அந்த ஆஃபீஸோடைய ஸ்டாச்சுவை நீங்கள் வாசிக்க வேணும் என்று நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏண்டால் அது வந்து டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் ப்ராசஸ்க்குள்ளே தான் துறக்கப்பட்டிருக்குது. அப்போ காணாமல் போனவை ஓர் சம்மதத்தில் இந்த போரில் காணாமல் போனவை பற்றி தான் அதில் பதிவு படப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையிலே அது வந்து முழுமையாக ஒர்க் பண்ணவில்லை. ஆனால் அதை எடுத்து காட்ட வேண்டும். ஏண்டால் இது ஒரு ஒப்பந்தம். ஐநா சபை வந்து ஸ்ரீலங்கனோட முதலாவது ஸ்டேஜாக எடுக்கப்பட்டது தான் இந்த நிலைக்காலமாற நீதி. அப்போ இருக்கிறத வச்சுண்டாலும் எடுத்து காட்ட வேண்டும். இவை வந்து டொமெஸ்டிக்காக அவையோடைய ஆராய்ச்சியை அவையோடைய ஆஃபீஸ் அவைய மட்டும் நடத்தினால் தவறாக கொண்டு போயினோம், அதாவது மூடி மறைக்கிற மாதிரி என்று சொல்லப்பட வேண்டும்.
நீங்கள் உங்களுடைய கருத்துப்படி இது முழுமையாக ஒர்க் பண்ணாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு செஷனுக்கும் ரெசல்யூஷன் வருது. அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டடியில் வந்து அவைய பாவிக்கிற சொற்கள் பார்த்தீங்கன்னா கூட கூட ப்ளேம் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ஸை முதல்ல அப்ரிஷியேட், ஃபெலிசிட், கங்க்ராச் பண்ணுவீனம், நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை கை எடுத்து கொண்டு நடத்துகிறீங்களு. ஆனால் இப்போ செம்மணி ஆராய்ச்சி எல்லாம் பார்த்தா பிறகு அவை இப்போ ப்ளேம் பண்ணி கொண்டு வரினோம். அதோட வந்து 2021 வந்து அவை ப்ராசஸை விட்டு வெளியாயினவை. ஆனால் அவைக்கு அப்படி உடனே ஒரு ப்ராசஸை விட்டு வெளியாகிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் ஐநா சபை மனித உரிமை சபையில் வந்து பவர்ஃபுல் இல்லை, அசம்பிளியில் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு எல்லாம் ரெசல்யூஷன் போக போக அவையோடைய வேர்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு எவல்யூஷன் இருக்குது, ப்ரெஷர் பண்ணினோம். ஸோ மனித உரிமை சபை வந்தோடைய டெக்னிக்கல் வேறு, ப்ரெஷர் பண்ணி அந்த நாட்டோட வந்து கணக்கு கேட்டுக்கொண்டிருக்கணும். நீங்கள் செய்கிறீங்களா, நீங்கள் இதை செய்கிறீங்களா, அவ திருப்பி அதை ரெனுவல் பண்ணி கொண்டிருக்கணும். ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஆராய்ச்சியோடைய லாஸ்ட் சாப்டர் என்ன சொல்ல வருதுண்டா, அவர்கள் மட்டும் இந்த ப்ராசஸ் அவையோடைய ஜட்ஜ் அவையோட இன்வெஸ்டிகேஷன் கொண்டு நடத்தினால் சாய்வு இருக்கும். அதாவது சாய்வு இல்லாத இன்வெஸ்டிகேஷன் வேணும். அதுக்கு என்ன வேணும்? சர்வதேச நீதிமான், எக்ஸ்பர்ட்ஸ், லீகல்ஸ் இதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ண வேணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அவ என்ன சொல்லி வச்சிருக்கணும், ஃபாரின் ஜட்ஜ் வரக்கூடாது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே. ஸோ தட் ட்ரான்சிஷனல் ஜஸ்டிஸை வந்து A+B எடுத்து காட்ட வேணும். அவர்கள் தனியாக செஞ்சால் வேலை செய்ய மாட்டுது. அதை ஒரு கட்டத்தில் எடுத்து காட்டினால்தான் வேலை செய்யாட்டிக்கு அடுத்த கட்டம் என்ன, ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராசஸ் கொண்டு வரும், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ப்ராசஸ் கொண்டு வரும். அதில் வந்து ஹைப்ரிட் கோர்ட் இருக்குது, அர்வாசி இன்டர்நேஷ்னல், அர்வாசி நேஷனல், அல்லது ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜ் பியூரோண்டு திறக்கப்படும். இதில் சில நாட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா, ருவாந்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியான ஒரு நீதி கிடைத்த மாதிரி. ஆனால் ப்ராசஸை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய கையில் கொடுக்க கூடாது, பாதிக்கப்பட்டவர்களுடைய கையில் கொடுக்க வேண்டும். இது தான் டிஃப்ரெண்ட். தேங்க்யூ. எனக்கு இதில் முழுமையான நம்பிக்கை இருக்குமா இந்த ப்ராசஸ்லண்டா எனக்கு தெரியாது. நிச்சயமாக இப்போ 8-9 வருஷமாக இந்த ஆராய்ச்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நானும் என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை எழுதி என்னுடைய ப்ரொஃபஸருக்கு கொடுத்து, நான் ஒரு தமிழ் பெண்ணாக இந்த ஆராய்ச்சி எழுதினபடியாக சாய்வு இருக்குதுண்டு 500 பேஜை திருப்பி எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ இன்னொரு முறை நாங்கள் என்ன சொல்வோம், இதில் வந்து இந்த பீலார் இருக்குது, 4 பீலார். ஒரு சிம்பிள் இன்டர்நேஷ்னல் கோர்ட்ஸ் என்ன செய்ய போயினோம்னா, குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுப்பினோம், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், சிறை தண்டனை, சரியா? ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலம், காணாமல் போனவ, நஷ்ட ஈடு, அடுத்தது ரிஃபார்ம்ஸ். இது நிறைய முக்கியம். நேற்று நாங்கள் அரசியல் அமைப்பு பற்றி, அரசியல் வாக்கு கான்ஸ்டிடியூஷன் அமைப்பு பற்றி கதைச்சிருந்தோம். முக்கியமாக இது மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டில் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷனை வந்து ஒரு பகுதியில் எழுதப்பட வேண்டும். இந்த எலிமெண்ட், இந்த நோக்கம் எல்லாம் இந்த ட்ரான்சிஷனல் ஜஸ்டிஸ்குள்ளே வந்து உள்படுது. ஆகவே இந்த ப்ராசஸில் கூடுதலாக தமிழாக்கள் டிஸப்பாயிண்டடாக இருக்கிறோம். ஏனென்றால் திசை திருப்புற மாதிரி ஒரு ப்ராசஸஸாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஒரு வழியால் ஆனால் இன்னொரு வழியால் நாங்கள் அதை ஒழுங்காக ஆராய்ச்சி பண்ணி சில விஷயம் எங்களோட நல்லதுக்கும் சேர மாதிரி நாங்கள் அதை டெமான்ஸ்ட்ரேட், ஆர்குமெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டும். உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் என்று நம்புகிறேன். நன்றி. நன்றி சாருகா. இன்டர்நேஷ்னல் லாவை இவ்வளோ தெளிவாக எங்களுக்கு நீங்கள் தமிழ்லேயும் தந்திருக்கிறீங்க. அதன் வேலையாக இன்னும் ஒரு இறுதி கேள்வி இந்தியாலேயும் ஒரு நபர் கேட்க இருக்கிறார். வணக்கம், என்னுடைய பேர் விஜிதரன் வரதராஜா. இப்போ டிரான்ஸ்நேஷனல் ஜஸ்டிஸ், அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட காணாமல்பட்ட அம்மாக்களில் இருந்து சிறை கைதிகள் எல்லாரும் கேட்குறது இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ்.
இன்டர்னல் ஜஸ்டிஸுக்கு அங்கே இருக்கிற ஃபாரின் எம்பசிஸ் அங்கே அவைகளோட நிறைய இன்வால்வ் பண்ணி இது நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி எம்பசிகளாலேயே ப்ரெஷர் பண்ணி அவைகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக இந்த இதுதான் அந்த பெரிய டிஃபிகல்ட்டிஸ். அவைக்கு இருக்கிற ஆதங்கம் இலங்கை அரசாங்கம் மட்டுமில்லை, இந்த ஃபாரின் எம்பசிஸே வந்து குறிப்பாக சுவிஸ் மெயினாக என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் உண்டா வாழுங்கோ, ரீகன்சிலேஷன், நல்லிணக்கம், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் புஷ் பண்ணுறாங்க. அவைக்கு ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணுறாங்க. இதுக்கு உங்களோட ஆராய்ச்சி ஊடாக நீங்கள் எல்லாரும் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன், சுவிஸ் சிட்டிசன், ஃபாரின் சிட்டிசன்ஸ் எல்லாரும் இந்த கவர்மெண்ட்டுகளுக்கு தெளிவாக இதை நீங்கள் விளங்கப்படுத்தணும் என்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். நன்றி. இதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களோட அறிவுரையை சொல்ல இருக்கிறீங்களா? நன்றி, உங்களுடைய இந்த கருத்துக்கு நன்றி. நான் என்ன சொல்வேன்னா, மனுஷர்கள் மௌனமாக மூடி மறைச்சால் கூட எலும்புக்கூடுகள் கதைச்சது கிட்டடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கமிஷனர் வந்து போய் கான்ஸ்டாட் பண்ணியிருக்கிறார், பார்த்துருக்கிறார். ஸோ ஒரு விதமாக மூடி மறைக்கப்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஐசிசிக்கு போக வேண்டாம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னாலும் எப்படி ஒரு நாட்டில் அது வடிவாக அந்த ரிப்போர்ட் அங்கே இருக்கிற சனங்களும் வெளிநாட்டு சனங்களும் அந்த செம்மணி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கூட அந்த ஒரு நல்ல ஒரு பவரான ஒரு ரிப்போர்ட் எழுதி நாங்கள் அது ஐநாவில் கொண்டு போய் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ திருப்பி அந்த உண்மைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்குது. ருவாண்டாவில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷனல் ஜஸ்டிஸ் போய்கொண்டே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ரெண்டும் சேம் டைமில் வந்தது. கொஞ்சம் காலம் எடுக்கும், நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், ஏண்டா வாய்மை வெல்லும். நன்றி. நன்றி சாருகா. நான் இப்பொழுது இங்கே வந்து அன்அஃபிஷியல் எங்களோட வந்து 3 நாளும் வந்து நின்றுக்கிறார் ஒரு டச் சிட்டிசன். அவரும் வந்து நிறைய நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறார். ஸோ நிறைய தாட்ஸ் வச்சிருப்பார். அவர்டைம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார். ஸோ அவர்டைம் நான் ஒரு மைக் கொடுக்குறேன். அன்அஃபிஷியல். Thank you for this opportunity. We speak about the genocide, but for genocide you see a pattern. Because the people who are implementing genocide, they know that they will not be punished. And they think that they not will be punished. And second, they got a call from irresponsible leaders, and nationalist, chauvinist leaders. And third, the third thing. There are 3 conditions for a genocide. We see the same pattern. We see the genocides in former Yugoslavia, in Sudan, in Congo against the Rohingya, and the transnational government of Tamil Elam has also contacts with for the Palestinian authorities and national liberation movements. Because what we see is the same people, the Western countries are make benefits, delivering weapons. We see that to Israel and the genocide in Gaza, which is still going on. And the genocide in Gaza, that is the first genocide which we can see and hear from social media. Dus my question is, the TGTE has contacts with other, also with other liberation movements,
and governments from, for example, Palestine. ஸோ அவர் என்ன கேட்குறாருண்டா, இப்போ நாங்கள் வந்து தோபி கெட்மன் ஸ்பீச்செலாம் கேட்டிருந்தோம். நெவர் அகேன் என்று நிறைய தரம் எல்லாருமே சொல்லினோம், எல்லா நாடுகளிலும் அந்த நெவர் அகேன் என்று. பட் இப்போ வர நிறைய விஷயங்கள் வேறு நாடுலாம் நடந்து கொண்டே வருது. நீங்கள் அதிலிருந்து என்னத்தை ஒரு லெசனாக உங்களோட ரீசர்ச்சுகள் இல்லாட்டி இந்த டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழகத்தில் எதை கொண்டு வரீங்கன்னு கேட்கணும். நீங்கள் He wants to ask to the Prime Minister this question. Is that possible? So I didn't hear the question very well. Could you repeat the question again, please? Of course. So he said there are a lot of same things happening in the world at this moment. For example, Gaza, Israel, Palestine. So what are you from the as Prime Minister taking as lessons to take on for the future, for the establishment of Tamilulam? Yeah, and as you said that the goal is never again, but what's happening is again. It's happening in various parts of the world. So we show solidarity with the victims all over the world. With respect to Gaza, we issued couple of statements showing our solidarity and condemning the international community's silence. So we share our views. Not only that, we also participate in their protests, especially in the UK. Whenever they organized any protest, our members also participate and we show solidarity. So we feel that we can also learn from each other and we can formulate our strategy based on the experience each of us experienced during this genocide. So that's what, in short, what I can say is that injustice anywhere is the threat to justice everywhere. Thank you. Thank you, Prime Minister, for the answering the question. I have also a question for our panelists from Tavendra Raja. This is a question for the journalist. We really appreciate your work on this. As you all pointed out again and again, only one side of the story was told, or the propaganda by the Sri Lankan government was expressed all over the world, and we were stamped as terrorists. Not just the LTT, the Times also looked at that. And our youngsters were very ashamed, and they didn't even want to associate with any of the Tamil politics. So now it is changing. I appreciate that, your work. Now, after seeing how nicely you did this work, in 30 minutes you did very well. Now, my question is, are you going to do another one on Germany? Because as you, Sharga pointed out, the bones are speaking, skeletons are speaking, and that's a good one, and Sri Lankan government tried to cover it up, and it kept coming up and up. So are you guys planning to do anything on that one? Thank you. For this question, I don't know, can I give you also the mic? And after that, I will also want to give Lorenzo the opportunity to speak as well. Alors, on va déjà écrire un article sur les derniers jours. Nous, on aimerait pouvoir continuer à mettre en lumière les luttes du peuple tamoul. Maintenant, est-ce qu'il va y avoir d'autres épisodes de la même ampleur? Peut-être. Pour l'instant, on ne sait pas encore. On a vraiment fait ce documentaire avec un très petit budget par rapport aux budgets qui sont alloués pour ce genre de documentaire habituellement. Voilà. Je sais pas. She said that first, after this meeting, of course, we will talk about that because we also write some articles on our media.
And just to know is that we made this documentary with a small budget, and for this it's supposed to be a lot of money to do what we made. We would love to continue to talk about Tamils people and your fight, because we just talk about the surface, the beginning, but we have to think how, with who, and it's sad to say that, but we know we have some times, because a lot of work, but you talk about the new découverte of the skulls, voilà, bones, and every time few things happen, but it's a lot and a lot to tell. So we are thinking, inshallah. First of all, yeah, just one small observation. I mentioned that in my speech yesterday. Now, what we, the nations without states, what we have to do is we have to work collaboratively to create a new norms. We have to create new structure for justice, because the present system is in favor of the states. We don't have any space there, so we have to create new structures and new norms. So that's the way we can get justice for nations without states. And I think a couple of years ago, we had a seminar, we had an event in Canada, in Toronto. For that event, we invited many nations without states to come and participate, and we had a brainstorming session also on that day. Thank you. Thank you, Prime Minister. And at the same time, I would also like to ask Lorenzo if you can add something up to this question. So I will give you the... Oh, maybe you can try. Yes. May I just verify again that my sound is working this time? Yes. All right. Thank you very much. Yes, we can hear you. So I would also like to thank very much the team from... all right. I would like to thank the team from Histoire Crépue. Thank you very much to Ms. Manon and Ms. Ivana for putting together an excellent documentary. With that being said, I'd move on to one of the questions that was asked in Tamil. It was translated for me just now, regarding witnesses who speak up and who are being intimidated in Sri Lanka. And when they go to foreign missions, I believe Switzerland was mentioned, they're being encouraged to abandon the narrative of gaining justice and to embrace the narrative of reconciliation. So first of all, one of the answers to this is that there can be no reconciliation without justice. Reconciliation without justice is simply asking the victims to accept that the victor has completed its job and to forget and to move on. This is not reconciliation. This is submission. So for true reconciliation to happen, we need to put forward the narrative that we are willing to have a reconciliation, but this must be on the basis of justice. There can be no reconciliation on the basis of a victor's peace. In the second place, yes, we do have the very real situation of witnesses who are being intimidated, threatened, disappeared. And this has been going on now for many decades. And so if there is a question of somebody's life being at risk, we do not need to solely rely on eyewitness testimonies from people who are still alive today. Genocide can be demonstrated through a pattern of behavior, through the historical record, through newspaper articles, through speeches made by Buddhist clergy and Sri Lankan politicians.
the case can be made even without witnesses, because the facts speak for themselves. The historical record speaks for itself. The documents of the UN, of the Red Cross, of Human Rights Watch, Amnesty International, all of these documents exist in the public record. Even without witnesses, a case can be built just from these documents if there's the political will to do so. Thank you so much, Lorenzo, for sharing your perspective on this question. I think we have asked all the questions at the moment. So one question and our final question, because otherwise we can go on and the lunch is waiting. Okay, thank you. First of all, my name is Jay Kumar. I have a question for media and for Amina. Both kind of same question you could answer. For media, I think you are the main tool right now in the world. With a click of a point, you can reach, like you said, millions of people around the world. So you can reach many things. My question is, do you have any plan right now? You put the subtitle in French only because you started with French. Do you have any idea to translate this kind of media to in neighboring country? I know you from France. That's the reason you start with French, and especially with Germany and Swiss, especially with Swiss, as someone else mentioned. They are kind of putting all the Tamils genocide under the cabinet, under the rug. Do you have any way to bring those things outside the world to prove? I think there's a panelist here named Karthi. I think she's also mostly working. When I spoke to her, she worked with UN and all that. Maybe with that help, can you do that one? Now, my second thought is, as you have mentioned in this juncture, you have some financial issues to do it. If you put together any issues that you have, you can reach Mahindan, and we may come up with some help to do some other work to help you out. Definitely, as a youngsters, you have a long way to go. We may able to give some hand. Especially, I can make some kind of arrangement. I assure that. The way you go out, I could able to do that one as an individual, or as a teamwork, or as a government. We could do that one for you. Then the other part for Eminam, I have met you first time in New York, if I'm correct. Then I met you in Paris. The way you guys grew up, it's unbelievable. Same way, my question, just like the audience, I know you start from France, and I think you and some other countries also you have. Can you reach, especially Swiss youngsters, because the parents are twisting around the stories, and recently there was an article about they came out with an unbelievable caste issue with being very even able to prove you all that. You got to come out with come up with that and cover all that and bring the Tamil issues. If you can do that one thing, if you need any help, you can. Mahindan is our tool. You could reach out him. Whatever we can help, as again, as an individual, team, or as a transnational government, we could give you the help. And I need the answer from you both. Thank you. Thank you for the question. We would love to see our documentary to be an object all around the world. But, ok, je continue en français, sinon ça va être très long.
to mention that there was another panelist that has a deepest concern about the prisoners. And also Prime Minister mentioned about our LTT members. If you can make some documentaries about them also, these all huge issues regarding Sri Lankan issues. So I know you have, I put a lot of things in your plate, but if you can do certain things at a time, you know, there was a girl there, a young girl, third year in university, you could get some help from her. You know, you have a lot of connections. If you could do piece by piece and bring up to the world, definitely, as I mentioned, we could give you a hand to do this one. Thank you. Alors, premièrement, on l'avait déjà remarqué, mais on remarque à quel point notre... Enfin, c'est vraiment une histoire qui n'est pas assez dite et qui n'a pas suffisamment de lumière parce que, en fait, on ne devrait pas être un des seuls médias indépendants à en parler. Et c'est un énorme problème. Tu traduis tout Sorry, we were not supposed to be the only media to talk about this case and to put some light on the genocide Tamil. It's not normal. Et voilà. Par rapport aux traductions et à la possibilité du coup de faire de ce documentaire un objet, une première approche partout dans le monde, évidemment pour nous ça serait un honneur que ça devienne vraiment un objet comme première étape pour connaître la cause tamoule et l'histoire tamoule. Et enfin, oui, après il faudra qu'on en discute, mais s'il y a la possibilité de mettre des sous-titres dans d'autres langues, ça pourrait être incroyable. We would love that this documentary will become an object and something to share to the world. And I had something is that more than 30% of our audience are living on the African continent. So it's amazing that they learn about this history, really. So we receive some message from them, from all of our audience to say thank you, we didn't know about that. And for the translate, Tamil translate, we had one stagiaire, internship, is Tamil, and he made like 1 month to translate just 2 interviews from the members. But we would love, we talk about that with Eminam's people, we would love to make subtitles also in Tamil to share. It's the first step, even before English, that we will change, but it's a start. And I think maybe, yes, with Tamil subtitle, we can share it more to more people, because actually just for French people. But the next one, if we make anything, we hope we can have enough people to help us to translate, because it's a long work. And yes, just to add something, one of the benefits from this documentary is that it's also that other media contact us to do some work with us, and so I think that we can share our contacts when it's how to say, convenient or no, when it's possible, to other organizations like yours, government, and to not to give, but permit that a lot of media take our struggle and talk about our struggle in a way. And for the question for Eminem, we're trying to make this documentary seen as much as possible, and we did already a projection in our university in Créteil, and yesterday night
there was a projection in Lausanne, in Switzerland, in the University of Lausanne with the association LUTSA, which is a student association of Tamil students. Yeah. And this Friday there is also a projection in a second college, high school, in an high school of this. Yeah. And also, you know, like we are a student organization. One of the main events of this session is that we succeed to project your zone in Sciences Po Paris, which is a big school in France, in Paris, and that was when we bring about 50 people. So among them a lot of non-Tamil also. So that was good. And Thank you for reassuring us all that this is not the end, but this is a movement that keeps forward. And I would like to thank you all for your powerful contributions, and to everyone here for your attention and presence. We are gathered here representing many languages, many voices, and many perspectives. I truly believe that what has been shared today will be carried forward in all those languages, reaching future generations and continuing to inspire. Like I said earlier, let this not be the end. We can talk about this for hours, but the beginning of continuous. Thank you all for your presence. தயவு செய்து இந்த நேற்றைக்கு லஞ்சுக்கு போனாக்கள் உடனடியாக லஞ்சு இடத்துக்கு போங்க. கொஞ்சம் மிஸ்டேக் நடந்து போயிட்டு ப்ளீஸ் நேற்றைக்கு லஞ்சுக்கு போனாக்கள் அவ்வளோ பேரும் உள்ளுக்கு போங்க அந்த ஹோலுக்குள்ளே.
அனைவருக்கும் வணக்கம். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் 4வது அரசவையின் 5வது நேரடி அமர்வு 3ஆம் நாள் நிகழ்விலே மதியத்தின் பின்பாக அரசவை ஆரம்பிக்கின்றது. அந்த அரசவை ஆரம்பிப்புக்கு முன்பாக இன்று காலை நடைபெற்ற அந்த நிகழ்வு குழாமாக இருந்து அந்த காணொளி படத்துக்கான முழு விளக்கங்களையும் அளித்த அவர்களுக்கு அனைவருக்கும் சிறிய ஒரு வாழ்த்தினை தெரிவிக்க இருக்கின்றோம். தயவுசெய்து அந்த பேனலில் ஈடுபட்டாக்கள் எல்லாரும் இருக்கா இதில் முன்னுக்கு வாங்க. ப்ளீஸ் கம் ஹியர். சாரு நீங்கள் என்ன இருமாங்க உங்களை தான் கார்த்திகா என்ன இங்கே அதில் வணிலுங்க மாறும் ஸ்டே ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் வளமையாக இப்படியான நிகழ்வுகளில் பங்கு பெற்றாக்களை கௌரவிக்கிறது வளமை. ஒன்றில் நாங்கள் அவை முடியும் பொழுது கௌரவிக்கிறாங்க, இல்லாட்டி அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது கௌரவிக்கிறாங்க. இன்று எங்களுடைய நேரங்கள் எல்லாம் குறுகிய வந்தபடியால் நாங்கள் முதல் செய்ய முடியலை. இப்போ அந்த அவைகளை கௌரவிச்சுட்டு நாங்கள் எங்களுடைய அவைக்கு போகிறோம். இந்த நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்த எங்களுடைய நெதர்லாந்து உறுப்பினர் திரு லோகன் சுப்பிரமணியம் அவர்கள் இவர்களுக்கான பரிசு பொருட்களை வழங்கியிருக்கின்றார். அந்த பரிசு பொருட்களை வழங்கி அவர்களை வாழ்த்துகிறார் இல்லை கௌரவிக்கின்றார் லக்ஷல் அஜோன், அதாவது நெதர்லாந்து உறுப்பினருடைய மகள். அவதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்தவ. இவையன் தங்களையும் கௌரவிக்கணுமா? இவை நேற்று எங்களோட 3 நாளாக எங்களோட நின்று இந்த இளையோர்கள் தந்த ஊக்கத்துக்காக நாங்கள் எல்லோரையும் வின்சன் தான் இந்த ஒத்துழைத்த இளையோர்கள் எங்களோடு பயணிக்க போகின்றவர்களை நிச்சயமாக வாழ்த்த வேண்டிய கட்டத்தில் நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இருந்தோம். இவைகளுடைய ஆக்டிவிட்டீஸை நேற்று முந்தின நாள் இன்றைக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் திருப்பி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை, நேரங்கள் போகிறபடியாக நாங்கள் எல்லோருமா இணைந்து அவர்களுக்கு எழும்பி நின்று இருக்கா எல்லாருமா நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ வெரி மச். மிஸ் போக்கு. தேங்க்யூ. உலகப்பந்தில் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, அது மௌனிக்கப்பட்ட பின்பு 2010 நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அறிவுஜீவிகளாலும் புலம்பெயர் புத்திஜீவிகளாலும் இளையோர்களாலும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட உருத்ரகுமார் சட்டவாளர் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளும் சர்வதேச குற்றவியல் மன்றத்தின் நெதர்லாந்தில் வந்து முதலாக கலந்து கொண்ட அனைத்து உறவுகளும் இப்பூமி பந்தில் எங்களின் விடுதலை கிடைக்கும் வரை தமிழீழ மக்கள் ஒற்றுமையாகவும் உணர்வோடும் கலந்து கொள்ள வேண்டும். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை என்ற தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சுதுமலை பிரகடனம் இன்று நாடு கடந்து தமிழீழ உணர்வாளர்கள், வீரர்கள், இளையோர்கள், புத்திஜீவிகள் அனைவரும் கலந்து கொண்டதற்கு அவர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்தும் விடுதலை கிடைக்கும் வரை தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
நான் வெயிட் பண்ணி நீங்கள் கையாட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணி. சரியா? ஓகே. நல்லது. மீண்டும் எல்லோருக்கும் அரசவைக்குள் உங்களை அழைத்து கொண்டு அரசவையை ஆரம்பிப்போம். இந்த அரசவையிலே முக்கியமான 2 விடயங்கள், ஒரு முன்மொழிவும் அமைச்சரவை தீர்மானமும் கேள்வி பதிலும் ஆக 3 விடயங்கள் இருக்கின்றது. முதலில் நாங்கள் முன்மொழிவைத்தான் நான் முதல் எடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல சில எங்களுடைய விதிமுறைகளை சொல்கிறேன். முக்கியமாக பார்வையாளர்கள், நீங்கள் பார்வையாளர்களாக இருக்கலாம். ஒரு நாடாளுமன்றத்திலே பார்வையாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. பார்வையாளர் கருத்துக்களோ கேள்விகளோ கேட்க முடியாது. ஆனால் பார்வையாளர்களாக இருந்து கொள்ளலாம். முதலாவது. இரண்டாவது, அமைச்சுக்களின் அறிக்கை சமர்ப்பித்த பின்பு கேள்வி பதிலுக்கான நேரங்கள் இருக்கின்றது. இந்த கேள்வி பதிலுக்கான நேரங்களிலே அமைச்சர்களை கேள்வி கேட்க முடியாது. அது எங்களுடைய அரசியல் அமைப்பிலே இருக்கின்றது. ஆகவே அதனை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது தவிர்த்து முடிந்தவரை நாங்கள் ஒரு சுமூகமான, இதுவரை 2 நாளும் நாங்கள் செய்த மாதிரி இந்த நிறைவையும் செய்வதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு நீதிராஜா அவர்கள் ஒரு முன்மொழிவினை இந்த அவையில் ஒரு முன்மொழிவினை வைத்திருக்கின்றார். நான் ஏன் அதை முன்மொழிவு என்று கூறுகிறேன் என்றால், தீர்மானமாக நாங்கள் அதை கொண்டு வர முடியவில்லை. எங்களுக்கு தேவையான கோரம் இல்லை. எங்களுக்கு தேவையான கோரம் 32 பேர் இருக்க வேண்டும் அவையிலோ அல்லது தொலைத்தொடர்பு ஊடாகவோ 32 பேர் இருந்தால்தான் நாங்கள் அதை தீர்மானமாக கொண்டுடலாம். ஆகவே அதை முன்மொழிவாக கொண்டு வந்திருக்கின்றார். அந்த முன்மொழிவை நாங்கள் இன்று எங்களுடைய அவையிலே முன்மொழிந்த பின்பு அடுத்த அவையிலே முடிந்த வரைக்கு அங்கத்தவர்கள் கலந்து கொண்டால் அதை நாங்கள் தீர்மானமாக மாற்றுவதற்கான நான் தீர்மான வரைவு குழுவுக்கு அனுப்பி அவர்கள் சரிபார்த்து சொல்லாடல்கள் திருத்தப்பட வேண்டியிருப்பின் திருத்தப்பட்டு அவற்றை நாங்கள் பின்பு தீர்மானமாக கொண்டு வரலாம். தயவுசெய்து விளையாட்டுத்துறை அமைச்சர் நீதிராஜா உங்களுடைய முன்மொழிவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த முன்மொழிவானது புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்களின் அடையாளம் மற்றும் இளையோர்களின் பங்கு தொடர்பான தீர்மானம். அமர்வு புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய அடையாளத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மேலும் கவனத்தில் கொண்டு இலங்கை தமிழர்கள் என்ற பெயரிடல் ஈழத்தமிழர்களின் தனித்துவமான வரலாற்று மற்றும் தேசிய அடையாளத்தை முழுமையாக பிரதிபலிக்காது என்பதை கருத்தில் கொண்டு அறிவுறுத்தி இளைய தலைமுறை கல்வி, சமூக ஊடகங்கள் மற்றும் கலாச்சார செயல்பாடுகள் வழியாக இந்த அடையாளத்தை பரப்பும் முக்கிய பங்கினை வகிக்கிறது என்பதை வலியுறுத்தி இதனால் அமர்வில் முன்வைக்கும் முன்மொழிவானது புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்கள் தங்களை ஈழத்தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த அமர்வில் முன்வைக்கின்றேன். இது மே மாதம் தமிழினத்தின் மீதான இனப்படுகொலை நடந்தேறி 17 ஆண்டுகள் கடந்து நிற்கும் இவ்வேளையில் எம் தேசிய தலைவரினதும் மாவீரர்களினதும் தமிழீழக் கனவை நோக்கி அரசியல் ரீதியாக பயணித்து வருகின்ற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நெதர்லாந்து நாட்டில்
கூடியுள்ள நேரடி அரசமை அமர்வில் இந்த தீர்மானத்தை முன்வைப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன். ஈழத்தமிழர் என்ற அடையாளத்தை பாதுகாக்கவும் பரப்பவும் சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலாச்சார அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், இளையோர்கள் இந்த அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முன்னணி சக்தியாக செயல்பட ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும், சமூக ஊடகங்கள், கல்வி திட்டங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் மூலம் ஈழத்தமிழர் என்கின்ற அடையாளத்தை வலுப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த தீர்மானத்தை பரிசீலனை செய்து உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். Let me read in English. Resolution on the identity of Tamil living in diaspora and role of youth. This assembly, recognizing the importance of history, culture and national identity Tamils living in diaspora countries, further noting that the term Sri Lankan Tamils does not fully reflect and distinguish historical and national identity of Elam Tamils, emphasizing that the younger generations plays vital role in promoting and preserving this identity through education, social media, and cultural activities. Therefore, this assembly resolves that Tamils living in diaspora countries should identify themselves as Elam Tamils, and this resolution is hereby presented before this assembly. At this moment, as 17 years have passed since the genocide committed against the Tamil nations and the month of May, I take pride and honor in presenting this resolution at the directly elected parliamentary session of the transnational government of Tamil Elam, convened in the Netherlands, which continues its political journey towards the dream of Tamil Elam envisioned by our national leader and Maviras. Further come social organizations, educational institutions and cultural bodies should work together to protect, promote and identity of Elam Tamils. Youth should be encouraged to serve as the leading force carrying this identity forward to future generations. Efforts should be undertaken through social media, educational programs, and cultural events to strengthen the promote identity of Elam Tamils. Accordingly, I respectfully request that this resolution to be considered that adopted at an appropriate time. Thank you very much. நன்றி விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு நீதிராஜா. உங்களுடைய முன்மொழிவு அடுத்த அரசவையிலே நான் அதற்கு முன்பாக எங்களுடைய தீர்மான வரைவு குழுவிற்கு அனுப்பி அதை தீர்மானமாக மாற்றுவதற்கான படிமுறையை மேற்கொள்கிறேன். அடுத்த அவையிலே வருகின்ற எங்களுடைய அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அது தீர்மானமாக நாங்கள் கொண்டு வர முயற்சிக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து அமைச்சரவை அறிக்கைகள். முதலிலே உள்துறை அமைச்சர் அல்லது பிரதமர் பணிமனை அமைச்சு திரு தவேந்திர ராஜா அவர்களை அவருடைய அமைச்சு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். உள்ளக அமைச்சின் ஆண்டறிக்கை 2026. எனது பேர் தவேந்திர ராஜா. என்னுடைய துணை அமைச்சர் பிரியந்தி சுதர்சன். எமது அமைச்சின் நோக்கம் ஒவ்வொரு அமைச்சுக்களிடையே தொடர்பாடலை மேம்படுத்துதல், பிரதமரின் அன்றாட செயல்பாடுகளுக்கு உதவுதல் மற்றும் தாயத்திலும் புலத்திலும் இருக்கும் ஒவ்வொரு அமைப்புகளுடன் தொடர்புகளை பேணுதல் போன்ற செயல்பாடுகளினால் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சேத்திரனை மேம்படுத்துதல்.
இதுவரையான செயற்பாடுகள் அமைச்சரவை கூட்டங்களை நடத்த உதவுதல், அமைச்சரவை அறிக்கைகளை தயாரித்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்க அங்கத்தவர்கள், மேலவை உறுப்பினர்கள் மற்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்க பணிமனைகளின் நிர்வாகிகளுக்கு அனுப்புதல். பிரதமரின் அன்றாட செயற்பாடுகளுக்கு உதவுதல், தேவையான தகவல்களை பெற்றுக் கொடுத்தல், தேவைப்படும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல், சந்திப்புகளை நடாத்த துணை புரிதல், குறிப்புகளை தொலைபேசியில் பெற்று தட்டச்சு செய்து பிரதமரின் செய்திகள், ஊடக செய்திகள் போன்றவற்றை தயாரிக்க உதவுதல், அமைச்சுக்களினாலும் மற்றும் அங்கத்தவர்களினாலும் முன்மொழியப்படும் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த உதவுதல், முன்மொழியப்படும் திட்டங்கள் அதன் மதிப்பீட்டிற்கு செயல் திட்ட மதிப்பீட்டு குழுவிற்கும் நிதி அமைச்சுக்கும் அனுப்பி பின்னர் மதிப்பீடு செய்யப்பட்டதும் அமைச்சரவை அங்கீகாரம் பெற அமைச்சரவைக்கு அனுப்பி வைத்தல். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சமூக செயற்பாட்டிற்காக மற்ற அமைச்சகங்களுடன் ஒருங்கிணைப்பு செய்தல், பிரதமர் பணிமனையால் முன்னெடுக்கப்படும் ஏனைய செயல்பாடுகளிலும் பங்கு பற்றி தொடர்ச்சியை பேணுதல். உதாரணமாக மக்கள் பொது வாக்கெடுப்பு இயக்கம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு தமிழீழத்தை கொண்டு வருதல் எனும் செயல் முனைப்பு போன்றவை. மேற்கூறியவற்றை தவிர அன்றாடம் பிரதமருக்கும் மற்றும் அங்கத்தவர்கள், அமைப்புகள் ஆகியவற்றுக்கு இடையில் தொடர்புகளை பேண ஆகியவற்றினை செய்து வருதல். உண்மையுடன் தவேந்திரராஜா மற்றும் பிரியந்தி சுதர்சன். நன்றி. நன்றி உள்துறை அமைச்சர் திரு தவேந்திரராஜா. தயவுசெய்து இந்த உறுப்பினர்கள், அமைச்சுகள் இல்லாத உறுப்பினர்களுக்கான ஒரு வேண்டுதல், நீங்கள் கேள்விகள் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நேரடியாக எல்லா அமைச்சுகளுக்கான கேள்விகளையும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உங்களோட இந்த அறிக்கையில் இருக்கிறத நீங்கள் குறிப்பிட விரும்பினால் குறிப்பிட்டு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு நீதிராஜா. ஹலோ, வணக்கம் எல்லோருக்கும். கிட்ட பிடிங்க. அறிமுகம். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சு புலம்பெயர் நாட்டில் வாழும் தமிழீழ மக்களின் ஒற்றுமை மற்றும் இளைஞர்களை விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்கும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது. இந்த அறிக்கை மே 2025 முதல் மே 2026 வரை மேற்கொள்ளப்பட்ட முக்கிய செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் பதிவு செய்கிறது. நோக்கங்கள்: புலம்பெயர் நாட்டில் வாழும் இளையோர்களின் விளையாட்டு ஆற்றலை மேம்படுத்துதல், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவித்தல், தமிழர் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துதல், திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து மேம்படுத்துதல், பிரித்தானியாவில் தமிழ் அமைப்புகளால் நடத்தப்படும் விளையாட்டு விழாக்களுக்கு ஆதரவு வழங்குதல். முக்கிய செயல்பாடுகள்: விளையாட்டு விழாக்கள் மற்றும் போட்டிகள். TGT ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் 2025 பல நாடுகளில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. கால்பந்து, கிரிக்கெட், வாலிபால், தடகளம் உள்ளிட்ட போட்டிகள் இடம்பெற்றன. பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கேற்பு அதிகரிக்கப்பட்டது. நினைவு வணக்க நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால், இது விளையாட்டுத்துறை அமைச்சால் செய்யப்பட்டது, அதால் இதையும் சொல்கிறேன். நினைவு வணக்க நிகழ்வுகள்: முள்ளிவாய்க்கால் வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் மே 12 தொடக்கம் மே 17 முள்ளிவாய்க்கால் வாரம் வரை பிரித்தானியாவில் பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நாடுகள் தமிழ் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ் மக்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்பன பலர் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் இறுதிக்கட்டத்தில் தமிழீழ மக்களுக்கு உணவாக வழங்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாறும் அதன் மனிதாபிமான பின்னணியும் இந்நிகழ்வில் மூலம் நினைவு கூறப்பட்டது. மேலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்று பின்னணி மற்றும் அதன் உன்னதத்தை அடுத்த தலைமுறைக்கு வேற்றின மக்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையில் விளக்க தகவல்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன.
இந்நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை உயிர்ப்புடன் பேணி காக்கும் நோக்கிலும் தமிழீழ மக்களின் நீதிக்கான குரலை உலக மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியாகவும் அமைந்துள்ளது. அஞ்சு 7/2005 நடைபெற்ற கரும்புலி நிகழ்வுகள் கரும்புலி நினைவு நாள் நிகழ்வுகள் வழியாக எம் கரும்புலிகளின் தீவிரவாதிகள் அல்ல, அவர்கள் தமிழீழ கொள்கைக்காக தங்களை இழக்கத் துறந்த உன்னதமானவர்கள் என்ற உண்மையை எம் அடுத்த தலைமுறைக்கும் வேற்றின மக்களுக்கும் தெரியப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகள் 22/6/2005 அமெரிக்காவில் நடைபெற்ற தடகள போட்டிகளில் சிறுவர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் என அனைத்து வயது பிரிவினரும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பல்வேறு தடகள போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் தற்போதைய நிதியமைச்சருமான ஐயாத்துறை ஜெயக்குமார் அவர்களின் தலைமையில் பல செயல்பாடுகள் மற்றும் ஆதரவாளர்களின் உதவியுடன் நடைபெற்று இந்நிகழ்வில் பெருமளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டிகளை சிறப்பித்தனர். ஸ்கொட்லாந்து நடைபெற்ற மென்பந்து சாஃப்ட்பால் கிரிக்கெட் துடுப்பாட்ட போட்டியில் 12 அணிகள் உற்சாகமாக பங்கேற்றன. இப்போட்டி உள்ளூர் தமிழ் சமூகத்தின் விளையாட்டு ஈடுபாட்டையும் ஒற்றுமையும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. திரு உபேந்திரன், அமைச்சர் துஷான்லி சுகுமாரன், செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் பங்களிப்பில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தமிழர் தடகள விளையாட்டுப் போட்டி கனடா 2025 விளையாட்டால் ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொருள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் TGTN ஏற்பாடு செய்த தமிழர்கள் தடகள விளையாட்டுப் போட்டி 2025 ஆகஸ்ட் 24 கனடாவில் ஸ்காபரோ பகுதியில் அமைந்துள்ள பிச்மவுண்ட் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஓட்டப்பந்தயம், நீளம் பாய்தல், 3 அடி பாய்தல், குண்டெறிதல், வட்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகள் இடம்பெற்றன. மேலும் கயிறிழுத்தல், இசை நாற்காலி போன்ற சமூகம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன. விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் ஜெயதாசன் குருகுலராஜா, அமைச்சர் சாந்தினி சிவராமன், அமைச்சர் விஜிதரன் வரதராஜன் மற்றும் கனடா உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள் அனைவர்களின் ஆதரவுகளும் பங்களிப்பில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பெரிய அளவிலான மக்கள் பங்கேற்புடன் இந்நிகழ்வு உற்சாகமாக நடைபெற்றதுடன் கனடாவால் தமிழரை ஒன்றிணைப்பதும் இளையோர் மற்றும் அனைத்து வீரர்களின் திறமைகளுக்கு களம் அமைக்கும் நிகழ்வாக அமைந்தது. தியாகதீபம் லெப்டினன்ட் திலீபன் அவர்களின் நினைவாக கோடைகால விளையாட்டு விழா லண்டனில் 2025 தியாகதீபம் லெப்டினன்ட் திலீபன் அவர்கள் நினைவாக நாடுகடந்த தமிழ் அரசாங்கத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சினால் பிரித்தானியாவில் 10வது கோடைகால விளையாட்டு விழா 2025 சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் 70க்கும் மேற்பட்ட கால்பந்து ஃபுட்பால் அணிகள், 12 மென்பந்து துடுப்பாட்ட கிரிக்கெட் அணிகள், 6 வலைப்பந்தாட்ட நெட்பால் அணிகள், 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்ற தடகள போட்டிகள் இடம்பெற்றன. மேலும் கயிறிழுத்தல், முட்டி உடைத்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளும் நடைபெற்றன. கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை மகிழ்விப்பதுடன் முதன்முறையாக பிரித்தானியாவில் தமிழ் வாத்திய அணிவகுப்பும் இடம்பெற்றது. குறிப்பிடத்தக்கது, இவ்வணிவகுப்பு சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளால் நடத்தப்பட்டது என்பதை இந்நிகழ்வில் சிறப்பம்சமாகும். இந்நிகழ்வில் பிரித்தானியா பாராளுமன்ற உறுப்பினர்கள் லூக் சைலர், சட்டன் MP, நகரபிதா மற்றும் நகரசபை உறுப்பினர்கள், கவுன்சிலர்ஸ் ஆகியோர் பிரதம விருந்தினராக அந்த பேரில் இருக்க சொல்லிட்டு ஞாபகப்படுத்துங்கள். கவுன்சிலர் ஜானட் கேம்பல், கவுன்சிலர் ஸ்ரீவர்ட் கிங், கவுன்சிலர் டாக்டர் மஞ்சு ஷால் ஹமீத், கவுன்சிலர் ரிச்சர்ட் கோய், கவுன்சிலர் ஜெயின் மக்கோய், கவுன்சிலர் லிசா வெப்சர் ஆகியோர் பிரதம விருந்தினராக சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை, கலைஞர்களையும் கௌரவித்தனர். இந்நிகழ்வில் தமிழர் பாரம்பரிய உணவுகள் விற்பனை செய்யப்பட்டதுடன் பெருந்திரளான மக்கள் பங்கேற்புடன் 10வது கோடைகால விளையாட்டு விழா பிரித்தானியாவில் வெற்றிகரமாக நடைபெற்றது.
பிரித்தானியாவில் தமிழ் அமைப்புகளால் நடத்தப்படும் விளையாட்டு விழாக்களுக்கு ஆதரவு வழங்குதல். பிரித்தானியாவில் இயங்கி வரும் தமிழ் அமைப்புகள், தமிழ் பாடசாலைகள் மற்றும் விளையாட்டு சங்கங்களினால் முன்னெடுக்கப்படும் விளையாட்டுப் போட்டிகளுக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சினால் ஆதரவு வழங்கும் நோக்கில் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அவற்றில் தமிழ் பாடசாலை விளையாட்டு சங்கம் TSSA, மன்னார் நரப்புலி சங்கம், மகாஜனா பழைய மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகளின் விளையாட்டு நிகழ்வுகளுக்கு அமைச்சக ஒத்துழைப்பும் மற்றும் ஆதரவு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. சவால்கள்: நிதி மற்றும் வளங்களின் பற்றாக்குறை, மைதானத்தை உறுதி செய்வதில் பல்வேறு சவால்கள், செயல்பாட்டாளர்களின் பங்கேற்பு சில காரணங்களால் குறைந்துள்ளது. எதிர்கால திட்டங்கள் 26-27 போட்டிகளின் வகைகளை விரிவுபடுத்துதல், பெண்களுக்கான சிறப்பு விளையாட்டு முயற்சிகள், விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான கட்டமைப்பை விரிவுபடுத்துதல், வேறு நாடுகளில் விளையாட்டு விழாக்கள் செய்வதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொள்ளுதல். 2027ஆம் ஆண்டு தமிழ் ஒலிம்பிக்கினை நடத்துவதற்கான திட்டமிடல்கள் மற்றும் கூட்டங்கள் நடந்து வருகின்றன. நடத்துதல் முக்கிய பங்கு. நன்றி தெரிவிப்பு. இந்த நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்த உதவிய செயற்பாட்டாளர்கள், விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு கழகங்கள், அனுசரணையாளர்கள், தேசிய செயற்பாட்டாளர்கள், தமிழ் சமூக அமைப்புகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டுத்துறை அமைச்சு புலம்பெயர் மக்களை ஒன்றிணைக்கும் நோக்குடனும் இளையோர்களை விளையாட்டினுள் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக உருவாக்குவதிலும் இவ்வாறான செயல்பாடுகள் மூலம் மாவீரர்கள் கண்ட சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கான முயற்சிகளையும் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி. நன்றி விளையாட்டுத்துறை அமைச்சர். தொடர்ந்து தாயக தொடர்பாடல் அமைச்சர் திரு விஜிதரன் வரதராஜா. மதிப்புக்குரிய அரசியல் தலைவர், மதிப்புக்குரிய பிரதமர், மதிப்புக்குரிய ஏனைய அரசாங்கத்தவர்கள், சிறப்பாக இங்கே வருகின்றிருக்கின்ற இளையோர்கள், இந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். தாயக அமைச்சு எங்களோட மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களின் நேரடி வழி நடத்தல. அவர் தேசிய தலைவற்ற சிந்தனையை இன்று வரைக்கும் அந்த மக்களின் விடுதலை வேட்கையையும் தேசிய தலைவற்ற அதே சிந்தனையையும் தன்னகத்தை வரித்து தாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்கான ஜனநாயக ராஜதந்திர போரில் எங்களோட பிரதமர் ஈடுபடுறார். அவருக்கு துணையாக அவற்றை நேரடி ஆலோசனைக்கு அமையவும் அவற்றை வழிநாட்டலுக்கு அமையவும் தான் தாயக அமைச்சு அங்கு செயலாற்றி வருகிறோம் என்றதை முதற்கண் தெரிவித்து கொண்டு, தாயக அமைச்சின் செயல் திட்டங்கள் என்ற வகையில் முதல் அமைச்சராக நான் விஜிதரன் ராஜா, துணை அமைச்சராக சந்தியா சுப்பிரமணியம் அவர்கள் ஜெர்மனி நேற்று வந்திருந்தவர், அவர் போயிட்டார். அதே போல் ஆண்டன் நோபர்ட் வேதநாயகம் சசி என்று சொல்கிறது, அவர் பிரித்தானியாவில் இருக்கிறார். 2 பேரும் துணை அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஆரம்பம் கோபால் மதிப்புக்குரிய எங்களுடைய அரசவை உறுப்பினர், அவர் என்னுடைய முக்கியமான ஒரு பிரதமர் ஆலோசகராக அமைச்சரவையில் இருக்கிறார். அவர் வந்தவர், அவருக்கு சில இது காரணமாக அவர் திரும்பி போக வேண்டிய சூழல் ஏற்பட்டு திரும்பி போயிட்டார். டிக்கெட் போட்டு வந்து இடையிலே திரும்பி போக வேண்டி வந்துட்டுது. அந்த மனவருத்தத்தையும் இதில் பதிவு செய்து கொண்டு, தாயக அமைச்சு தாயகத்தில் நடக்கிற மனித உரிமை சார்ந்த அத்தனை போராட்டங்களில் பிரதமர் அடிக்கடி சொல்லுவார், எங்களோட விடுதலை போராட்டமே மனித உரிமை அடிப்படையாகத்தான் எங்களோட போராட்டம் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சர்வதேசம் இதை முதல் விளங்கி கொள்ளணும். நாங்கள் வன்முறையாளர்களோ இதோ இல்லை, இது எங்களோட அடிப்படை மனித உரிமை விடயம் என்றதில் நாங்கள் அங்கே நடக்கிற அத்தனை மனித உரிமை சிங்கள பேரினவாத அரசால் மேற்கொள்ளப்படுற அவர்களுடைய அடாவடித்தனங்கள், அவர்களுடைய நெருக்கடிகள், அவர்கள் எங்கள் மீது தொடுக்கின்ற எல்லா வகையான போர்களையும் முறியடிக்கிறதுக்கு தாயத்தில் போராடி கொண்டிருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள், காணாமல் பட்ட உறவுகள், அதே போல் சிறை கைதிகள், முக்கியமாக இந்த சிறை கைதிகளுக்காக ஒரு இளையோர் குரல் கொடுத்திருக்கிறார். அந்த முழுமையான வேலை திட்டங்கள் என்று நாங்கள் எங்களால் முடிஞ்ச, இப்போ எங்களுக்கு நிதி நிலவரம்ன்றது நாங்கள் அரசாக இருக்கிறோம், ஆனால் எங்கள்கிட்ட ஒரு திரைசேரி என்றது இல்லை.
மக்கள் உதவியோடையும் மன்னிக்கோணும் ராஜா, தயவு செய்து அறிக்கை மட்டும். இது அறிக்கை, இதுதான் எங்களோட வேலை திட்டம் தான் இந்த அறிக்கை. அறிக்கையில் இருக்கிறத வாசிங்க. அங்கே மெம்பர்ஸ் வந்து இப்போ நாங்கள் அங்கே செய்கிற வேலை திட்டங்களை சொல்லலாது. தாயத்தில் நாடு கடந்த அரசாங்கம் தடை. அப்போ நாங்கள் அதில் வெளிப்படையாக இதில் இதை செய்தேன் அதை செய்தேன் நான் இங்கே செய்கிற மாதிரி வெளிநாட்டில் செய்கிற மாதிரி நான் சொல்லி கொண்டு போனால் அங்கே உள்ளவைக்கு நெருக்கடி வரும். நான் இப்போ அதை சொல்லலை, நீங்கள் சொல்ல வேணான்னு சொல்லலை. முதல்ல அங்கே எங்களோட தொலைத்தொடர்பில் இணைஞ்சிருக்கிற ஆக்களுக்கும் வந்து நீங்கள் அறிக்கையை முதல் சமர்ப்பிச்சுட்டு பிறகு நீங்கள் கதைக்கிறத கதைங்க தயவு செய்து. நாங்கள் அறிக்கைன்றது வந்து எங்களுடைய வேலை திட்ட பரபாகத்தான் இருக்கிறதே ஒழிய நாங்கள் செய்த நடவடிக்கைகளை இங்கே பதிவு செய்ய முடியாதுன்றதை நான் தெளிவுபடுத்தி நீங்கள் கதைச்சிட்டு அப்போ இதை பிறகு வாசிக்கக்கூடாது. நான் அதுதான் என்ன இதில் இருக்கிற என்னுடைய அறிக்கையை நான் வேணுமெண்டா தருவேன். இதில் இருக்கிற விடயங்களை அறிக்கை நீங்கள் உங்களோட வேலை திட்டத்தை எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கிறீர்கள். அதைத்தான் நாங்கள் அறிக்கையாக பார்ப்போம். அப்போ நீங்கள் அதை வாசிக்காட்டி நீங்கள் உங்களோட செயல்பாட்டை பற்றி சொல்ல போறீங்கன்னா அப்புறம் அதை வாசிக்க வேணாம்னு சொல்கிறோம். அதை நான் வாசிக்கல, அதை நான் ஆக்களுக்கு வேணுமெண்டா தரலாம். தொடர்ந்து அந்த வேலை திட்டங்கள் சார்ந்து நாங்கள் செய்கிறோன்னா எங்களுக்கு பாரிய நிதி தேவைகள் இருக்கும். ரெண்டாவது பிரதமர் பல வகையில் முயற்சி செய்த தாயத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமாக UNHCR ஊடாக கதைச்சவர். நாங்கள் பெரும் வேலை திட்டங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் நிதி பங்களிப்பு செய்கிறோம். நீங்கள் வந்து அங்கே UNHCR செய்ய சொல்லி வேண்டுதல் விடுத்தவர். அவை முதல் ஓமன்ட்டு சொல்லி போட்டு இப்போ இந்த இலங்கை அரசாங்கத்தில் போய் கேட்க இல்லை அது நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அங்கே செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதால் நாங்கள் சில விடயங்களை செய்கிறோம், ஆனால் மறைமுகமாக தான் செய்கிறோம்ன்றதையும் இதில் பதிவு செய்து கொண்டு மேற்கொண்டு நான் இந்த விடயங்களை தெரியப்படுத்தி கொண்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் பின்னர் கேளுங்கோ, நான் தெளிவுபடுத்தலாம். நன்றி. நன்றி தாய தொடர்பு அமைச்சர் விஜிதரன். தொடர்ந்து மாவீரர் நலன்பணல் அமைச்சர் திரு வீரன் அவர்கள். அனைவருக்கும் உங்களுடைய அறிக்கை அனுப்பல நினைக்கிறேன் மெம்பர்ஸுக்கு. இல்லை அனுப்பல. என்ன இப்போ மெம்பர்ஸ் வந்து பார்க்க இல்லாத அப்போ நீங்கள் சொல்கிறது தான் கேட்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் அதை வாசிங்கோ. அறிக்கைன்றது கூடுதலாக வந்து நாங்கள் இப்போ 8 மாவட்டத்துக்கும் முதல் வேலையாக இப்போ மாவீர குடும்ப நல அமைச்சன்றபடியாக நாங்கள் 8 மாவட்டத்திலையும் இப்போ மாவீர குடும்பம் என்று பார்க்காமல் மாவீரர் தாய் தகப்பன்கள் அவைகளுக்கு பிள்ளைகளை எவரும் இல்லாத தனிமையில் இருக்கிற மாவீரற்ற குடும்பங்கள் விவரங்கள் 8 மாவட்டத்திலேயும் தொடர்ச்சியாக முதல் கட்டமாக 100 விவரங்களை நாங்கள் ஒரு மாவட்டத்துக்கு 8 இணைப்பாளரையும் போட்டு ஒரு மாவட்டத்துக்கு நான் இதில் 100 மாவீரர் இவியல் கட்டாயம் நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது. இப்போ மாவீரருக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான். 100 அம்மாக்கள் அப்போ தனிமையில் இருக்கிறார்கள், முதியோர் இல்லாமல் தான் நாங்கள் இவியலை நிற்கணும். இவியலை மாதம் நாங்கள் தலைவர் கேட்கல கூட தலைவர் மாதம் 6000 ரூபா கொடுத்தவர் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த எண்ணத்தை நினைத்து இந்த விவரம் திரட்டினான் இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதை நாங்கள் வேகமாக இப்போ நாங்கள் இப்போ லண்டனில் வந்து கோரிக்கை வச்சு நாங்கள் ஒரு ஆள் 15 பவுண்ட்ஸ் மாதம் அனுப்பணும். ஈரோவில் 20 பவுண்ட்ஸ் அப்படி நாங்கள் இதை திரட்டினாங்கள். இதை மாதம் இதை அனுப்பினோம் என்றால் நாங்கள் அடுத்த கட்டங்கள் இதுதான் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை. இதையும் இருக்கா இதை இந்த அறிக்கை இந்த விவரம் நான் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது செயற்பாடு சம்பந்தமாக கதைக்கிறேன். நீங்கள் எனக்கு அறிக்க வேண்டிய பிரதமருக்கும் பிரதமர் பணிமனைக்கும் அறிவிச்சு அதான் அனுப்புகிறேன். இதில் இந்த முன்மொழிவை இதில் சொல்லிடலாமா ஏரியா சொல்லுங்கள். இப்போ அடுத்து இதில் வந்து இப்போ நாங்கள் இப்போ போன தனிப்பட்ட ரீதியாக வந்து சுவிஸுக்கு போயிருந்தேன். நான் இந்த மாவீரற்ற விடயங்கள் சம்பந்தமாக போயக்கில் நானும் அதில் கலந்து கொண்டேன். நான் இதில் மாவீரர் இப்போ முன்னாள் போராளிகள் அங்கவினமுட்டு ஊரில் சாவடைகிற போராளிகள் இந்த நிலைமையை பற்றியும், அடுத்தது வந்து எங்களோட தேசத்துக்காண்டி பயணிக்கின்ற தேசப்பற்றாளர்கள் சாவடைந்தால் என்ன செய்கிறது என்று பெரிய ஒரு அபாதாட்டம் நடந்தது. நான் ஒரு பிரதிநிதியாக தான் போனேன், நாடு கடந்த பிரதிநிதியாக அதில் போகையில். அப்போ அதில் என்னட்ட கேள்வி கேட்டவியல் இப்படி 2 முடிவு எடுக்கிறதுக்கு போனவியல். அப்போ நான் அதில் கேட்டேன், நான் முதலாவது இந்த தேசப்பற்றார்கள் சாவடைந்தால் என்ன செய்கிறது? மாமனிதர்கள் கொடுக்குறத வந்து தலைவர் கொடுத்தது மாமனிதர் அதை வந்து தலைவரோடையே நிப்பாட்டிடணும். இனிமேல் அதை தலைவற்ற வரலாறை ஒருத்தரும் குழப்பக்கூடாதுன்ட்டு அதை எல்லாம் ஒரு குழுவாக போட்டிருக்கணும். ஒரு ஆய்வு செய்ய அது என்ன பேர் வைக்கிறதுண்டு அதில் என்ன கேட்டவியல் நாடு கடந்த தமிழத்தில் இருந்து ஒரு பிரதிநிதியாக போடலாம் உண்டு. நான் சொன்னேன் சபையில் போய் அறிவித்து அனுமதி எடுத்து தான் நாங்கள் பெறுவோம். அப்படி என்றால் நாங்கள் மாவீர பணிமனையும்
தாயக அமைச்சும் சேர்ந்து அதில் 2 பிரதிநிதி காலங்காலமாக இருக்கணும் என்றது இதில் நான் முன்வைக்கிறேன். மாவீர பணிமனையும் தாயக அமைச்சும் அந்த தமிழில் மாவீர பணிமனை குரூப்பில் இருக்கணும். அது நீங்கள் முன்மொழிவாக வைக்கிறதா இருந்தால் இப்போ வாய்மூல முன்மொழிவு வச்சிருக்கிறீங்க, நன்றி. அதை எழுத்து மூலமாக உங்களுடைய அமைச்சரவைக்கு அறிவித்து, அமைச்சரவையில் அதை கதைச்சு, அமைச்சரவையில் அதை என்ன நீங்கள் அமைச்சர் என்ற ரீதியில் அமைச்சரவைக்கு அறிவித்து அங்கே அது ஆராயப்பட்டு காலங்காலமாக இருக்கணும். நல்ல விஷயம். தாயக அமைச்சும் அந்த மாவீர பணிமுறை இருந்தால் அன்றைக்கு எங்களோட தேச செயற்பாட்டாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கணும். இன்றைக்கு அவையில் சாவடைஞ்சா இன்றைக்கு அவையில் நாங்கள் அனாதையாக அப்படியே இல்லாது அவையில் நாங்கள் கதைச்சி பேசி அவைகளுக்கு குரல் இது ஒரு கௌரவம் கொடுக்கணும். அது விடு தலைவர் இருந்தால் அப்படி செய்யணும். இல்லை, நல்ல விஷயம், நல்ல விஷயம். நான் சொல்கிறேன் என்ன கேட்டவியல். அப்போ நான் இதைத்தான் சொன்னேன். இப்போ நாங்கள் அனுமதி எடுத்து போட்டு நான் அவைகளுக்கு அறிவிச்சுட்டு வரோம். இதில் என்ன தெரியப்படுத்தும். அதான் நடைமுறையுமோ. அவையில் 6 மாதத்துக்கு ஒருக்கா கூட்டம் வைக்கிறேன் இருக்கோம். அப்போ 2 அமைச்சும் போய் அங்கே நாங்கள் போய் அமைச்சண்டாக நாங்கள் ஒரு பிரதிநிதியாக எங்களை சேர்த்துருப்போம். நீங்கள் பிரதமருக்கும் பிரதமர் பணிமனைக்கும் அனுப்புங்கோ. அப்போ கட்டாயம் அது ஒரு அப்ரூவல் வரும் தானே. அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த ஒன்று இந்த ஊனமற்ற போராளிகள் அங்கே சாவடைஞ்சால் அந்த செத்த விட்டு செலவுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கணும் இந்த மாவீர பணிமனையால். இப்போ அதில் இப்போ நாங்களும் எங்களையும் தாயக அமைச்சர்களையும் கேட்டால் நாங்களும் நாடு கடந்த தமிழத்தால் கொடுக்குறத நாங்களும் ஒரு அங்கத்தவராக கொடுக்கலாம். என்ற கட்டாயம் செய்யப்பட வேண்டிய உதாரணத்துக்கு இந்த தமிழ்ச்சொல்ல இந்த சரவணன் இப்போ சாவடைஞ்சார், அவற்றை செத்த வீட்டுக்கெல்லாம் இந்த அகலம் வறிய குடும்பங்களுக்கு உடனே கொடுக்குறதுக்கு அது ஒரு தீர்மானமாக இருக்கும் என்றது இதில் அறிவிக்கும். தீர்மானம், வாய்மொழி தீர்மானம் இப்போ தந்துருக்கிறீங்களா, அது எழுத்து மூலம் அறிவிங்கோ. அது அமைச்சரவையில் இந்த நிதி அமைச்சு பிரதமர் எல்லாரும் இணைஞ்சு அதை ஒரு அப்ரூவல் ஒரு இதுக்கு கொண்டு வருவீங்க நம்ம தீர்மானத்துக்கு. நன்றி. முடிஞ்சுதா இப்போ விளந்தானே? ஓகே. தொடர்ந்து திரு மணிவண்ணன், புலம்பெயர்ந்தோர் மேம்பாட்டு அமைச்சு. வணக்கம். பிரதமர் மற்றும் அவைத்தலைவர் மற்றும் அமைச்சர்கள், உதவி அமைச்சர்கள், நாடு கடந்த தமிழீழ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் இளையோர்கள் மற்றும் எல்லோரையும் இந்த புலம்பெயர்ந்தோர் மேம்பாட்டு அமைச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் டயஸ்பரா டெவலப்மெண்ட், டிரான்ஸ்லேட்டர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழத்தின் சார்பாக வரவேற்று இந்த எங்களுடைய அறிக்கையை இப்போ வாசிக்கின்றேன். புலம்பெயர்ந்த மேம்பாட்டு அமைச்சு அறிக்கை, மினிஸ்ட்ரி ஆஃப் டயஸ்பரா டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 18-19-20, அதாவது 18-19-20, வைகாசி 20-26 நெதர்லாந்து ஹேக் மாநகரில் நடக்கும் நேரடி நாடு கடந்த தமிழீழ பாராளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. புலம்பெயர்ந்தோர் மேம்பாட்டு அமைச்சினால் இன்று வரை முன்னெடுக்கப்பட்டவையும் படவிருக்கின்ற செயல்பாடுகளும். அமைச்சு கட்டுமானம் உருவாக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாடு வாரியான ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்து இன்னும் பல சிறந்த தகுதியானவர்களை இணைக்கும் முயற்சியில் நாம் எங்கள் அமைச்சுடன் சேர்ந்து செயல்பட நாடு கடந்த தமிழீழ அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரிந்த திறமையானவர்களையும் எங்களுக்கு அறிமுறையும் செய்து வைக்குமாறு உங்களை பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஈழத்தமிழர் வணிக சங்கங்களை இணைக்கவும், அதை உருவாக்கி இணைக்கவும் 1/10/2024 தொடக்கம் திட்டவரைவை உருவாக்கி செயல்பட்டு வருகின்றோம். ஈழத்தமிழர் வர்த்தக விழா UK. புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழீழ தேசத்தை கட்டியெழுப்பும் எங்கள் அமைச்சின் நோக்கமாக உள்ளது. இந்த நோக்கத்தின் செயல்படும் வடிவம் தரும் ஈடுபாடாக ஈழத்தமிழர் கலாச்சார திருவிழா பெரிய பிரித்தானியாவில் கலை கலாச்சார வணிக மற்றும் கண்காட்சி பெருவிழாக பெருந்திடலில் பிரித்தானியாவில் 28-29 ஜூன் கொண்டாடப்பட்டது. தமிழ் வர்த்தகர் பெருவிழாவாக இந்த வருடம்
இந்த வருடம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் பிரித்தானியாவில் நடத்த முயற்சிக்கின்றோம். வரும் வருடங்களில் இது மாதிரியான தமிழ் வர்த்தக விழாக்களை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உள்ள நாடுகளில் 2027 தொடக்கம் நடத்த உத்தேசித்துள்ளோம். இதில் உதவி செய்த அமைச்சர்கள் மற்றும் அதாவது எங்களோட கலாச்சார அமைச்சராக இருக்கின்ற டாக்டர் சுசாலினி உபேந்திரன் அவர்கள் மற்றும் அமைச்சர் ஸ்போர்ட்ஸ் அமைச்சர் நீதிராஜா மற்றும் உதவி அமைச்சர் அண்டன் நோபர்ட் மற்றும் யோகன் மாவீரர் அமைச்சின் உதவி அமைச்சர் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை வாலண்டியர்ஸ் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அந்த 28-29 ஜூனில் 25 நடந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த பெரிய பிரித்தானியா பொறுப்பாளராக இருக்கின்ற டாக்டர் வசந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றது ஆகஸ்ட் மாதம் மட்டும் என்னொரு நிகழ்ச்சி ஒரு வர்த்தக விழா ஒன்று நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சிக்கான செயல் திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக கேபினெட்டுக்கு சொல்லி அதன் அப்ரூவல் எடுத்து நாங்கள் அதன் மூலமாக செயல்படுவோம் என்று கொடுக்கின்றேன். அடுத்தது தமிழ் பொருளாதார நிறுவனங்களை வணக்கும் நோக்கத்துடன் வர்த்தக மகாநாடு வருகின்ற மார்கழி மாதம் 2026 பிரித்தானியாவில் நடத்த உள்ளோம். இதற்கு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒத்துழைப்பையும் கேட்டுகின்றோம். இந்த வருங்காலங்களில் இந்த மாதிரியான மாநாடுகளை பிரித்தானியா மட்டுமில்லை மற்ற அமெரிக்கா, கனடா வேறு நாடுகளிலேயும் நடத்துகிறதுக்கு உத்தேசித்துள்ளோம். அடுத்தது புலம்பெயர்ந்த மேம்பாட்டு அமைச்சு சிறப்பாக இயங்குவதற்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் எத்தனை பேர் வாழுகின்றார்கள் என்ற கணக்கெடுப்பு, அதாவது சென்சஸ் அவசியமாகின்றது. இந்த கணக்கெடுப்பை முதல் பிரித்தானியாவில் ஆனி மாதம் துவக்கம் ஆரம்பித்து கனடா, அமெரிக்கா மற்ற நாடுகளிலும் இந்த கணக்கெடுப்பை தமிழீழ 4வது அரசரவை முடிகின்ற சித்திரை மாதம் 2029 முதல் நிறைவேற்ற முயற்சி செய்கின்றோம். மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், நாங்கள் எத்தனை பேர் அந்த நாட்டில் வாழுகின்றோம், அவர்கள் திறமைகள் என்ன, இதில் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு கணக்கெடுத்து ஒரு சென்சஸை உருவாக்காமல் நாங்கள் மேம்பாட்டு சம்பந்தமான விஷயங்களில் எல்லாரையும் இணைத்து கொண்டு போக முடியாது. உலகத்திலேயே தமிழர்களுடைய பொருளாதார பலம் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜிடிபியிலும் பார்க்க பெருசு. ஆனால் அது ஒருங்கிணைக்கப்படாமல் இருப்பது மிகவும் எங்களுக்கு அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிநாட்டு தமிழர்களை ஆசை வார்த்தைகள் கூறி எங்களை கொலை செய்ததற்கான அந்த கடன் சுமையை எங்கள் மேலே விதித்து எங்கள்கிட்ட இருந்தே காச வேண்டி அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதை தடுப்பதென்று சொன்னால் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதுக்கு இந்த அமைச்சின் மூலமாக செயல்பாடுகள் எடுக்கின்றோம். அடுத்தது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் புலம்பெயர் மேம்பாட்டு அமைச்சால் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட மற்றும் முன்னெடுக்கப்படவிருக்கின்ற செயல்பாடுகள் யாவும் அமைச்சின் இலக்கு நமது தமிழீழ தேசத்தின் வளர்ச்சிக்கும் தமிழீழ தேசத்தை கட்டமைப்பதற்கும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழராக ஒன்றுபடுவோம். மற்றும் நோக்கங்கள் புலம்பெயர்ந்தோர் பொருளாதார மேம்பாடு, சமூக மேம்பாடு, அரசியல் மேம்பாடு, சுற்றுச்சூழல் மேம்பாடு, பண்பாட்டு வளர்ச்சி ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டும் வருங்கால திட்டங்களும் செயல்பாடுகளும் அமையும். இந்த அறிக்கை நாடு கடந்த தமிழீழ பாராளுமன்றத்தின் 18, 19, 20 வைகாசி 2026 நெதர்லாந்து ஹேக் மாநகரில் நடக்கும் நேரடி நாடு கடந்த தமிழீழ பாராளுமன்ற அமர்வின் புலம்பெயர் மேம்பாட்டு அமைச்சால் சமர்ப்பிக்கப்படுகின்றது.
நன்றி. அமைச்சர் திரு பத்மநாபன் மணிவண்ணன். நன்றி. 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 அடுத்ததாக பெண்கள் விவகார அமைச்சு திரு சாந்தினி சிவராமன், நீங்களும் அறிக்கைகள் அனுப்பி வைக்கவில்லை. ஆகவே உறுப்பினர்கள் நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்ல வேண்டியதை விளக்கமாக சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். முதலில் மன்னிப்பு கோருகிறேன், நான் எனது அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. இன்று தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. இதில் என்னுடைய பொறுப்பு, எனக்கு தந்த பொறுப்பு பெண்கள் விவகாரங்கள் சிறுவர்கள் அமைச்சின் பொறுப்பு தான் தரப்பட்டது. அது சம்பந்தமாக நான் லண்டனில் சில வேலைகள் திட்டங்கள், லண்டன் பணிமனை கதைத்து அங்கு அலுவலகத்தில் தையல் வகுப்புகள், ஆங்கில வகுப்புகள் நடைபெறுகின்றது. அது பற்றியும் அவர்களுடன் கைத்து கொண்டிருக்கிறேன். மற்றும் பெண்கள் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டபடியாக நான் டாக்டர் துசாலினியோடையும் அவர் சொல்கிற சில இதுகளையும் அவர் சேர்ந்து செய்கிறேன். அதை விட நான் முக்கியமாக இப்போ செயல்படுவது பிரதமரோடையும் பிரதமர் பணிமனையோடையும் ஊடகங்களுக்கு செய்திகளை அனுப்புவது, மற்றது பிரதமருடன் சேர்ந்து செய்திகளை தயாரிப்பதற்கு அவருக்கு உதவி செய்வது, பிரதமர் பணிமனைக்கு செய்வது, மற்றும் கனடாவில் நடக்கும் எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த அமைச்சின் நிகழ்வாக இருந்தாலும் அவர்களுடன் துணையாக நின்று அவர்களுக்கு உதவி செய்து முன்னின்று செய்வது. நன்றி. நன்றி சாந்தினி சிவராமன், பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு. தொடர்ந்து ஐயாதுரை ஜெயக்குமார், நிதி அமைச்சு. வணக்கம். என்னுடைய பேர் ஜெயக்குமார் ஐயாதுரை, நிதியமைச்சராக பணிபுரிகிறேன். எனது உதவி அமைச்சர் திருமதி கலைச்செல்வி சிவசுப்ரமணியம் கனடாவில் வசித்து வருகின்றார். அவள் இந்த முறை வர முடியாமல் போய்விட்டது. அமைச்சின் அறிக்கைகள் வந்து எமது அமைச்சு எந்தெந்த அமைச்சுக்களுக்கோ அல்லது பிரதமர் பணிமனை அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை உரிய நேரத்தில் அந்தந்த அமைச்சுக்களுக்கு சமர்ப்பிப்பதும், அவர்களுடைய பட்ஜெட்டுகளை எடுத்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட்டுகளை அனுப்பி வைப்பதும் தான் கூடுதலான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து கடந்த காலங்களில் இருந்த பல தொகை பணங்கள் நாங்கள் பே பண்ண வேண்டிய பேமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பேமெண்ட்ஸும் பே பண்ணி முடிச்சிருக்கிறோம். எக்ஸப்ட் ஒரு முதல் தவணை நடந்த ஒரு பேமெண்ட் உண்டு அமெரிக்காவில். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதற்குரிய ரிசீட்ஸ், ப்ராப்பர் ரிசீட்ஸ் வராதபடியால் இன்னும் அதை ஹோல்டில் போட்டு வச்சுருக்கிறோம். ஏனென்றால் அக்கௌண்ட்ஸ் வரும்போது அதுக்குரிய பேமெண்ட்ஸுக்குரிய ரிசீட்ஸ் இல்லை என்றால் எங்களோட மினிஸ்ட்ரியால் அதை பே பண்ணுறதை நாங்கள் டிலே பண்ணுவோம். ஏனென்றால் அது அக்கௌண்டபிலிட்டி. இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த ஒரு பேமெண்ட்டை நாங்கள் இன்னும் வைத்து அவருக்கு நான் நினைக்கிறேன் பிரதமர் பணிமனை ஊடாகவும் அவருக்கு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஒரு லென்த்தி டைமாக அது போய் கொண்டிருக்கு. ஏனென்றால் ரிசீட் தராமல் அதுக்குரிய பேமெண்ட்டை எங்களால் பே பண்ண முடியாது. இது படநாட்டுகளுக்காகவும் இல்லை, அமெரிக்காவில் நான் வாழுகிறேன், அங்குள்ள பேமெண்ட் என்றாலும் அது சரியாக செய்யப்பட்டதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்குரிய ரிசீட் பெறாதபடியால் அது இன்னும் பே பண்ணாமல் இருக்குது. அதை நான் இங்கே சொல்லிக்கூட விரும்புகிறேன். அடுத்ததாக சில தாயக அமைச்சோ தாயகத்துக்கோ சில பேமெண்ட்டுகளை நாங்கள் செய்யும்போது அதை தாயக அமைச்சும் இங்கே குறிப்பிட்ட போல் சில விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பிட முடியாது. எந்தெந்த துறைக்கு எங்கெங்கே நாங்கள் பணங்களை அனுப்பி வைத்ததோ உதவிகளை நாங்கள் இங்கே சொல்ல முடியாது. அடுத்ததாக இந்த தமிழீழ உதயபந்தாட்ட அணி ஒரு சிக்கலை சந்தித்திருந்தது. அவர்களும் எங்களுடைய ஒரு உதவியை தேடியிருந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் ஒரு உதவியை கொடுத்து இந்த கடந்த காலத்தில் அவர்களை அந்த உதயபந்தாட்ட விழாவை நடத்த முடியாத ஒரு கட்டத்தில் இருந்தபோது நாங்கள் அவர்களுக்குரிய உதவியை செய்து அந்த உதவியை நடத்தி அந்த உதயபந்தாட்ட அணியை ஒரு சமமான நிலையில் நின்று அவர்களை அந்த முன்னேற்ற பாதையில் அனுப்பி வைத்திருந்தோம். அடுத்ததாக வங்கி கணக்குகள் ஆரம்பிப்பது
எமது குறிக்கோள் அங்கத்தவர்கள் வாழும் நாடுகள் எல்லா நாடுகளிலையும் வங்கி கணக்குகளை திறந்து அங்கங்கு உள்ள கணக்குகளை அந்தந்த நாட்டில் கணக்குகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணமாக எடுத்து இந்த முறை ஃப்ரான்ஸ் நாட்டில் எங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு அது மஹிந்தனுக்கு நன்றி. அந்த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி நாங்கள் அதை அங்கே ஒரு பெர்மனண்ட் அக்கௌண்ட் எங்கள் இருக்குது. எக்ஸப்ட் கடந்த காலங்களில் இப்போ அமெரிக்காவிலேயோ அல்லது கனடா, பிரித்தானியா ஆகிய நாடுகளில் ஏற்கனவே எங்கள்கிட்ட அக்கௌண்ட்ஸ் இருக்கின்றது. ஜெர்மனியில் கந்தையா சுப்பிரமணியம் அதுக்குரிய முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். விரைவில் அதற்குரிய சாத்தியமான ஒரு சமிச்சை வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். இந்தியாவில் பல முயற்சிகளை எடுத்தும் அங்குள்ள அரசியல் சூழ்நிலையும் பல காரணங்களுக்குமாகவும் எந்த விதமான முடிவும் எங்களால் எடுக்க முடியாமல் பின்னடைவிலேயே போய்கொண்டிருக்கின்றது. இதுபோல் சுவிஸிலும் எடுத்த முடிவுகள் தோல்வியிலேயே முடிந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஸ்டேட்டஸ் இல்லை இருக்கிற நிலைமைகள். அதுக்கு அடுத்ததாக ஒரு நாளைக்கு $1 என்ற ஒரு நிதியத்தை எடுத்து முன்னெடுத்தோம். இது வந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட 3வது தரமாக எடுக்கப்பட்ட ஒரு அட்டெம்ப்ட். இதில் இந்த 3rd attempt நான் அதை முன்னெடுத்து நடத்தினேன். அதில் துரதிர்ஷ்டவசமாக இங்கே இருக்கின்ற அங்கத்தவர்களின் பங்களிப்பு மிக மிக குறைவாகவே இருக்கின்றது. குறிப்பாக இதில் மாணிக்கவாசகர், மேல் அவை அங்கத்தவர் டாக்டர் ஜெயலிங்கம், சாந்தினி சிவராமன் ஆகிய மூவரும் மந்த்லி தொடர்ந்து கண்ட்ரிபியூஷன் அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சில நேரம் நினைக்கலாம் நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதை செய்யவில்லை என்று. நான் தொடங்கும் போதே நான் ஒரு தொகையை அங்கே போட்டிருந்தேன். அது 1000 நாளுக்கு மேல் ஓடும் அந்த பணம். அது முடிந்ததும் நான் திருப்பி அதை தொடங்குவேன். இந்த 3rd term விஜிதரன் குவார்ட்டர்லி பே பண்ணுறாருன்னு நினைக்கின்றேன். அவர்கிட்ட பேமெண்ட்டும் அங்கே வந்து கொண்டிருக்கின்றது. ஏனைய அங்கத்தவர்கள் ஒரு அமைப்பு, அது ஒரு அரசாங்கமாக இருக்கலாம், அமைப்பாக இருக்கலாம், சங்கமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மிடம் பணம் இருந்தால்தான் எந்த வேலையையும் நாங்கள் செய்ய முடியும். அங்கத்தவர்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியம். அந்த அங்கத்தவர்களின் பங்களிப்பு இல்லை என்றால் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்றதே மிக மிக கஷ்டமாக இருக்கும். இது ஒரு பெரிய இந்த 3வது அட்டெம்ப்ட் நான் எடுத்ததில் ஒரு மிக தோல்வியை இந்த அமைச்சு சந்தித்ததாகவே நான் கருதுகிறேன். அதுக்கு அடுத்ததாக தமிழர்களுக்கான வங்கி ஒன்றை திறப்போம் என்றும் நாம் முயற்சி செய்கின்றோம். இது வந்து உலகத் தமிழர்களுக்கான ஒரு வங்கி. இந்த ஒரு செயற்பாடு எடுக்கப்பட்டது, அதை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு துறை சார்ந்து இதில் அவ்வளவு பெரிய அனுபவம் இல்லாட்டியும் முயற்சி இருந்தால் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக நான் பலருடனும் கதைத்திருந்தும் எங்களுக்கு இருக்கிற ஒரு தடை என்னென்றால் துறைசார் நிபுணத்துவம் இங்கு நிறைய தேவையாக இருக்கின்றது. இது சார்ந்து உங்களுக்கு யாராவது இந்த துறைசார் நிபுணத்துவம் இருக்கின்ற இளைஞர்களோ யாராவது இருந்தால் தயவு செய்து பிரதமர் பணிமனையுடனோ அல்லது பிரதமருடனோ கதைத்து அந்த துறைசார் நிபுணர்களை அவர்களுடன் இணைத்து இதற்குரிய முடிவுகளை எடுத்துக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழர்கள் நாங்கள் ஒரு ஓர்மமாகவோ அல்லது எப்படி இருக்க வேண்டுமென்றாலும் எங்களுக்கு ஒரு வங்கி நிச்சயமாக தேவை. இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் தமது நாடை அடைவதற்கு முதல் அங்கு ஒரு இஸ்ரேலிய பேங்க் ஒன்றை திறந்திருந்தார்கள். அந்த வங்கியின் மூலம்தான் அவர்கள் அவ்வளவு பணத்தையும் சேர்ந்து அந்த நிலைமையை அடைந்தார்கள். இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் பறந்து எவ்வளவோ பெரிய வர்த்தகத்திலேயோ எல்லா நிலைமைகளும் நல்லா இருந்தும் எங்களுக்கு என்று ஒரு வங்கி எம்மிடம் இல்லை. இதை நாங்கள் மிக கவனத்துடன் எடுத்து அதற்குரிய கவனத்தை எடுத்தால் நல்லாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக
இது என்னுடைய அடுத்த ஒரு அட்டெம்ப்டும் எங்களுக்காக பலர் உழைப்பார்கள். அவர்கள் இறக்கும்போது நாங்கள் அவர்களுக்காக பல பணிகளை செய்யவும் தவறுகிறோம். இந்த வழியில் அண்மையில் எம்மை விட்டு பிரிந்த திரு முத்துக்குமார் அவர்களுக்காக நான் ஒரு எஜுகேஷன் ஃபண்ட் ஒன்றை எடுத்து ஜப்னா யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் ஒன்றை உருவாக்கி அதை செய்வோம் என்று பார்த்தேன். அதுவும் என்னால் முடியாமல் போய்விட்டது. அது கூட என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபெயிலியராகத்தான் நான் கருதுகிறேன். இந்த 6 மாதத்துக்குள் நடந்த விஷயங்களை சொல்லுகிறேன். நான் அந்த முயற்சியும் அமைச்சராகிய என்னால் செய்து முடியவில்லை. அடுத்ததாக இன்னும் ஒன்றும் நான் ஒரு முயற்சியை எடுத்தேன். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்காக ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கட்டிடம் வேணும் என்று அந்த ஒரு முயற்சியை எடுத்தேன். அந்த முயற்சி கூட பல முயற்சிகள் எடுத்தும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது. இது பற்றி பிரதமர் பணிமனை அங்கத்தவர் முக்கிய அங்கத்தவருடன் இன்று கூட ஒரு சிறு கலந்துரையாடலை நடத்தினேன். அவர் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை என்னுடன் சேர்ந்து செய்வதாக சொல்லியிருந்தார். அதுவும் இந்த கடந்த 6 மாதமாக நான் எடுத்த முயற்சிகளில் ஒன்று. ஆக மொத்தம் கடந்த 6 மாதமாக நான் செய்த பல முயற்சிகள் என்னால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் இருக்கின்றது. இது சில நேரம் அமைச்சர் என்ற முறையில் அரசாங்கம் இருக்கின்றது, அமைச்சரவையும் இருக்கின்றது. ஆனால் அமைச்சராகிய என்னுடைய பிழை என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போக எந்தவித வாய்ப்பும் இங்கே இருக்க ஐ couldn't மேக் இட். ஸோ அது அமைச்சராகிய என்னுடைய பிழை என்று தான் நினைக்கிறேன். எனவே அமைச்சரவையோ அல்லது பிரதமரோ இதுக்கான முடிவை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி. நன்றி நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் ஐயாத்துறை. தொடர்ந்து எங்களோட தொலை வழியாக இணைந்திருக்கின்றார் அமைச்சர் டாக்டர் துசால்னி. துசால்னி பண்பாடு பாரம்பரியம் அமைச்சு தயவுசெய்து உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் அவை தலைவர். விளங்குதா? ஓமோ கேட்குது. வணக்கம். வணக்கம் அவை தலைவர், வணக்கம் அமைச்சர்கள், வணக்கம் அனைவருக்கும். அமைச்சு அறிக்கை பாரம்பரிய அமைச்சகம் கல்வி மற்றும் கலாச்சாரம். இந்த அறிக்கை பாரம்பரிய அமைச்சகத்தின் கல்வி மற்றும் கலாச்சாரம் நோக்கம், பணிக்கூற்று மற்றும் சாதனைகளை விளக்குகிறது. இது தமிழ் கல்வி முன்னேற்றம், கலாச்சார பாதுகாப்பு மற்றும் ஸ்காட்லாந்தில் தமிழ் அரசியல் செயல்பாடுகளை மையமாக கொண்டுள்ளது. எனது நோக்கம் உலகளாவிய அளவில் இணையவழி தமிழ் திறந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், தமிழர் பாரம்பரிய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை தொடர்ந்து ஆதரித்து ஏற்பாடுகள் செய்தல், தமிழர் இனப்படுகொலை அங்கீகாரம் மற்றும் தன்னாட்சி உரிமைக்காக ஸ்காட்லாந்தில் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தல். எனது பணிக்கூற்று மற்றும் சாதனைகளை தாண்டி நடைமுறையில் உள்ள விடயங்களை கூற முற்படுகிறேன். தமிழீழ தேசிய பல்கலைக்கழகம் என்ற பெயரில் இணைய வழி தமிழ் திறந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் பணியை ஆரம்பித்துள்ளேன். பல்கலைக்கழகத்தின் இணையதள பணிகள் மற்றும் பதிவு நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளன. தற்போது நிர்வாகம் மற்றும் நிதி ஆதரவு பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். அனைத்தும் நிறைவு பெற்றவுடன் வருகிற ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தமிழீழ தேசிய பல்கலைக்கழகத்தை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் பாரம்பரிய மாதத்தை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்து தமிழ் கலாச்சாரம், மரபு மற்றும் அடையாளத்தை மேம்படுத்தி வருகின்றேன். ஸ்காட்லாந்தில் அலுவலகத்தை வெற்றிகரமாக நடத்தி வருவதுடன் ஸ்காட்லாந்து அரசியல்வாதிகளுடன் இணைந்து
தமிழர்களுக்கான பல அரசியல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறேன். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல் தின நிகழ்வுகளை, குறிப்பாக கொடி நாள் நிகழ்வுகளை ஸ்கொட்லாந்தில் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்துள்ளேன். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஸ்கொட்லாந்து பாராளுமன்றத்தில் நமது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அமர்வை ஏற்பாடு செய்து தமிழர் இனப்படுகொலை அங்கீகாரம் மற்றும் தன்னாட்சி உரிமைகளுக்கு ஆதரவான முன்மொழிவை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். தமிழர் அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஸ்கொட்லாந்து அரசியல்வாதிகளுடன் நல்ல உறவு முறையை உருவாக்கி பராமரித்து வருகின்றேன். முடிவுரை. பாரம்பரிய அமைச்சகம் தமிழ் கல்வி வளர்ச்சி, தமிழ் பாரம்பரிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்து வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் சாதனைகள் தமிழர் சமூகத்தின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன என தெரிவித்துக் கொண்டு எனது அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இதில் எவருக்கேனும் கேள்விகள் இருந்தால் இறுதியில் நான் தெளிவுபடுத்த முனைவாக உள்ளேன். நன்றி. நன்றி நன்றி டாக்டர் துசாலினி, பண்பாடு மற்றும் பாரம்பரியம் கல்வி அமைச்சு. இங்கே மனித உரிமைகள் அமைச்சர் துசாலினி ராஜவரோதயம் என்னிடம் கேட்டிருக்கின்றார், தன்னுடைய அறிக்கையை இந்த அவையில் உள்ள பிரதமர் பணிமனை பொறுப்பாளர் திரு தவேந்திர ராஜா மூலம் சமர்ப்பிக்க முடியுமா என்று சொல்லி நான் அதற்கான அனுமதியை வழங்குகின்றேன். மனித உரிமைகள் அமைச்சர் துசாலினி ராஜவர்தன் அவருடைய அறிக்கையை அமைச்சரவை பிரதமர் பணிமனை பொறுப்பாளர் வழங்குவார். No. Annual report. This report is in English, so I'm reading as it is. Annual report 2025 to 2026. Minister Mrs. Dushani Rajavirodham. Objectives of the TGTE Ministry of Human Rights. To promote and protect the fundamental human rights of Tamils in the homeland and across the diaspora in accordance with the international human rights law and principles. Advocate for justice, accountability, and international investigations and into war crimes, crimes against humanity, genocide, and enforced disappearances committed against Tamils in Sri Lanka. Engage with international institutions, including the United States, United Nations, international courts, governments, and human rights organizations to advance accountability and legal action against perpetrators of human rights violations. Support efforts for the recognition of the Tamil genocide and the Tamil people's right to self-determination through diplomatic, legal, and advocacy initiatives. Last, documents, research, and publish evidence-based reports on ongoing human rights violations and historical injustices affecting the Tamil people. Overview. During 2026, the TGTE Ministry of Human Rights continued its commitment to advancing justice, accountability, and international recognition
of the ongoing human rights violations and genocide committed against the Tamil people in Sri Lanka. The ministry worked closely with TGTE leadership, international institutions, parliamentarians, and advocacy partners to strengthen global awareness and legal accountability efforts. Key advancements and activities so far. 1. Communication of the International Day of the, number 1, commemoration of the International Day of the Victims of Enforced Disappearances. The ministry successfully organized commemorative events in London and Liverpool to honor the victims of enforced disappearances in Sri Lanka. These events highlighted the continued suffering of Tamil families seeking truth and justice for their disappeared loved ones and reinforced international calls for accountability. Number 2, engagement with TGTE leadership and international mechanisms. The ministry worked closely with the Prime Minister's Office and the Human Rights Committee, HRC, to advance international justice initiatives. Collaboration with United Nations mechanisms and international legal advocacy efforts focused on following: seeking accountability for war crimes and genocide, advocating for the referral of Sri Lanka to the International Criminal Court and International Court of Justice, assisting in the preparation and drafting of human rights reports and submissions to international bodies. Number 3, publications and advocacy reports. The ministry released several important publications and advocacy documents during the year, including Chammani Mass Graves, Unmasking Sri Lanka's Deception at the UN Council, seeking support for the motion, recognition of Tamil genocide and support for self-determination. These publications continue to international awareness building, advocacy and policy engagement on accountability and Tamil self-determination. Number 4, Scotland Advocacy Campaign. In coordination with the TGTE, Education Ministry and advocacy partners in Scotland, the ministry conducted extensive outreach to members of the Scottish Parliament, MSPs, in support of the motion on, within quotes, recognition of Tamil genocide and support for self-determination, end quote. The campaign aimed to encourage parliamentary recognition of the Tamil genocide and strengthen international legal and political pressure on the United Kingdom, UK government, to initiate proceedings against the Sri Lanka before the International Court of Justice, ICJ, under the Convention of the Prevention and Punishment of the Crime of Genocide. Number 5, Scottish Parliamentary event on Chammani mass graves. The ministry coordinated and organized a parliamentary event and conference in Scotland focusing on the Chammani mass grave. The event brought together parliamentarians, human rights advocates,
legal experts, and members of the Tamil community to discuss accountability, truth-seeking, and international legal pathways for justice. Number 6, advocacy on sexual violence against Tamil women. The ministry conducted an international webinar on, within quote, addressing ongoing sexual violence against Tamil women in Sri Lanka and initiating ICJ proceedings in courts. The webinar brought attention to the continuing patterns of gender-based violence, impunity, and systematic human rights abuses affecting Tamil women in Sri Lanka. As part of the advocacy initiative, the ministry also submitted petitions and representations to the Foreign Commonwealth and Development Office, FCDO, and Office of the Buddhist Prime Minister, urging the United Kingdom government to take meaningful action, support accountability measures, and consider initiating proceedings against Sri Lanka before the International Court of Justice, ICJ, under international law. So in conclusion, the TGT Ministry of Human Rights remained actively engaged throughout 2026 in advancing international advocacy, accountability initiatives, and awareness campaigns concerning the Tamil genocide and ongoing Tamil human rights violations in Sri Lanka. Through strategic collaborations, publications, parliamentary engagement, and international advocacy, the ministry strengthened efforts towards justice, recognition, and the protection of Tamil national rights. Thank you, yours sincerely, Mrs. Dushani Rajavirodham, MP Minister for Prevention and Accountability for Genocide and Human Rights. Thank you. நன்றி. மனித உரிமைகள் அமைச்சர் திசாலினி ராஜவர்தம் அவர்களுடைய அறிக்கை தவேந்திர ராஜா, அதாவது பிரதமர் பணிமனை பொறுப்பாளர் தவேந்திர ராஜா அவர்கள் அமைச்சு சமர்ப்பித்திருந்தார். கூடுதலாக இங்கே வருகை தந்திருந்த அமைச்சர்களுடையதும் அங்கே தொலைத்தொடர்பு ஊடாக இருக்கின்ற அமைச்சர்களுடையதும் மற்றும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டபடி இந்த இறுதியாக வந்த அமைச்சர் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு தேநீர் இடைவேளைக்கு 15 நிமிடம் சென்று வந்துட்டு அடுத்த கேள்வி நேரம் ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். தயவுசெய்து அந்த தொலைத்தொடர்பில் இருப்பவர்கள் 15 நிமிடம் நாங்கள் டீ பிரேக் போகிறோம். நீங்களும் அந்த பிரேக் எடுத்துக்கொண்டு திரும்ப தயவுசெய்து அனைவரும் வாங்க, பிரதமர் உட்பட எல்லோருமாக வாருங்கள். நாங்கள் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். நன்றி.
பிரதமருக்கும் இங்கு குழுமி இருக்கும் அங்கத்தவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உண்மையிலேயே ஒரு சிறந்த, நான் கவனித்து வந்த இதில் சிறந்த ஒரு அமர்வாக கருதுகிறேன். அதுக்கு காரணம் உங்களோட உதவி பிரதமர் இது நாங்கள் பச்சையெல்லாம் நடக்கல. இது நாங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் செய்தோடு நீங்கள் உணர்ந்திருப்பீங்கள். எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய உதவி பிரதமர் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் திணிவ சிக்கல்கள் மத்தியில் இதில் பங்கு பெற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவர் முந்தி இளையோர் அமைப்பில் இருந்தவர் என்றதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் இருந்து கூட அழுத்தங்கள் வந்தது, வேறு வேறு அமைப்புகள் இருந்து அழுத்தங்கள் வந்தது. இருந்தும் அவர் எங்களோடையும் ஆரம்பத்தில் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தவர் எனக்கு வடிவாக தெரியும். அவர் முதல்ல சொல்லிப்பட்டார், நான் ஃப்ரெஞ்செலாம் கதைக்க போகிறேன்னெல்லாம் சொல்லியிருந்தார் ஒரு காலத்தில். அப்புறம் இல்லை, நான் ஃப்ரெஞ்சில் ஆச்சா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி அப்படி தான். என்னென்னா இன்றைக்கு அவருக்கு 3 மொழி தெரியும், 3க்கு மேற்பட்ட மொழி தெரியும் நினைக்கிறேன். ஆங்கிலம், தமிழ், ஃப்ரெஞ்சு உலகத்துலையும் கதைச்சு எல்லாரோடையும் நல்லொரு தொடர்புகளை ஏற்படுத்தி, முக்கியமாக இளையோர்கள்ட்ட இந்த எல்லா பேரியர்ஸையும் தாண்டி அவர்களோட சேர்ந்து அவைகளெல்லாம் கூட்டியாந்து பார்த்து இதெல்லாம் காட்டி எங்களுக்கும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அது ஒரு சிறப்பான அம்சமாக நான் கருதுகின்றேன். மற்றபடி மற்ற நிகழ்வுகளெல்லாம் வழக்கம் போல் எங்களுடைய அமைப்பில் இருக்கிற இதுகள் கேள்வி பதில் அறிக்கைகள் இதான். மற்றது குறிப்பாக இன்னும் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். பரமானந்தம் ஐயா சொன்னது, நாங்கள் இலக்கள் இந்த கட்டமைப்பை பற்றி, எங்களுடைய நாட்டினுடைய கட்டமைப்பை பற்றி அது அவர் சொல்லியிருந்தார். அதை நாங்கள் புறா பார்க்கலாம்ன்ற மாதிரி அவர் சொன்ன, நான் பிள்ளையண்டா நினைச்சுக்கொள்ளுங்க அப்படி அந்த மாதிரி சொல்லியிருந்தவர். ஆனால் அதில் ஒரு கஷ்டமான ஒரு கட்டம், அதை நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். அதை கவனிக்காட்டிக்கு நாடு போனால் மக்கள் போனால் அப்புறம் எங்களுக்கு ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. அப்போ அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கவனிக்க வேண்டி இருக்குது. ஆனால் நாங்கள் முக்கியமாக நீங்கள் கடைசி இந்த 2 நாட்களில் நடந்த விடயங்களை கவனிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே இது எங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கோம் இந்த ஐசிசி வேலைகள், ஐசிஜே வேலைகள். இப்போ இந்த முறை ஹேக்கில் நாங்கள் இந்த மீட்டிங்கை வச்சது காரணமே அதுதான். எங்களுடைய விடயத்தில் கவனமாக இருக்கிறோம், அதில் கண்ணாக இருக்கிறோம். இளைய தலைமுறை லோயர்ஸ் அவையெல்லாம் கூட்டி வந்து அவைகளை படிப்பிக்கிறோம், அவைகள் எடுக்க போயிடும், அந்த முயற்சிகளை தொடர்ந்து போகணும். அப்போ அந்த இலக்கில் நாங்கள் கண்ணாக இருக்கிறோம், அது மெயின் பாயிண்ட். அதெல்லாம் போய்கொண்டே இருக்கிறோம். மற்றது சில பேர் இது நாங்கள் அரசாங்கம் சொல்லிக்கொள்கிறது ஒரு கேவலமாக கதைக்கிற இதுகளும் இருக்குது. ஆனால் நாங்கள் செய்கிறதுக்கான காரணம் அண்டை முதல் நாட்டை சொல்லிப்பட்டோம். அதாவது அங்கே ஒரு ஒரு அமைப்பொண்டு இருந்தது, ஒரு அரசாங்கம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது, அதை காட்டுறதுக்காக தான் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ அது இன்னும் விமர்சனத்துக்கு உள்ளானது, அதை நாங்கள் அப்புறம் தொடர்ந்து கவனிப்போம். எனிவே இன்றைய நான் பார்த்ததில் இது முக்கியமான விடயம். அந்த இளையோர்கள் வந்து எங்களோட பங்கு பெற்றி அதை எனக்கு ஒரு மன நிம்மதியையும் இளைஞராகியாச்சு. ஓம் இல்லை, அவரை வந்து பங்கு பெற்றினது எங்களுக்கு ஒரு நிம்மதியை தர்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது ஒரு நம்பிக்கையை தருது. நன்றி. அப்படியே கொடுங்க, அப்படியே ஒரு தடவை சொல்லி கொண்டு போங்க. இந்த அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த நிகழ்வை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் 2010ஆம் ஆண்டிலிருந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். எங்களுக்கு மைந்தன் அண்ணா தான் வழிகாட்டியாக இருக்கின்றார். அந்த காலத்தில் இருந்து எல்லா விஷயங்களையும் எங்களை ஈடுபடுத்தி வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் எங்களோட இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தக்க காலத்தில் இந்த அரசியல் பணியில் பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று அந்த வளர்ச்சி பல படிநிலைகளை தாண்டி போய் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த அறிவார்ந்த சமூகத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்து பல விடயங்களை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டங்களாக நாங்கள் இன்னும் ஊக்கமாக செயற்பட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அனைத்து விதங்களிலும் ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும்
இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வானது உண்மையாக எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் விட்டு வந்த பாதைகள் எல்லாத்தையும் நினைச்சு இந்த கூட்டத்தில் இருக்கும்போது பழைய நினைவுகள்லாம் எங்களுக்கு வருது. இன்றைக்கு இந்த மைந்தனை பாராட்டி கொண்டிருக்கேன். இப்போ நான் ஒன்றை நினைத்தது என்று சொன்னால், இப்போ இவியல் எல்லாம் இளையோர்களே ரெண்டு நாங்கள் ஜெர்மனில் இருந்து ஒரு புறமொழி ஒரு ஆளை கொண்டு வந்து எங்களுக்கு கால் ஓடுறதுக்கு கொண்டு வந்தது. அவர் ஒரு வயது சிறிய ஒரு வெள்ளைக்காரர். அப்போ முதல் நான் எனக்கு கால் போட்டுட்டு முதல் அன்னை தலைவர்கிட்ட தான் கொண்டு போனது. தலைவர் அந்த வெள்ளைக்காரனை தன்னோட ஒரு கிழமை வச்சுருந்தது எங்களையில் அனுப்பி போட்டு, இந்த சிறிய வயதில் இந்த நாட்டுக்காண்டி தன் ஊரை விட்டு எங்களோட நாட்டுக்கு சேவை வந்தேன்ட்டு இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் அல்லும் பகலும் தாய் தப்பன் கதைச்சாலும் இந்த புறமொழியை கதைச்சி எடுத்து கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தது தான் இன்றைக்கு பெரிய ஒரு வெற்றி. இந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு ஒரு 10 ஆகும். எங்களாலையும் நாடு கடந்த தமிழத்தோடு தொடர்ந்து வேலை செய்யணும். நான் தவாண்ணைக்கு கூட சொன்னான், வீரன் மீட்டிங்குக்கு வராதுன்ட்டு. தவாண்ணைக்கு கூட மெசேஜ் போட்டினான். என்ற வருத்தத்துக்கு நான் மெடிசின்கள் பாவிக்கிறேன், 9 மணிக்கு படுக்கிறேன், கஷ்டம் எதுவும் என் பயணம் தொடரும். நேரடி மீட்டிங்கில் இப்படி நல்லதுக்கு வந்து கொள்ளும். தவாண்ணைக்கு பிள்ளைண்டா சொல்லுங்க, நான் அனுப்பலையோ உண்டு. சில நேரம் வீரன் மீட்டிங்குக்கு வாரையில் கொள்றையிலேண்டு தவறாக நினச்சிக்கொள்ளாங்கோ. இன்றைக்கு எங்களோட இனத்துக்கு ஒரு 2 சாட்சி தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு எல்லாம் நாங்கள் இன்றைக்கு சிதறுதங்காயாக திரிகிறோம். இன்றைக்கு உருத்திராணியை நான் நேராக அங்கேயும் கண்டனான், எல்லா இடம் கண்டான். தமிழ்நாக்களோட இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இன்றைக்கு சாட்சியம் வேண்டாம். உருத்திராணி ஒன்று தான் இருக்குது எங்களோட விடுதலை புலிகளுக்கு. இன்றைக்கு அன்றியும் அவான்ற பாட்டில் இருக்கிறான். இன்றைக்கு உருத்திராணி இருக்கிற காலத்திலேயே எங்களுக்கு தேடிக்கொள்ளணும். இதைத்தான் சொல்கிறேன். இந்த பயணம் தொடரும். நிச்சயமாக அவர்கிட்ட காலத்தில் நாங்கள் அதை முடித்து கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டில், நெதர்லாந்து நாட்டில் நாடு கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுன்றது மிக மிக குறைவாக இருக்கிற சூழலையும் லோவன் இங்கே இருக்கிற எங்களோட மதிப்புக்குரிய உறுப்பினர் எல்லா மீட்டிங்கும் அநேகமாக தவறாக வருவார். அது ஒரு நன்மை ஒன்று இருந்தது. இருந்தாலும் இங்கே அவராலையும் ஒரு லிமிட்டுக்கு மேலே செயற்பட முடியாத இருந்த சூழ்நிலையில் உதவி பிரதமரும் எங்களோட அரசவைத் தலைவரும் இங்கே நேரடியாக விஜயம் செய்து, அதுவும் உதவி பிரதமர் தான் அதை முழுமையாக பொருட்படுத்தி எல்லா விடயத்தையும் நகர்த்தி, அதுவும் கேட்கல. இன்றைக்கு நாங்கள் மே 18 நிற்கிறோம். சர்வதேச நீதிமன்றத்தில் சிங்கள பௌத்த விரணவாத அரச ஸ்ட்ரேட்டை, ஸ்ரீலங்கன் ஸ்ட்ரேட்டை நாங்கள் நிப்பாட்டணுமென்னு நிற்கிற இடத்துல நின்று நாங்கள் இன்றைக்கு இதை ஒரு வெற்றிகரமாக செய்திருக்கிறோம்ன்றது தான் என்னுடைய பார்வை. லாஜிஸ்டிக்ஸில் நிறைய பிரச்சனை, அது நடுவம் மாறுது. அது எப்போவுமே நாங்கள் நிவர்த்தி செய்யலாம்ன்றது இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லாத விடயங்கள்லாம். அதில் கதைக்கிறதுல நாங்கள் நெகட்டிவாக கதைச்ச ஒரு பிரயோசனம் இல்லை. எங்களோட இலக்குக்கான விடயம் மிக முக்கியமாக நகர்த்தப்பட்டிருக்கு. அதை விட இந்த நெதர்லாந்து நாட்டில் இருந்துமே லோவென்ற ஒழுங்கில் நேற்று மக்களரங்கத்துக்கு கொஞ்சம் இளையோர்கள் வந்தவை. இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த இளையோர்கள் ஒரு பக்கம் இருக்குது, இங்கே வந்தவை இளையோர்கள் கொஞ்சம் பேர். இப்போ இங்கே அது கடுமையாக, அதுவும் ஒரு வெற்றின்னு தான் நாங்கள் பார்க்கணும். அதோட லோவென்ற மகள் மேலேயே மிகவும் சிறப்பாக இந்த விடயத்தை இங்கே நகர்த்தி இருக்கிறார். அதை விட அவர்கள் எங்களுக்கு உணவுகள் சமைச்சு விடயங்களை இங்கே நகர்த்தி இருக்கிறோம். அவருடைய குடும்பமே இதை முழுமையாக பாடுபட்டு இவர் ரோட்லாம் நின்றார். இவர் மீட்டிங்கிலே நிற்க இல்லாத அளவுக்கு லோவன் எல்லாரையும் இருக்கிறது எங்களை மதிப்புக்குரிய உறுப்பினருக்கும் தலை சாய்த்து சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நீங்கள் கருத்து எல்லாருக்கும் கடை இருக்கு. இந்த 3 நாள் 3 நாள் உங்களோட அப்சர்வேஷன், எங்களுடைய அபிப்பிராயம். ஓகே, சரி. மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்கும் மெம்பர்ஸ், பிரதமர் எல்லாருக்கும் முதல் விஷயம் என்னுடைய நன்றி. வாய்ப்புக்கு முக்கியமாக நம்பிக்கைக்கு. ஏனென்றால் எல்லாரும் இந்த சபைக்குள்ளே இலகுவாக கூட்டிகிட்டு வர முடியாது. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது, நான் 5-6 வருஷமாக எனக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமே தெரியும். ஸ்பீக்கராக வந்திருக்கிறேன், ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன்.
கூடுதலாக நான் சாய்வு இல்லாமல் தான் இருப்பேன். வேறு அமைப்பும் கேட்டால் ஸ்பீக்கராக வந்து கதைங்கொண்டு சட்ட ரீதியாக என்னுடைய ஆராய்ச்சி ரீதியாக போய் கதைப்பேன். நான் எந்த அமைப்பிலும் இருக்கிறேன் சொல்ல மாட்டேன். அதே போன்று நான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் இருக்கிறேன் சொல்ல மாட்டேன், ஈவன் ஒரு பார்வையாளராக கூட. இந்த முறை வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை வந்தது. எப்பவும் எங்களுக்கு ஒரு நாடு இல்லைன்னு மனசில் எப்பவும் ஒரு கவலை. முக்கியமாக யாராவது கேட்கும்போது நான் ஸ்ரீலங்கன் எப்பவும் சொன்னதில்லை. சின்ன வயசுலேருந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் தமிழ். இப்போ தமிழ்ன்ற ஒரு நாடு இல்லையா என்று கேட்கும்போது அரசி ரீதியாக ஒரு நாடு இருக்குது இன்றைக்கு இந்த 3 நாளும் பார்த்து கொண்டேன். அடுத்தது முடிஞ்சால் நான் சஜஷன் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது இன்னும் எப்படி நாங்கள் இனி வார காலத்தில் எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக அடுத்த தலைமுறை நாங்களும் சேர்ந்து கொண்டு நடத்துவோம் என்று நான் நினைக்கிறேன். செயல்முறைகள் இருக்குது, அது பார்க்க கன வருஷத்துக்கு பிறகு தான் அது வரும். ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இளையோர்களை சேர்த்து கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு இளையோர்களை சேர்த்து கொண்டால் நல்லா இருக்கும். ஏனென்றால் இப்படி எங்களுக்குள்ளே கதைக்கும்போது இல்லாட்டிக்கு எங்களோட சொந்தக்காரர்களுக்கு கதைக்கும்போது சில பேர் வித்தியாசமான அபிப்பிராயம் வச்சிருக்கணும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை பற்றி. என்ன செய்யணும், எப்படி காட்டினோம் அதை செஞ்ச வேலையில் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். ஸோ அதை ஒவ்வொரு இளையோர்களும் போய் கொடுத்தால் அடுத்த ஜெனரேஷனுக்கும் எந்த நேரத்தில் இது தொடங்கப்பட்டதோ எப்பவும் இது நிலைச்சு கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அது எப்பவும் ஒரு கேப் விடாமல் இப்போ உங்களோட நடைமுறைகள் எப்படி இருக்கும், அந்த ட்ரெடிஷன் குச்சும் என்று சொல்லப்படுது. அதே போல் எழுதின சட்டங்கள் இருக்குது, எழுதாத செயல்முறை சட்டங்கள் இருக்குது, அது கொண்டு நடத்த வேணும். ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து திங்க் பண்ணி கொள்ளலாம். அவ்வளவுதான். நன்றி. 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 அனைவருக்கும் வணக்கம். இந்த கடந்த 3 நாள் எங்களையும் இந்த அவைக்குள்ளே அனுமதித்து பங்கு பெறுறதுக்கான வாய்ப்பை தந்த உங்களை அனைவருக்கும் முதலாவது எனது நன்றிகள். முக்கியமாக நாடு கடந்த தமிழீழம் இருக்குது, இந்த அரசாங்கம் இருக்குது என்று எனக்கு பல வருடங்களாகவே தெரியும். ஆனால் ஒரு வெளிப்பார்வையாளராக மட்டும் ஒரு வெளியில் இருந்து நாங்கள் கேள்விப்படுற மாதிரி, இப்போ ஷாருகா சொன்ன மாதிரி எங்களுக்கு இதுக்குள்ள என்ன நடக்குதுன்றது வெளி இடத்துல இருந்து தெரியாது. அதோடு சேர்த்து எங்களுக்கு நாட்டு பற்று இருக்குது. வேறொரு நாட்டில் எங்களை கொண்டு போய் வேரோடு எடுத்து கொண்டு போய் ஊண்டி விட்டாலும் அந்த நாட்டில் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் வளர்ந்து தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களோட தாய் நாட்டுண்ட விதை தான், அந்த மரம் தான். அது எங்கே வளர்ந்தாலும் மரம் அங்கத்தையான் தான். அப்போ அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த உணர்வை வச்சு தான் நான் இதுவரைக்கும் வேலை செய்து கொண்டு வந்தது. யுஎன் சிஸ்டத்துக்குள்ளேயும் ஹியூமன் ரைட்ஸுக்குள்ளேயும் அதுக்குள்ளே இருந்து வேலை செய்யும்போது என்னுடைய பார்வை எப்படி இருக்குமென்றால், அந்த திட்டத்துக்குள்ளே இப்போ நாங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே போய் வாழும்போது அந்த நாடு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த நாட்டின் சட்ட திட்டம் அதுக்குள்ளே என்ன கஷ்டமாக இருக்குது, என்ன கரைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீங்களெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. என்னென்னா நீங்கள் உங்களோட சொந்த நாட்டை விட்டு எல்லாருமே ஒரு நாட்டில் போய் அந்த நாட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு வந்த ஆக்கள் தான். அதே மாதிரி இப்போ என் உணர்வை வச்சு என்னால் வேலை செய்ய முடிஞ்சது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் வேலை செய்யும்போது இதுக்குள்ளே இருக்குது கஷ்டம். அப்போ பக்கத்து நாட்டுக்காரரே எங்களுக்கு உதவிக்கு வரினம் இல்லை, மீன்ஸ் டிஜிடி, டிஆர்ஓ, டிசிசின்னு நான் கனதரவை நினைச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சுற்றுலா வந்த மாதிரி அந்த பக்கத்து நாட்டுக்கு நான் போய் பார்க்கும்போது தான் அந்த நாட்டுக்குள்ளேயும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதையும் பல கஷ்டங்களையும் தாண்டி தான் அதை உருவாக்கி கட்டமைச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கணும்ன்றதை முழுமையாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்னால் முடிஞ்ச ஒரு விஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 3 நாள் பார்வையை அப்படி பார்த்த பிறகு வெளியில இருந்து பார்த்ததுக்கும் உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது.
அது பார்த்த பிறகு கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இதை உருவாக்கி ஒரு எங்களுக்குன்னு ஒரு கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழியை இவ்வளோ தூரம் கட்டமைச்சு உருவாக்கின உங்களை எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்க வேணும். மற்றது வாழ்த்துக்களோடு சேர்த்து ஒரு ஈழத்து பிள்ளையாக நான் நன்றிகளையும் என்னுடைய ரெக்கக்னேஷனையும் நான் இதில் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்தது நீங்கள் நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கிறீங்க, இது ஹியூமன் ரைட்ஸுகளை வேலை செய்யும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த ஆக்கள் தட்டுப்பாடுன்னு நீங்கள் பல தடவை கழிச்சிருக்கீங்க, நான் 3 நாளும் கேட்டுருக்கிறேன். இந்த ஆக்கள் கட்டுப்பாட்டுக்கு நான் நேற்றும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இன்றைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எனக்கு கேட்டு வளர்ந்தது நாட்டுக்காக வீட்டுக்கு ஒரு பிள்ளைண்டு நீங்கள் எல்லாம் கொடுத்த ஒரு காலம் இருந்தது. அப்போ நீங்கள் மனசை தளர விடாமல் இப்போ உலகெங்கும் வாழ்கிற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு இனி தேடுறது கஷ்டம்தான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊரில் இருந்து ஒரு பிள்ளை, ஒவ்வொரு ஊரில் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களில் இருந்த ஒரு பிள்ளை எடுத்தாலே அந்த டீமே போதும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை உருவாக்கி இன்னும் கொண்டு போகிறதுக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. என்னென்னா நீங்கள் அந்தளவுக்கு இந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறீங்கன்றது என்னால் பார்த்து உணர முடிஞ்சுது. வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். அதான் மீண்டும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, இந்த இடத்த கொடுத்ததுக்கு, இந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு. எங்களை மாதிரி இளைஞர் மாணவர்களுக்கு எங்களுடைய குரலையும் இந்த இடத்துல சொல்ல கேட்க அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இன்னும் நன்றி. இந்த 3 நாளாக நாங்கள் ஏற்கனவே எம்மினம் அமைப்பு நிறைய தடவை வந்திருக்கிறோம். இது 4வது தடவை வந்து நினைக்கிறேன். அதே அபிப்பிராயம் தான் எங்கள்கிட்ட இருக்குது, அதே பார்வை தான் இருக்குது. ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராகி நல்ல ரூல்ஸுங்களை போட்டு நீங்கள் நல்லா கொண்டு போகிறீங்க இந்த அமைப்பை. இந்த அமைப்பை இன்னும் மலரும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு நாங்களும் உதவுவோம், எங்களுடைய பங்கையும் போடுவோம். அதில் நாங்கள் சொன்னது தான், நியூயார்க்கில் வரும்போது சொன்னது தான், மக்களை நோக்கி போகணும் என்று. ஒரு அமைப்புன்ற அந்த பலவீனம் வந்து மக்கள் பின்னுக்கு இருந்தால் அதுவே போதும். இப்போ விடுதலை புலிகள் இப்போ மிகப்பெரிய, உங்களுக்கே தெரியும், விடுதலை புலிகள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்திருந்தால் மக்கள் அவையோடு இருந்ததுனால அதை நோக்கியாக நாங்களும் ஒரு எம்மினம் சங்கமும் மக்களை நோக்கியாக போகிறோம். நீங்களும் அந்த மக்களை நோக்கி போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் போகணும், அவையில் இந்த குரலையும் கேட்கணும். அதான் நீங்கள் நேற்று கொண்டு வந்த, நீங்கள் நேற்று வந்து அந்த இங்கே இருந்த மாணவர்கள் வந்து கதைச்சரில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏனென்றால் மக்கள் இந்த குரலையாக நாங்கள் கேட்டு இந்த போராட்டத்தை கொண்டு போகணும். அது அப்போ அதை பார்த்து எனக்கு நிறைய சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் நன்றி இந்த வாய்ப்புக்கு. நன்றி. I firstly want to thank you for the invitation, and I'm glad to see a government as structured as TGTE for us. I just want to say that I may be a little disappointed about the fact that it's not known as much as it needs to be by the young Tamil, because I think that it will give us more hope in the shared aspiration that we all have. And that's it. Thank you. வணக்கம், நான் நெதர்லாந்து நாட்டிலிருந்து சந்துரு கதைக்கிறேன். இப்போ கடந்த 3 நாளாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அமர்வுகளில் கலந்து கொண்டிருக்கிற முதலாக உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்தது. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு குறை, அந்த இப்போ தனியாக பார்த்தீங்கன்னா இளையோர் தனியாக பிரான்ஸ் நாட்டிலேருந்து மட்டும்தான் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் உண்மையிலேயே ஈழப்பற்றுள்ளவர்கள் ஐரோப்பாவில் எல்லா நாட்டிலேயும் இருக்கிறோம். அப்போ நாங்கள் கட்டாயம் இந்த பிள்ளை சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து துணை பிரதமர் மஹிந்தன் அவர்களுக்கு துணையாக இந்த இளையோரோடு சேர்த்து வைக்கணும் என்றது என்னுடைய அவா. அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. எனக்கு ஒன்று சொல்ல ஆசை இருக்குண்டா, ஒரு கனவுல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு.
இந்த சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும் டிவியில் பார்ப்போம், இப்படி ஆக்கள் பெரிய ஆக்கள் இப்படி இருந்து கதைப்பாங்கண்டு. இன்றைக்கும் நான் பின்னாலே இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னு ஒரு சந்தோஷம். இந்த இளைஞர் என்றாலும் நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து எங்களை இப்படி கூட்டி கொண்டு வர்றது மைந்தனனாக்கு நான் மிகவும் நன்றி கூறுகின்றேன். அது மட்டும் இல்லை, எனக்கு நான் சாசலையும் நான் மட்டும்தான் தமிழ். அவர்கிட்ட லீஸ்டில் நான் தமிழ்ன்றே கத்திக்கொண்டே இருப்பேன். அவருக்கு காது வெடிக்கும் அவருக்கு நான் தமிழுக்கு பற்றி. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன்டா, நான் கதைக்கக்கூடாது, செய்யணும். செயலால் தான் நாங்கள் காட்டணும். இளைஞர்கள் நாங்கள் இப்படி இருந்து நாங்கள் என்னத்துக்கு இருக்கிறோம், என்னத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், கதைக்கிறதுக்கு புழுகிறதுக்கு. நாங்கள் டிவிக்கு முன்னால் நாங்கள் அப்பா அம்மாவுக்கு ஷோ காட்டுறதுக்கு நாங்கள் இங்கே வரையில்லை. எங்களோட எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் நாங்கள் எல்லாம் செய்வோம். எங்களுக்கு தமிழ் 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 விடமாட்டோம். இன்றைக்கி நாங்கள் இப்படி பெரிய ஆக்களோட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக எனக்கு ஆறுதல், ஓய்வு, கொஞ்சம் ஓய்வாக இருக்குது என்ற மனதுக்கு. ஆனால் இதுதான் தொடக்கம். ஒரு படி எடுத்து வைக்கிறோம். இந்த படி ஒரு கதவு. எங்களுக்கு பின்னால் இன்னும் கணக்க இளைஞர்கள் வரணும். நாங்கள் முதல் ஆக்கள் இந்த மேசையில் முழுக்க இளைஞராக இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். அது உங்களோட மதிப்பு, எங்களுக்கு நீங்கள் தர மதிப்பால் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தமிழ் எங்கள் நாடு, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் போராட்டம். மறவாதே என் மனமே, மறவாதே என் கனவே, வாழ்க தமிழீழம், வாழ்க தமிழ் மக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கடந்த காலங்களில் எங்கள் பிரித்தானியாவில் அதுவும் ஸ்கொட்லாண்டில் நடந்த அமர்வில் கூடின பாகம் எங்களுடைய வாலண்டியர்ஸ் தான் கூடின பாகம் பங்கு பெற்றிருந்தவ. இன்றைக்கு இந்த நெதர்லாந்து நாட்டில் நான் பார்க்கும் பொழுது எனக்கும் இதுதான் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. 15 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு விசா இல்லாத காலங்களில் வர முடியாமல் இருந்தபடியாக இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. அதில் பார்க்கும்போது இந்த இளையோர்கள் எல்லோரும், நான் அவைகளோடையும் தனித்தனியாக எல்லாம் காய்ச்சினா எல்லோரும் இவ்வளவு இதாக தங்களோட தமிழில் உண்மையாக அவங்க கொச்ச தமிழ் கூட கேட்க ஆசையாக இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் சரியான பாதையில் எங்களோட அதை சரியான முறையில் கொண்டு சேர்த்தது எங்களோட உதவி பிரதமர் மஹிந்தன் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி இருந்து கூட அவர்கள் இவ்வளவு உறுதியாக நிற்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம். அதை தாண்டி நேற்று நான் அதில் ஒரு லஞ்ச் டைமில் அதில் நிற்கும்போது உதவி பிரதமர் நாடி கதைச்சார், சசி அண்ணா, ஏன் இதே மாதிரி நீங்கள் லண்டன்லேயும் இந்த இளையோர்களை ஒன்றிணைக்க இயலாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உதவி பிரதமர். நான் இப்போ எத்தனையோ நிகழ்வுகள் அங்கே லண்டனில் செய்து போட்டேன். இன்றைக்கு அங்கே கூடின பாகம் முழு பிள்ளைகளும், அதாவது அந்த சினிமா பாடல்கள்லாம் பாடிக்கொண்டு இருந்தவை. அவை இன்றைக்கு அந்த எங்களோட நிகழ்வுகளில் ஃபுல்லாக எழுச்சி பாடல்களை தான் நான் பாட வச்சு இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எங்கே போனாலும் எழுச்சி பாடல்கள் பாடணும். ஒரு நிகழ்வுன்னு சொல்லி சொன்னால், எங்களோட நிகழ்வுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தாங்கும், நாங்கள் எழுச்சி பாடல்கள் பாடுறதுல எங்களோட பிள்ளைகள் ஆர்வமாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி இனி வரும் காலங்களில் நீங்கள் கேட்டதுக்கு அமைய கண்டிப்பாக அடுத்தடுத்த அமர்கள் எங்களோட பிரித்தானியில் நடைபெறுமா இருந்தால் நான் கண்டிப்பாக இளையோர்களை நாடி கண்டிப்பாக கூட்டிக் கொண்டு வருவேன் சொல்லி உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன் நான். நன்றி. Welcome. At first, thanks for the opportunity for participating on this session. There was very impressive and interesting introductions and these 3 days. This morning we saw a documentary, a film, Diaspora. I think this film, if we can bring that for a Dutch television,
then you could have a very important to implementation for this film. You can reason very many people. Maybe that's an idea to pick up the film, the documentary. But it's very interesting, much information. It was a very interesting session, and I wish you very success in the struggle for Tamil Elam. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தேசிய தலைவருடைய 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற மாவீரர் நாள் உரையிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த முயற்சியை விடுதலை முன்னெடுக்கிற முயற்சியை புலம்பெயர் இளையோர்களிடம் கையளிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இன்று அது நடைமுறை சாத்தியமாக போகுது என்று எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. ஆகவே அந்த பொறுப்புகளை நாங்கள் முதுமையின் என்னை போன்றவர்கள் முதுமையின் விளிம்பில் நிற்கிறோம். நீண்ட தூரம் உங்களோட பயணிக்க முடியாது. ஆனால் இந்த கடமைகளை தேசிய தலைவர் கூறியபடி நாங்களும் நீங்களும் மகிழ்ச்சியும் முடியுமான வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இன்னொரு விடயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நாடு கடந்த அரசாங்கத்தின் நேரடி அமர்வு ஜெர்மனியில் 2015ஆம் ஆண்டு நடந்தது. இன்றைக்கு 15-16 வருஷங்கள் நாங்கள் முயற்சிக்கின்றோம். அடுத்த அமர்வை ஜெர்மனியில் செய்கிறதாக, அதுவும் ஜெர்மனியின் தலைநகரான பெர்லினில் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமென்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் ஜெர்மனிய உறுப்பினர்களோடு இதை பற்றி கதைக்க இல்லை. ஆனாலும் அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் நீங்கள் இந்த வெளியோர்கள் எங்களுடைய எங்களுடைய உதவி பிரதமர் இளையோர்கள் எல்லாரையும் பெர்லினுக்கு கூட்டிக் கொண்டு வருவார் என்றால் நாங்கள் அதுக்காக இந்த விலையும் கொடுக்கறது தயார். நீங்கள் அங்கே கட்டாயம் வருவீங்கள் என்றால் கட்டாயமாக அடுத்த அமர்வு ஜெர்மனியில் நடக்கும் என்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மற்றது நான் மீண்டும் இளையோர்கள் நினைக்கல, எங்களுடைய உதவி பிரதமரும் இளையோர் தான். அவற்றை தலைமையில் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூட வேணும் என்றதை என்னுடைய தேசிய தலைவருடைய இதழாக பார்த்துக்கொண்டு எல்லோருக்குமே நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். கடந்த 3 நாள் விடயத்தை கேட்டிருந்தீங்கள். நாங்கள் வந்ததிலிருந்து சில விஷயத்தை சொல்லலாம்னு நம்புகிறேன். திரு லோகன் அவர்கள் நாங்கள் வந்ததிலிருந்து எங்களை ஏற்றி கொண்டு வந்து தங்க விட்டதிலிருந்து உணவு தந்ததிலிருந்து மிகவும் சிறப்பாக செய்திருந்தவர். அவருக்கு ஒரு பாராட்டு. அவருடைய மகள் இங்கே எப்படி அந்த ப்ரெசன்டேஷன் செய்தான்றதை உண்மையாக அவ்வளவு காலமும் தெரியாமல் இருந்திருக்கு. அந்த பிள்ளையோட கதைக்கும் போது தான் தெரிஞ்சிருச்சு தன்னுடைய அப்பா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்வார் என்று தான் கனவுலேன்னு நினைக்கல. ஆனால் அவர் செய்திருக்கிறாருன்னு சொல்லி தனக்கு மிக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருந்தவ. இன்றைக்கி நான் கதைக்கும் போது அவட உண்மையாக ஒரு டேலண்டான ஒரு கேர்ள். உண்மையாக அதை செய்த விதத்தை பார்க்கவே ஒரு வித்தியாசம் இருந்தது. அவனோட மொழி ஆற்றல் எப்படியாவது செய்தான்னு சொல்லி உண்மையாக அதில் நாங்கள் பெருமைப்படுறோம். முதலாவது. 2வது, இந்த தங்கச்சி ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருந்தவ. அதாவது எலும்புக்கூடு கதைக்கும் உண்டு இன்றைய பேசிய சொல்லியிருந்தவ. அதை எல்லோரும் யோசித்து பாருங்கோ. 96ஆம் ஆண்டு அந்த புதகுழி அந்த செம்மணியில் புதைக்கப்பட்டது. அப்போ அவൾക്ക് எத்தனை வயசோ எனக்கு தெரியாது. அவள் படிச்சிருக்கிறா அதுக்கு பிற்பாடு. அதை அவள் சொல்லியிருந்தவ எலும்பு கூடுகள் பேசும் எது நடந்தாலும் உண்டு. உண்மையாக அது ஒரு மனதை டச் பண்ணின விஷயம், எங்கள் மனதை டச் பண்ண விஷயம். அடுத்தது அந்த தம்பி சொல்லியிருந்தார், அப்பா அம்மாண்ட வழியில் இருந்து நாங்கள் பிறந்த நாங்கள். இதெல்லாம் நாங்களே கதைக்காத சில வசனங்களை எங்களோட மனதை டச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தவ. அதை மாதிரி இந்த தங்கச்சி சொல்லியிருந்தவ இப்போ அவன் அம்மா அப்பாண்ட விடயங்களை சொல்லிக்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் 15 வயசுலேயே இந்த விடுதலைக்காண்டி எங்களை அர்ப்பணித்த நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த விடுதலைக்காண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
அன்றைக்கு நாங்கள் ஆக்களை சேர்த்து நாங்கள் போய் ஆயுத போராட்டத்துக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருந்து கடைசியாக நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்துட்டோம். அதில் எத்தனையோ பேர் எங்களை நம்பி மண்ணுக்குள்ளே இன்றைக்கும் இருக்கினோம். அதுக்கு பிற்பாடு ஒரு விடயத்தை நான் இதில் சொல்கிறேன், இந்த தங்கச்சிகளுக்காண்டி. இதில் இருக்கிற ஒரு வீரன் பேர், இவர் ஒரு போராளி, இவர் இப்போ கால் இல்லை. இவர் வந்து 2009க்கு பிற்பாடு ஒரே இடத்துல 2500 போராளிகளை கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினவர். இனி அது சாத்தியமாக எனக்கு தெரியல. அதாவது அது நடந்ததும் பென்னியில் 2500 போராளிகள் ஒரே இடத்துல கொண்டு வச்சு நிறுவி கடைசி மட்டும் அங்கே நின்று அங்கே அவர் செய்த வேலைத்திட்டம் இன்றைக்கும் மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது. அவர் செய்த வேலைத்திட்டங்கள் இன்றைக்கும் அங்கே தாயகத்தில் மிகப்பெரிய வேலையில் கொண்டு சென்று கொண்டிருக்கு. இது எங்களுக்கு ஒரு பெருமை. அவர் அப்படி சாதாரணமாக தான் இருக்கிறார். நான் என்னதுக்கு இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இளையோர், நாங்கள் உங்களோட வயசில் நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு போய் இன்றைக்கு வந்து அரசியல் போராட்டத்தில் சர்வதேசத்தில் நிற்கிறோம். அண்ணா விரும்பின ஒரே ஒரு விடயம் சர்வதேச அங்கீகாரமும் இளையோருண்ட கையில் இந்த விடுதலையை ஒப்படைச்சதும். இது நான் கண்முன்னே உங்கள்கிட்ட பார்த்துட்டேன். இந்த விடுதலை சாக இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போகும். சில வேளை எங்களோட விடுதலை உங்களோட பிள்ளைகள்லாம் பெற்று இருப்பினமும் எனக்கு தெரியாது. அந்த நேரம் உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயம் உதவி பிரதமர். அவர்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைய சாப்பாடு ஒழுங்கு செய்திருந்தது நேற்று நான் நினைக்கிறேன் 25 பேருக்கும் 30 பேருக்கு தான் ஒழுங்கு பண்ணியிருந்தது. அவர் எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு தான் போய் வெளியே சாப்பிட்டவர் கொஞ்சம் பேரோட. இது என்னத்துக்கு இந்த விடயத்தை அவரை பெருமையாக கதைக்கணும்னு காட்டி சொல்ல இல்லை. இந்த இளையோருண்ட விடயத்தை அவர் என்ன காதுக்கு வந்து சொன்னார். இதில் குணசில் என்ன, இதில் நாங்கள் பேர்கள் கொடுத்துருக்குறோம், ஆனால் கொஞ்சம் பேர்லாம் போகலாம், நீங்களும் வாங்க வெளியேண்டு. நானும் போய் வெளியே நின்று நான் அதில் போகிறதுக்கு. நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கள், இல்லை அக்கா போகவே இல்லையா, அப்போ நீங்கள் போங்கன்னு சொல்லி நாங்கள் போய் சாப்பிட்னான். இந்த விடயங்களை பார்க்க இதுவரையும் நான் போன அமர்வுகளில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. எங்களோட எதிர்காலம் ஒரு ஒளிமையாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இதில் வந்து இந்த ஒளி அமைப்புகள் செய்த விதங்கள் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் லோகனன்னா மிகப்பெரிய சவாலை சந்தித்து ஒரு டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்கும். மைந்தனோட சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கும். ஏன்னா மைந்தன் 2 தரம் இங்கே இதுக்கு முதலும் வந்து இங்கே ஏற்பாடுகள் செய்ததாக நான் அறிஞ்சேன். நான் ஏனென்றால் இங்கே செய்கிறது இலகுவு இல்லை, மிகப்பெரிய சவால். லண்டனில் நாங்கள் ஒரு செய்யக்க ஒரு ஹோலை புக் பண்ணால் அது கேன்சல் ஆகும், அடுத்ததை உடனே புக் பண்ணுவோம். இப்படியான சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் இவை வந்து இதில் செய்திருக்கிறோம் உண்மையாக. ஆனால் இது பெருமையாக இருக்குது. என்னென்னா இவ்வளோ பேர் நீங்கள் வந்து நின்றது, அந்த ஃப்ரெஞ்சு பிள்ளைகள் வந்து நின்றது, உண்மையாக 3 நாள் நம்பி நின்றாவே இதில் செய்துட்டு போயிருக்கிறோம். இது நான் நினைக்கவே இல்லை. இப்போ இதில் இருக்கிற இளையோர் வந்து உண்மையாக இதை நேசிக்கணும். நான் லண்டனில் என்னென்று சொன்னால், இந்த நண்பரும் சொல்லியிருந்த லண்டனில் நான் கூட்டிக் கொண்டு வருவேன். சில பேர் 500 பேர் ரேஞ்சில் விட கூட்டிக் கொண்டு வரலாம், ஆனால் உறுதியாக எத்தனை பேர் அதில் நிற்பினோம்ன்றது என்னால் சொல்ல முடியாது. இதுதான் அதன் உண்மை. எனவே இது உண்மையாக எனக்கு மிக சந்தோஷத்தை தந்திருக்கு. எதிர்காலத்தில் இது நல்லா போகும் என்று தொடர்ச்சியாக அவங்களோட பயணங்கள் இருக்கணும். அடுத்த முறை நீங்கள் வரைக்க நீங்கள் இதில் நாங்கள் பின்னாலண்டு பார்க்குற பார்வையாளராக இருக்கணும், நீங்கள் எல்லாம் பங்காளியாக இருக்கணும்ன்றது தான் நான் கேட்குறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். தயவுசெய்து நேரங்களை கொஞ்சம் கணக்கிடுங்க. அங்கேயும் கொடுக்கணும் இல்லை. நன்றி. முதலாவது குணசீலன் அவர்கள் முதலாவது அமர்வுக்கு பிறகு இந்த அமர்வில் தான் நேரடியாக வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி. அடுத்தது என்ன சொன்னால், தேவையில்லாத கொழுவுறீங்களா இல்லை, அது சொல்கிறேன். அடுத்தது வந்து 3 நாள் அமர்வை அதுதான் சொல்கிறேன். அடுத்தது வந்து சபாநாயகர் அவர்களுக்கு முதலாவது பெரிய நன்றி என்னென்னு சொன்னால், 2 இங்கே நீங்கள் மஹிந்தன் அவர்களோட தோளோடு தொண்டு இங்கே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்து மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்தது மட்டும் இல்லாமல் பல தடவைகள் விட்ட அந்த என்ன நிகழ்வு நடக்கப் போகின்ற அந்த 3 நாள் நிகழ்வை மிகவும் இதாக எங்களுக்கு அறிவித்ததுக்கு இந்த நிலைப்பாடு இந்த காலம் மட்டும் தொடர வேண்டும். இது ஒரு எக்ஸாம்பிள் பாராளுமன்றம் என்று தான் நான் சொல்லலாம். இந்த இதில் அயலாத தொடருங்கள், அது உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளும். அடுத்தது மஹிந்தன் அவர்களுக்கு அவர் எதை செய்தாலும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக செய்வேன். அதை மற்ற ப்ரொஃபஷனல் லெவலில் அதை ஒரு ப்ரொஃபஷனல் என்றதை அவர் மிகவும் ஒரு உதவி பிரதமராக அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு மிகவும் நன்றிகள். அத்துடன் இளையோர் அமைப்பின்
தலைவராக இருந்த முறையில் அவர் இளையோர்களை கொண்டு வந்து நாடு கடந்த அரசாங்கத்துக்கு போன அமர்விலும் இந்த அமர்விலும் நேரடி அமர்வுகளில் தொடர்புபடுத்தி இருக்கின்றார். அதற்கும் மற்றது எத்தனையோ சட்டவாளர்களை எங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார். அவர்கள் வருங்காலத்தில் எங்களுடைய இனப்படுகொலைக்கான தீர்வுக்காக தொடர்ந்து சாரக்கா மோகன் போன்றவர்கள் மற்றும் ஈவன் லோகனுடைய மகள் கூட சட்டவாளர் தான். அப்படி இங்கே மற்றவர்களும் சட்டவாளர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்களுடன் நிற்பார்கள் என்ற கருத்து. மற்றது நான் முதல் நாள் துவக்கம் சொல்ல போகின்றேன். முதல் நாளில் வந்து இனிமேத்தான் இல்லை, முதல் நாளில் இருந்து சொல்லிட்டோம். முதல் நாளில் இருந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதை ஒழுங்காக நடந்ததை சொல்லணும். முதல் நாளில் வந்து அந்த ஹேக்குக்குள்ளே போய் இளையோர்களை கொண்டு போய் அங்கே தமிழர்களுக்கு ஒரு வருங்காலம் இருக்கின்றது. இந்த பழையவர்கள் எல்லாம் தான் இந்த நாடகநந்தர சங்கத்தில் இல்லை, புதியவர்கள் கனவேர் வருகின்றார்கள் என்றதை அவர்களை காட்டி கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த முறையில் அவர்கள் யோசிப்பார்கள். இது இந்த பழைய ஜென்ரேஷனோடு போகிறதில்லை. பல மொழிகளை பேசுகின்றவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பிரெஞ்சு பேசுகின்றவர்கள், ஆங்கிலம் பேசுகின்றவர்கள், இந்த இதுகளை பேசுகின்ற வந்திருக்கின்றன்ற முறையில் அது ஒரு பெரிய சக்ஸஸ் உண்மையில். அது முதலாக நடந்தது. ரெண்டாவது வந்து டொபி கட்மனை கூட்டிக் கொண்டு வந்து அவர் எங்களுக்கு ஒரு பாதையை, அது பிரதமர் வந்து டொபி கட்மனை கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு சரியான பாதையை வகுத்து கொடுத்துருக்கின்றார். 10 வருஷத்துக்கு ஒரு பாதையை நிறுத்தி கொடுத்துருக்கின்றார். அதுக்கு ஒரு புக்லெட் ஒன்று அடித்து உங்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்கின்றோம். தமிழில் இருக்கின்றது, அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்றது. அந்த புத்தகத்தை எடுத்து காட்டினீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். முதல்ல தமிழில் இருக்கின்றது. அந்த தமிழில் இருக்கிறத படித்தீங்கன்னா அவர் என்ன 10 வருஷத்துக்கு சொல்லியிருக்கிறார் என்றது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாடு கடந்த அரசாங்கம் இந்த காலம் என்ன செய்திருக்கின்றதை அந்த புத்தகத்தில் இருக்கின்றது. இந்த புத்தகம் இல்லாதவர்கள் தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னிட்ட இருக்கின்றது புத்தகத்தினுடைய காப்பிகள், அதை நான் கொடுக்கிறேன். அடுத்தது அதுக்கு பிறகு அப்போ அதிலேயும் வந்து மிகவும் திறமாக இந்த இளையோர்கள் வந்து கருத்துக்களை இது பண்ணியிருந்தார்கள். 2வது நாள் ஆரம்பத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. 50வது வட்டுக்கோட்டை தீர்மானம். அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசவில்லை என்றாலும் அதற்கு பிறகு வந்து யாப்பு, எப்படி நாங்கள் யாப்பை செய்ய போன்றோம். அந்த அமர்வின் மூலமாகத்தான் சத்யா அவர்கள் வந்து யாப்பையும் இதையும் செய்து அந்த அமர்வும் திறம்பாடு நடப்பட்டது. அதற்கு பிறகு வந்து நாங்கள் பார்த்துருந்தா ஈவினிங் வந்து இங்கே பொதுமக்களை கொண்டு வந்து ஒரு கூட்டாக, அதுக்கு உண்மையில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது, நாங்கள் பேசாட்டிக்கும் அவர்களுக்கான சரியான பதில்களை வந்து இளையோர்கள் வழங்கியிருந்தார்கள். அது மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது. அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்த முறையில் பிரான்சில் இருந்து வந்த நாடகநந்த தமிழகத்தை பற்றி தெரிந்தவர்கள் புதுசாக வந்த இளையோர்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறேன் சரியான மறுமொழிகளை கொடுத்திருந்தாலும் நாங்கள் கூட அந்த மறுமொழிகளை சொல்லியிருப்பாமண்டா தெரியாது. அப்போ அது ஒரு மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்தது வந்து இன்றைய காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு திறமான ஆவணப்படம். அந்த ஆவணப்படம் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவணப்படத்தில் மிகவும் சுருக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷ ஹிஸ்ட்ரியை, அதாவது போர்த்துகேயர் துவக்கம் இன்று மட்டும் என்ன நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை அரைமணித்தியாலத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது மிகவும் அதுவும் வந்து வேறு நாட்டு தயாரிப்பாளர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு புது முயற்சி. ஆனால் அதுக்கு என்ன சப்டைட்டில் எல்லாம் செய்திருக்கா. இப்போ ஏஐ மூலமாகவே நீங்கள் சப்டைட்டில்களை செய்து கொள்ளலாம். ஃப்ரெஞ்சில் இருக்கிறபடியால் அதை நாங்கள் வச்சு செய்து கொள்ளலாம். அந்த ஆவணப்படத்தை அவர்கள்ட்ட கேட்டேன். அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி ஏதாவது மாற்ற முடியுமான்ட்டு சப்டைட்டில் போக முடியும். அதை சொல்லியிருக்காங்க, இல்லை இங்கே ஜூப்டியில் இருக்குது, நீங்கள் வேணுமெண்டா மாற்றி அதை செய்து கொள்ளுங்க, என்ன வேணுமெண்டாலும் சொல்லியிருக்கின்றார். அப்போ அதுகளை பற்றியும் நான் பேசியிருக்கிறோம். அப்போ இது முதலாக நடந்தது. இப்போ அதுக்கு பிறகு அமைச்சர்களுடைய அறிக்கை இவ்வளோ காலத்துக்கு பிறகு, அதாவது முதல் அமைச்சரவை கூட்டம் அமெரிக்காவில் நடந்த பிறகு இப்போ தான் திரும்ப நாங்கள் அறிக்கைகளை இல்லை, அதுக்கு பிறகு நான் நிற்கின்றேன் பிரான்ஸில் நடந்த எல்லாம் வாய்ச்சிருந்தோம்.
அதுக்கு பிறகு இப்போ ஒரு வருஷத்துக்கிட்ட போன முறை அமலில் செய்ய முடியலை. அதுக்கு பிறகு இப்போ வாசிக்கின்றோம். அப்போ வாசிச்சிருக்கின்றோம். அப்போ அதுக்கு தான் சில பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, நாங்கள் ஒரு வரிசை இதே வாசிக்கிற மாட்டோம். அப்போ அதுக்கு நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கு பிறகு இந்த டிஸ்கஷன் இப்போ எல்லாரையும் இணைத்து நீங்கள் கொண்டு வந்து இதுக்கு ஒரு ரிவ்யூ செய்வது உடனே செய்தது ஆரோக்கியமான விஷயம். அதுக்கு நேரம் கொடுத்த அடுத்தது நாங்கள் அதிகமாக சண்டேயில் அரைவாசி நாளில் ஓடிடுவோம். வந்துட்டு இப்படித்தான் நடந்தது. அரைவாசி நாளில் ஓடிட்டோம். இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறோம். நன்றி. இது எல்லாத்துக்கும் உதவி பிரதமருக்கும் சபாநாயகருக்கும் மற்றும் இருக்கின்ற இந்திய அமைச்சர் மற்றும் கவிஞர் ராஜா PMO அவர்களுக்கும் இங்கே நேர பங்கு பற்றின வசந்தன் அவர்களுக்கும் மற்றும் எல்லா அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்கள் ப்ரிப்பேர் என்னது தயவு செய்து இந்த லோகன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். நான் வந்த நேரம் துவக்கம் காலில் இது கட்டின மாதிரி சக்கரம் கட்டின மாதிரி என்னிட்ட ஓடி கேட்டார், நீங்கள் வேனை ஓடுவீங்களோ 9 பேரை வச்சு ஓடுவீங்களோன்ட்டு. இப்போ சொன்ன வேண்டை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் இல்லை ஓடண்டு விட்டுட்டார். சரியா, நாங்களும் ஏதோ கஷ்டப்பட்டு இன்னும் ஓடிக்கடி பார்த்து சரி நன்றி. ஆனால் உண்மையில் அவர் ஒரு பெரிய ஒரு திறமாக என்னதான் தனியாக இருந்தாலும் கூட இந்த நாட்டில் ஒரு தனியாக ஒரு இது இருந்தாலும் கூட அவற்றை மகளை கொண்டு முன்னுக்கு விட்டு நாங்கள் சொல்லல. எனக்கு ஒரு குறை இருந்தால் அவற்றை மகளின்ற பெயரை சொல்லி இவர் லோகனுடைய மகள்ன்ற அதுக்கு பிறகு தான் சொல்லப்பட்டது. ஆனால் நாங்கள் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முதலே இன்ட்ரடியூஸ் பண்ண வேணும் இவர் யாருடைய மகன். ஏனென்றா எங்களுக்கு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். இங்கே எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள். அது மிகவும் நல்லது. இளையோர்கள் செய்தார்கள். அவைத்தலைவர் பிரதமர் எல்லாற்ற கூட்டு முயற்சியிலும் இந்த நிகழ்வு நம்ம நாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அடுத்தது நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் மிக முக்கியமாக நன்றி சொல்ல வேணும். எங்களோட நிகழ்வுகளையும் ஒளிப்பதிவு செய்து வெளியில் நல்ல முறையில் 3 நாட்களும் மிக தெளிவாக எனக்கு விருப்பமான ஒரு இது வெளியில் மக்களை கொண்டு போகணும் என்று அதை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். அவருக்கு நான் மிக முக்கியமாக நன்றிகள் தெரிவித்திருக்கிறேன். எங்களோட தொடர்ந்து இயங்குங்கள். நன்றி. ஒரு நிமிஷம். சரி கதைங்க. நேரம் நான் இவ்வளோ அங்கே வெளியில் போய் வர இவ்வளோ லேட்டாக தெரியும் தானே. இல்லை நான் இவைக்கு சொல்லுவேன். இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அமர்வு இந்த முறை துணை பிரதமருடைய வேண்டுகோள் அனைத்து உறவு உறுப்பினர்களோடு பெல்ஜியம் நகரம் அல்லது சர்வதேச நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும் என்று அந்த ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அது இந்த வருடம் மிகவும் சிறப்பாக 2026 சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு ஒத்துழைத்த பிரதமர், அவைத்தலைவர், துணை பிரதமர், அனைத்து அமைச்சுக்களில் இருக்கும் பொறுப்பாளர்கள், ஊழியர்கள், பணியாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் சிறப்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் இன்று 18, 19, 20 திங்கள், செவ்வாய், புதன் இது ஒரு நெருக்கமான பிரதேசம் ஹாக். இங்கே துவிச்சக்கர வண்டி, இருளி, சிறுவணிகள், அனைத்து பாத அணிகளில் நடைபெறுபவர்கள் இவ்வளவு மத்தியிலும் இந்த சர்வதேச குற்றவியல் மன்றத்தில் அனைத்து நாடுகளிலிருந்தும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இங்கே நடைபெறுகின்றது என்றால் எமது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அடுத்த அமர்வுகள் வெகு விரைவில் தமிழீழத்தில் நடக்க வேண்டிய ஒரு ஏற்பாட்டுக்காக இந்த இளம் புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள் அனைவரும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் தமிழீழ விடுதலை புலிகளின் தடையை உடைத்து அங்கே நடைபெற வேண்டும் என்று உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் அனைவருக்கும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. லோகராஜ்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டீர்கள் என்னுடைய நான் அதை திருப்பியும் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. குறிப்பாக ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் மேனுக்கும் பின்னாலே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு ஆள் இருப்பா. அந்த விதத்தில் இந்த நிகழ்வை பின்பக்கம் நின்று எங்களுக்குரிய உணவுகள் அவலத்தையும் மனமார்ந்து உதவி செய்த லோகனின் மனைவி அவள் இங்கே இல்லை. அவளுக்கு ஒரு நன்றிகள் கட்டாயம் தெரிவித்தாக வேண்டும். இன்று காலை நாங்கள் 3 பேர் போய் அவாவை தனிப்பட்ட முறையில் கூட கூப்பிட்டுருந்தோம். ஒருக்காக இங்கே வந்து எங்களோட இருந்து ஒரு 5 நிமிஷமாவது இருந்துட்டு போக சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் அவன் மகள பிள்ளையை பார்க்குறதுக்காக அவள் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு நன்றிகள். மற்றும்படி 3 நாள் நிகழ்வுகளும் நிறைவே நடைபெற்றது. எல்லோரும் உங்களுடைய நிறைவுகளையும் கூறியிருந்தீர்கள். ஒரே ஒரு குறை இருந்தது. அந்த குறையை நான் இங்கே கூற வேணும். காரணம் அது எல்லாரும் அதை தவித்து போய்விட்டீர்கள். அது 2 நாட்கள் நிகழ்விலும் மலரஞ்சலி செலுத்தும் போது அதற்குரிய சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படவில்லை. அதாவது பாத அணிகளை கலட்டி விட்டு போக சொல்லவில்லை. இங்கே இருந்த அத்தனை பேருமே பாத அணிகளுடன் சென்றிருந்தார்கள். இது ஒரு மனவருத்தத்துக்குரிய விடயம். அதை கவனித்து அடுத்த முறை அந்த இறந்தவர்களுக்குரியவோ நாங்கள் செய்யக்கூடிய மரியாதைகளை கலாச்சாரப்படி சரியான முறையில் செய்ய உதவி செய்யும்படி சபாநாயகரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக பிஎம்முக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏனென்றால் அவர் என்னை நம்பித்தான் சில பேர திட்டங்கள் தந்தவர். அந்த அடிப்படையில் தான் எனக்கு பின்னால் பிஎம்ஓ இருக்குது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார், ஸ்பீக்கர் இருக்கிறார். இதெல்லாம் நான் சொல்லையில் ஒரு கூட்டு முயற்சி என்று சொல்லி நாங்கள் 4-5 மாதமாக ஒவ்வொரு நாளும் தொலைபேசி மூலமாக கதைச்சி கொண்டிருப்போம். இமீடியட்லி கதை கொண்டு மாட்டா கதைச்சி கொள்ளுவோம். நான் எப்பவும் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் விரும்புகிறேன். எனக்கு ஒரு எய்ம் ஒன்று தேவை. அந்த எய்மை அடைகிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் நாங்கள் போகலாம்ன்ட்டு தான் நான் நம்புகிறது. எப்பவும் அதுக்கு தான் நான் கூட கதைக்கிறது இல்லை. வேலை மூலமாக நாங்கள் சில விஷயங்களை காட்டி கொண்டு போகணும். இதுக்கு தான் நாங்கள் இந்த இளமாக்களை இதுக்குள்ள கூட்டி கொண்டு வந்தது அவைகளை தாங்களாகவே பார்க்க வேணும்ன்றது எனக்கு இப்போ மிக சந்தோஷமாக இருக்குது. அவைகளாகவே தங்களோட அபிப்பிராயங்களை சொல்லிக்கணும். இனி அவைகள் போய் தங்களோட இருக்கிற மிச்ச இளம் சமுதாயத்தை போய் சொல்ல வேணும். இது எங்களுக்குள்ளே மட்டும் நிற்கக்கூடாது. இப்போ 15-17 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்குள்ளே மட்டும் நிற்கக்கூடாது. மிச்ச உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேரட்டை நீங்கள் சொல்லி கொண்டு வாங்க. எனக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 2009ஆம் ஆண்டு தான். அதில் கணக்க விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதால் தான் என்னால் இளமாக்களோட வேலை செய்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு. அந்த சான்ஸை தான் இதுக்குள்ளேயும் கொண்டு வந்து சரி பண்ணணும். எனக்கு பெருமையாக இருக்குது. அந்த தம்பி சொல்கிறார் தான் இதில் இருக்கணும்ட்டு. இதே மாதிரி தான் நான் 20 வருஷத்துக்கு முதல் நானும் நினச்சது இதுக்குள்ள என்னால் என்ன செய்ய வேணும்னு சொல்லி. அப்போ அந்த தம்பி சொல்கிறத தான் இன்னும் 10 தம்பி சொல்ல வேணும். அப்படி தான் தங்கச்சி மேலே சொல்லிக்கணும். நாங்கள் பார்வையாளர் மட்டும் இருக்கக்கூடாது. நாங்கள் இனி ஆக்ஷன் மேனாக வர வேணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். மீண்டும் பிரைம் மினிஸ்டருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னும் நீங்கள் இவர் அதில் தவறப்பட்ட நான் அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இவருடைய பேர் நாயகன். ஃப்ரான்ஸில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் ஃப்ரான்ஸ் பணிமனையின் உப பொறுப்பாளராக இப்போ இருக்கிறார். பொறுப்பாளர் மனோன்னே அவர் கொஞ்சம் ஏலாத்தன்மையும் கலைப்புத்தன்மையும் வர்றபடியாக நாங்கள் இப்போ இவரை உப பொறுப்பாளராக பணிமனையால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அவர் இப்போ தன்னுடைய முன்னாள் பார்வையை சொல்லுவார். Anna Faisal, bedankt voor alle medewerker. Jij bent de bedankt voor alle Tamils. Okay. Dank u wel, Anna. லோகன், ஒரு ப்ரொசீஜர் இருக்குதா? ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சரி, நீங்கள் என்னண்டு நான் ஒரு இஞ்சால வாங்க இல்லாட்டி ஒரு அங்கே இருந்து ஏதாவது ஒன்று சொன்னேன்னா நாங்கள் வீடியோ கேமராவுக்கு நேரங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிக்கலை கொடுக்குறீர்கள். சரியா? சரியா? மதிப்புக்குரிய பிரதமர் உட்பட அனைவருக்கும் எனது மாலை இனிய வணக்கங்கள்.
இதில் நான் யாருக்கும் நன்றி சொல்ல போகிறேன். ஏன்னு சொன்னால் அப்படியான பழக்கம் என்கிட்ட இல்லை. எங்களோட போராட்டத்தில் வந்து இந்த கடமையில் நன்றி என்ற சொல்லி இருக்கா. இப்போ நாங்கள் ஒவ்வொரு தரும் எங்களோட கடமையை தான் செய்கிறோம். இதை விட பெருமதியான விலையை கொடுத்துட்டோம். மற்றது நாங்கள் அங்கே பழகினதே அப்படி தான். எங்களுக்கு சாப்பாடுகள் எடுத்து தந்தார் போராளிகள், நாங்கள் நன்றி சொல்கிற பழக்கம் வச்சிருந்தது இல்லை. அது பெரிய மட்டத்திலேருந்து கீழ் மட்டம் வரை அது உறவு வித்தியாசமான ஒரு உறவு, அது ஒரு கடமை. அதால் இதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எது ஒரு அர்த்தம் இல்லை, அது பொலியான ஒரு நன்றியாக தான் இருக்கும். நிச்சயமாக நான் புலம்பெயர்ந்தவென்று எனக்கு ஒரு நேரம் 2 நிமிஷம் புலம்பெயர்ந்த பின்பு நான் ஊரிலிருந்து வெளியேறி வந்த பின்பு எனக்கு ஒரு என் மனதுக்கு ஒரு அந்த தியாகங்கள் சம்மந்தமான ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அதை செய்யும் அதுக்குரிய கடமை எங்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டதோ அதை இந்த மனதிலேருந்து நான் நீக்கேன். அது செய்யணுமென்றது என் மனதிலே இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் நான் இங்கே பிரான்ஸுக்கு வந்த உடனேயே என்ன தொடர்பு கொண்டு பலர் வந்து கேட்டால் நீங்கள் இந்த பொறுப்படுங்க அந்த பொறுப்பு. நான் சொன்னேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன்ட்டு. அப்படி இருந்து சில தவிர்க்க முடியாத பொறுப்புகளுக்கு போனாலும் அது சாத்தியம் இல்லைன்னா ஒரு விடுதலை போராட்டம், ஒரு மக்களின் உரிமை, மக்களின் தியாகம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு இடத்துல போகிறோன்னு சொன்னால் அங்கே ஒரு தூய்மை இருக்கணும், அங்கே ஒரு உண்மை இருக்கணும், அங்கே ஒரு லட்சியம் இருக்கணும், அங்கே ஒரு சரியான வழிநடத்தல் இருக்கணும். அப்படி இல்லாத இடத்துல போய் என்னால் செயற்படையலாம். அப்போ எனக்கு அதில் இது இல்லை. அப்போ முதலாக நான் போய் தேடி போய் சந்தித்தது வேறு தான் 2011-12 இருக்கணும். மைந்தனை தான் தொடர்பு கொண்டு போனான். நான் கேட்டேன் இங்கே யாராவது வேலை செய்கிறார்களா வெளியோடுறாங்க. போய் அவரோட ஒரு இடத்துல இருந்து கண்ணீரமாக கதைச்சி இப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் அவர் சொன்னேன். நாங்கள் இப்படி செய்தாங்க. அப்போ அவர் எனக்கு அதிலேருந்து எனக்கு இதை நான் பக்குவத்தை புரிஞ்சு கொண்டேன். அது இப்போ 15 வருஷத்துக்கு முதலன்னு சொல்லலாம். இன்னும் 10 வருஷத்துக்கு விட்டேன். எனக்கு ஒரு ஆளை பார்த்தோன்னு நான் கணிச்சிடுவேன், இவர் வேலை செய்வாரா, வேற ஒன்று நிற்கலாமான்னு. அப்போ எனக்கு சரி ஓகேன்ட்டு பிறகு இங்கே பொறுப்பாக இருந்த சர்வதேச இதுகளை பற்றி அறிவுள்ள ஒரு ஆள் என்ன ஒன்று அவரை தேடி போகிறேன். அவரோட தொடர்பு அவர் இயல்பாகவே போராளிகளோட விரும்புவார் கதைக்க. அவர்கிட்ட போய் நான் இது சம்மந்தமாக கதைக்கிறேன். கதைக்க அவர் இங்கே நடந்த பல்வேறு விஷயங்களை சொன்னார். அவர் ஒரு புத்தகம், எங்களோட போராட்டத்தின் ஒரு புலம்பெயர் தேசத்தின் ஒரு புத்தகம். அவர்கிட்ட நீங்கள் போய் எல்லாரும் அறியலாம். அவர் இன்றைக்கு அவருக்கு வயது முதுமை. அது அப்போ நீங்கள் விரும்பின ஆக்கள் போய் அவர் தொடர்பு கொண்டு அவரோட இந்த கதை செய்யுங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இங்கே புலம்பெயர் தேசத்தில் எப்படி இதை செய்யலாம், எப்படி அந்த நுட்பங்களை தந்துருவாயங்களை கையாளுறேன் என்பது சம்பவம். அதை நீங்கள் இளையோர்கள் கண்டிப்பாக அவரோட போய் நீங்கள் பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசி அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ இதில் வந்து எப்பயும் எந்த மனதுக்கு எப்பயும் ஒன்று இருக்கிறது, நாங்கள் யாரும் தனியாக கோல் அடிக்கிறதுக்கு போகக்கூடாது. ஒரு கூட்டு முயற்சி தான் எங்களோட வெற்றி. அதுதான் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எப்பயும் தனியே எதையும் செய்து சாதிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. கூட்டு முயற்சின்ற ஒரு தூய்மை தான் வெற்றியாக இருக்கும். அதில் நான் இப்போ இந்த நாடு கடந்த அரசாங்கத்தில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இப்போ இவ்வளோ பேரும் எவ்வளோ தூரம் செய்திருக்கிறேன்றதை நான் பார்க்கல. அவையால் முடிஞ்சதை அவை செய்திருக்கணும். அவன் வயது, அவன் முதுமை, அவன் தங்களோட சொந்த இதுகளை கடந்து அவை செய்திருக்கணும். அவ எப்பயும் பாருங்கள், தங்களை விட ஒரு இளமையான ஆளை தங்களுடைய துணை பிரதமமாக ஏற்றுக்கொண்டிருக்க இருக்கலோ, அது முதல் வெற்றி இந்த தமிழ் சமூகம். அதுதான் ஒரு தூய்மையான இடமாக மாற முடியும். அதை அதை செய்திருக்கணும் எல்லாரும் சேர்ந்து, பிரதமர் உட்பட. அப்போ அவரை பற்றி நான் சொல்லல, அது உங்களுக்கு தெரியும். அது நான் உலகத்துக்காக சொல்லி விளம்பரப்படுத்த தேவையில்லை எனக்கு. அப்போ அப்படி ஒரு இடத்தை நீங்கள் எல்லாரும் இந்த இதில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் உங்களுக்குரிய கடமை, இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. அடுத்த
சாமரில் நாங்கள் எப்போயும் இதை விட்டு விலகத்த பொருள் எங்களை மரணத்தின் இறுதி கடம்பரையும் இதெல்லாம் இருக்க போகிறோம். அப்போ நீங்கள் வந்து இந்த இடங்களில் அமரைக்க இப்போ நாங்கள் பின்னுக்கு இருக்கிறது எங்களுக்கு பெருமை. அப்போ நீங்கள்லாம் இதை கொண்டு போக போகிறீங்க. அதை நான் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ உங்களோட விட இளையவர்கள் அங்கே நிறைய சாதிச்சுட்டு அப்போ உங்களுக்கு இன்னும் இருக்குது. உங்களுக்கு உங்களோட அறிவை தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. மற்ற இதில் வந்து அரசியலோ போராட்டமோ ரகசியம் மிக முக்கியம். நீங்கள் சில நகர்வுகள் ரகசியம். இதை நீங்கள் போரும் சமாதானத்தை எடுத்து ஆங்கிலத்தில் இருக்க படியுங்கோ. அதில் எவ்வளோ நுட்பங்களை பாலாண்ண கையாண்டிருக்கிறார். வெளிப்படையாக இந்த உலகத்தை வெள்ளியிலாது. ஆகவே நீங்கள் உங்களோட தந்திரோபாயங்களை எப்படி வகுக்கணுன்றதை அது மைந்தனுக்கு விளங்கும், அங்கே பிரதமருக்கு தெரியும். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் படித்து கொண்டு வெளிப்படையாக இது நாங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய நிறைய வேலை இருக்குது என்று நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசலாது. எங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை கூட நாங்கள் கலதை உங்களோட பேசலாம். அப்படியான ஒரு உலகத்தில் நாங்கள் இயங்குகிறோம். அப்போ நான் கடந்த முறை மாவீரர் தினத்தில் வந்து அவர் வந்து தன் வாழ்நாளில் ஜெர்மனில் வாழ்ந்தவர். அவர் மாவீரர் தினத்துக்கு போகிறது அவர்கிட்ட ஒரு கடமை. அவர் எவ்வளோ உதவி செய்திருப்பார். அது இப்போ எங்களோட பரமானந்தம் அண்ணன் போல் நிறைய பேர் இருப்பினோம். அப்போ அவர் சொன்னார், அவர் வந்த உடனே என்னை தொடர்பு கொண்டு தேசிய கொடி மாவீரர் நாளில் ஏற்றே இல்லை தம்பி. அப்போ இல்லை, அது இந்த பிள்ளைகளுக்கு விளங்கணும். அப்போ நீங்கள் இது அவைன்ற பிள்ளை இல்லை. இப்போ எனக்கு மொழி, இந்த நாட்டு அரசின் மொழி இதுகள் சம்பந்தமான அறிவுகள் குறைவு. அப்போ இந்த தலைமுறை தான் சிந்திக்கணும். நீங்கள் தான் சிந்திக்கணும். இப்போ நாங்கள் அமைப்புகளை குறை சொல்லக்கூடாது. இந்த கொடி எந்த மக்கள் இந்த கொடி உங்களுக்கு கொடியை பற்றியெல்லாம் தெரியும். என்ன 5000 ஆண்டுக்கு முதல் தோன்றின கொடி, அந்த வரலாறெல்லாம் நேரடியாகவே உங்களுக்கு தெரியும். அப்போ அதுகளை நீங்கள் மனதில் வச்சிருங்கோ. மற்றது எப்பையும் தலைவர் ஒன்று சொல்லுவார், எந்த விஷயம் என்றாலும் தேடல் இல்லாட்டி அதை நாங்கள் சாதிக்கலாம். ஆகவே நீங்கள் படியுங்கோ, நிறைய தேடுங்கோ. உண்மையாக நீங்கள் இலக்கு அடைவீங்க. உங்களுக்கு பின்னால் ஒரு தியாகம் இருக்குமென்றதை நான் மனதில் வைத்திருக்கேன். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். பேசுவதென்றால் இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு சில நாளில் பேசுகிறா, அது ஒரு பாரிய இது. ஆனால் அங்கே பிரதமர்கிட்ட நிறைய நீங்கள் படிக்கலாம். இந்த போராட்டத்தின் தந்திரோபாயங்கள், நுட்பங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் படியுங்கோ. நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு துணையாக அனுப்போம். மிக்க நன்றி. சாரி, நான் சொன்னதுக்கு நன்றி. ஆனால் நான் அந்த 2 ஊடகவியலாளரையும் கேட்டில் போய் தேடி போய் அவைக்கு சொன்னேன். நான் நன்றி. அவை சொல்லணும், அவைக்கு ஒரு பண்பாடு அது இங்கே. ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் கடமையைத்தான் செய்கிறீர்கள். இது போராட்டத்தில் நாங்கள் தலைவருக்கு நன்றி சொல்வதில்லை, ஒருத்தருக்கு சொல்வதில்லை. அதபடியால் நீங்கள் நிச்சயமாக நன்றி. தயவு செய்து தொலைத்தொடர்பு இணைப்பு மூலம் இருப்பவர்கள் உங்களுக்கு நான் நிச்சயமாக சந்தர்ப்பம் தர வேண்டும். அதில் பாலன் கோபாலன், அமெரிக்காவில் இருந்து பாலன் கோபாலன், உங்களால் கதைக்க முடியும் என்றால் உங்களுடைய, நீங்கள் இன்றைய தான் வந்த, நீங்கள் நேற்று முந்தின நாள் அமர்வை பார்த்துருக்க மாட்டீங்கள். இருந்தாலும் உங்களுடைய பார்வையை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடியுங்க தயவு செய்து. சொல்ல வேண்டிய கருத்தில் எல்லாம் சொல்லிட்டோம் சபாநாயகர். நீங்களும் பிரதமர் உங்களை உரையாற்றி போதான் நல்ல நினைக்கிறேன். நன்றி. நன்றி. டாக்டர் துஷாலினி அமைச்சர். நன்றி அவைத்தலைவர், நன்றி அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு. நான் ஒன்று மட்டும் தான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் ஏற்கனவே இளையோர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, இளையோர்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது இந்த அரசவையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அமைச்சரவையிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இளையோர்களும் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, அவங்க செய்கிறதுக்கு அவங்க வழிவிட்டதும் உங்களுக்கு தெரியும். இன்னும் இளையவர்களை உள்ள கொண்டு வர்றதும் மிக சிறப்பான விடயம். ஏன்னா இளையவர்களுக்கு அந்த துடிப்பு இருக்கு, வேகம் இருக்கு. ஏற்கனவே நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்துல இருக்கிற புத்திஜீவிகளோட அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா தமிழீழம் வெகு விரைவில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாணிக்கவாசகர். வணக்கம். I'd like to thank Molen and Logan and family for organizing this session, successful session, and to the planning committee as well. I'd like to thank the panel, speakers, the youths, and the professionals for taking part and participating in this function in the Hague. நன்றி. நன்றி மாணிக்கவாசர். உங்களுடைய உடல்நிலை குறைவு எல்லோருக்கும் தெரிஞ்சது, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்காக வேதனைப்பட்டோம். இருந்தாலும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதங்கத்தை அவையிலே தெரிவித்தீங்க. நன்றி மாணிக்கவாசர். வைசீக மகாபதி, கனடா. வைசீக மகாபதி, கனடா. சரி, வேறு யார் நிற்கணுமா? கோபால் ஐயா 2 பேர். கோபாலகிருஷ்ணன் யாரு? கோபால் இல்லையே. கோபால் ஆரம்பம் நிற்கிறீங்களோ? கோபால் ஆரம்பம். வைசீக மகாபதி, திரும்ப உங்களை கூப்பிடுறேன். சரி, நன்றி. வேறு யாரும் வந்தால் நாங்கள் எண்ணுவோம். நான் என்னுடைய பார்வை என்று இல்லை. வணக்கம். வணக்கம் வைசீக மகாபதி. உங்களுக்கு 1.5 நிமிடம் இல்லை 2 நிமிடம் தர முடியும். இந்த 3 நாள் அமர்வு, நீங்கள் 3 நாளில் 2 நாள் இல்லை, இன்றைக்கு தான் வந்திருக்கிறீர்கள். அப்போ உங்களோட பார்வை ஒருக்கா தயவு செய்து சொல்லிவிடுங்க. தொகுப்பா எனக்கு மன்னிக்கவும். நான் என்னென்று சொன்னால், இங்கே உங்களோட முள்ளிவாய்க்கால் முற்று கஞ்சி ஊத்துறதால நான் வளமையாக செய்து கொண்டு வர்றதால அது எனக்கு சமூகம் அளிக்க முடியவில்லை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆள் பற்றாக்குறை என்றாலும் மஹிந்தனுடைய சேவைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. நாங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பது உறுதியாக தெரிகின்றது. என்று சொன்னால், இங்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகள் கூட நான் இப்பொழுது புதிய வாக்கெடுப்பை பற்றி தான் நான் இதில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். கஞ்சி ஊத்துகின்ற வேளையில் மக்களுக்கு நான் புதிய வாக்கெடுப்பை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்கின்றோம் என்றும், மற்றது கஞ்சி தான் எங்களுடைய ஆகாரம், முள்ளிவாய்க்காலின் ஆகாரம். அதே போல கஞ்சி தான் எங்களுடைய சாட்சியமும். அந்த கஞ்சி சாட்சியத்தை எடுத்துக்கொண்டு உலக பரப்பில் எல்லா இடமும் இந்த கஞ்சியை வாக்கணும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். சொன்னா உலக பரப்பும் இந்த கஞ்சியை வாக்குறதால அந்த கஞ்சி என்னத்துக்காக வாக்கப்படுது என்று வேற்றின மக்களுக்கும் அதை புரிந்து அந்த வேற்றின மக்களும் எங்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகளை கேட்டறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதனூடாகத்தான் நான் அதை அமைதியான வழியிலே செய்து கொண்டிருந்தேன். நேற்று எனக்கு சமூகம் அளிக்க முடியவில்லை. என்ன சாமான்கள், இந்த இதுகள், பேனர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டே வீட்டை கூட டைம் காணாம போச்சு. அவை நடந்த காலகட்டங்கள், அதை நாங்கள் 2 அவையும் அப்படியான காலகட்டங்கள் வைத்திருக்கிறோம். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய சிறந்த ஆழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி வைசிக மகாபதியா. நன்றியா. இதில் நான் 2 விடயம், ஒன்று என்னுடைய தொகுப்பையும் சொல்லி என்னுடைய முடிவுரைக்கும் நான் இறுதியாக பிரதமருடைய நிறைவு உரைக்கு வர வேண்டும். இதில் என்னுடைய தொகுப்பு எல்லோரும் சொல்லிவிட்டீர்கள், எல்லோரும் செய்ததைத்தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். எல்லோருக்கும் நன்றி. நிச்சயமாக நான் 2 விடயங்கள், ஒன்று என்னுடைய மகன் லோகன், அவர் என்ன சித்தப்பாண்டான் கூப்பிடுவார், அவ்வளோத்துக்கு உரிமையோடு நாங்கள் பழகினாங்கள். என்னுடைய மகன் லோகனுக்கும் லோகனுடைய துணைவியாருக்கும் என்ன வாழ்த்தா சிறந்தால் இந்த நன்றியா என்ன தெரியலே, ஏதோ என்னுடைய மனதுக்கு இருக்கிறத நான் ஒரு கொட்டுறேன். மற்றது இந்த ஒளிப்பதிவாளர்கள் இவ்வளவு தொழில்நுட்ப கருவிகளையும் கொண்டு எந்த நேரம் நாங்கள் எல்லாம் சில வேளையில் இப்போ கடந்த 2 கிழமையாக இரவு 2 மணிக்கும் தம்பி கதைக்கலாமோன்ற ஒரு மெசேஜ் போடுவேன். ஜெஸ் அண்ணா வேறுடனே கதைச்சு அந்த இவ்வளவு வேலைகளை சில வேலைகளை தானாக கேட்டு செய்திருக்கிறார். எங்களோட தொடர்ந்து பயணிப்பேன்னு சொல்லியிருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இது என்னுடைய அந்த பார்வை. நான் என்னுடைய நிறைவுரைக்கு வாரேன்.
எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 நாள் நிகழ்விலே 2 நாள் அவை நிகழ்வுகள். இந்த அவை நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை காட்டமாக உங்களுடைய மனதில் இருக்கிற அத்தனை விடயங்களையும் நாங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்காத்தான் பகிர்ந்து கொள்கிறாங்கள். அதற்கு என்னுடைய நன்றிகள். அந்த நேரங்களிலே என்னுடைய குறுக்கீடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு தலை சாய்த்து கொண்டு இந்த அவைக்குரிய ஒழுங்கின் பிரகாரம் அவைக்குரிய மரியாதையின் பிரகாரம் நடந்து கொண்டமைக்காக அவை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை அவை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இதுபோன்ற அவைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று நீங்கள் எடுத்து வைத்த அத்தனை உங்களுடைய எண்ணப்பாடுகளுக்கும் நான் அடுத்த எங்களுடைய மாதாந்த அமர்வுக்கு முன்பாக முடிந்தவரை கடிதங்கள் மூலமாக அந்த அறிவிப்புகளை செய்வேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் என்னுடைய உத்தரவுகளை கேட்டு உடனடியாக அதுக்கு எனக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இளையோருக்கு நான் இது அவை நன்றியில் நான் அவைக்கு நன்றி தெரிவிக்க இருந்தாலும் நாங்கள் பிறகு கதைப்போம். மீண்டும் நன்றி. இப்பொழுது நான் பிரதமரை இன்று அந்த 3 நாள் நிகழ்வுள்ள நிறைவுரை வளமையாக பிரதமர் ஒரு நிறைவுரை ஆற்றுவார். அந்த நிறைவுரைக்காக பிரதமரை அழைத்துக் கொள்கிறேன். பிரதமர் வாங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 4வது அரசவையின் 5வது நேரடி அமர்வினை நிறைவு செய்யும் தருணத்தில் நாம் இன்று நிற்கின்றோம். கடந்த 3 நாட்களாக நாம் தமிழீழ மக்களின் விடுதலைக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் பற்றிய முக்கியமான விடயங்களை பற்றி கூடி கதைத்து விவாதித்திருக்கின்றோம். கடந்த 16 ஆண்டுகளில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஜனநாயக வழிமுறையில் செயற்படுவதற்குரிய அடிப்படை பண்பினை வளர்த்து வந்திருப்பதனை இந்த அமர்வும் உறுதி செய்கின்றது. இதற்காக அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாயகன் கூறியது போல நானும் நன்றி கூறுவதில்லை, ஏனெனில் இது யாவும் எங்களுடைய கடமைகளாகும். எனவே பாராட்டுகளை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இதனை வெற்றிகரமாக ஒழுங்கு செய்த எங்கள் உதவி பிரதமர் மஹிந்தனுக்கு, எங்கள் அவைத்தலைவருக்கு, எங்கள் லோகன் ஒரு தனி நபராக நெதர்லாந்தில் இருந்தும் இதனை வெற்றிகரமாக அவர் செய்து முடித்திருக்கின்றார். அவர் தான் மட்டுமல்ல, தன்னுடைய துணைவியாரையும் மற்றும் அவருடைய மகளையும் இதில் கொண்டு வந்து பார்வையாளர்களாக இல்லாமல் பங்காளர்களாக மாற்றியுள்ளார்கள். அவருக்கு மீண்டும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த அமர்வு இளையோரின் பங்களிப்பால் ஒரு தனித்துவம் பெறுகின்றது. இளையோர்கள் வெறுமனே பார்வையாளர்களாக வராமல் இந்த அமர்வில் பங்காளர்களாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சட்ட அறிவும் அவர்களுடைய தமிழ் அறிவும் நிச்சயம் தலைவர் 2008ஆம் ஆண்டு கூறிய வார்த்தைகள் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் அந்த வார்த்தைகள் செயலுருவம் பெறும் என்பதற்கு கட்டியம் கூறுகின்றன. சட்டத்தரணி சாரணியாவின் எலும்புகள் பேசும் என்ற அந்த வார்த்தை இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். மிகவும் ஒரு பலமான அந்த ஒப்சர்வேஷன். மேலும் இன்னொரு தம்பி கூறினார், எங்கள் அம்மா அப்பாவின் வழிகளில் இருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று. இவையெல்லாம் பலமிக்க வார்த்தைகள். எனவே இந்த வார்த்தைகள் நிச்சயம் நாங்கள் ஈழத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு மேலும் மேலும் வலுப்படுத்துகின்றது. இன்று நாங்கள் 3 விடயங்கள் பற்றி கதைத்தோம். இந்த 3 விடயங்களும் எங்கள் போராட்டத்துடன் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. ஒன்று வட்டுக்கொட்டை தீர்மானத்தை பற்றி கதைத்தோம். 50வது ஆண்டு இந்த வருடம் தலைவர் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சர்வதேச ஊடகவியலாளர் மாநாட்டில் கூறினார், வட்டுக்கொட்டை தீர்மானம் எங்களுக்கு தனிநாடுக்கான மெண்டேட்டை ஆணையை வழங்கி இருக்கின்றது. அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை பற்றி நாங்கள் இன்றைக்கு இந்த அமர்வில் கதைத்தோம். ஒன்று, பொது வாக்கெடுப்பினூடாக பொது வாக்கெடுப்பை நாங்கள் ஒரு தந்திரோபாயமாக ஒரு உத்தியாக பாவிக்கின்றோம்.
மக்கள் ஏற்கனவே 77ஆம் ஆண்டு நமக்கு ஆணை தந்து விட்டார்கள். மேலும் போராளிகளின் தியாகமும் வீரமும் அந்த ஆணையை மேலும் வலுப்படுத்தி விட்டது. எனவே நாங்கள் இன்று கையில் எடுத்திருக்கின்ற இந்த பொது வாக்கெடுப்பு என்பது ஒரு தந்திரோபாயமாக உத்தியாக நாங்கள் இதனை கொண்டு செல்கின்றோம். மேலும் வட்டுக்கொட்ட தீர்மானத்தை அடுத்து தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் விண்ணாபனத்தில் அந்த ஆணையின் அடிப்படையில் அவர்கள் தமிழீழ பேரவை ஒன்றை நிறுவும்படி ஆணையிட்டிருந்தார்கள். ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி அதனை செய்யவில்லை. அந்த நாங்கள் கையில் எடுத்து இந்த ஆண்டு தமிழீழ அரச பேரவை ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் ஓரளவுக்கு வெற்றி காண்போம் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுகின்றோம். மேலும் தமிழீழத்துக்கான அரசியல் யாப்பு வரைவதும் எங்களுடைய பொது வாக்கெடுப்பு எவ்வாறு எங்களுடைய அரசியல் பெருவிரிப்பை குறியிட்டு காட்டுகின்றதோ அவ்வாறே இந்த அரசியல் யாப்புகளுக்கும் முயற்சியும் எங்களுடைய அரசியல் பெருவிரிப்பை உலகுக்கு எடுத்து காட்டும். மேலும் இன்று ஸ்ரீலங்கா காலனித்துவ ஆட்சியாளர்கள் செய்த அதே மாதிரி மீண்டும் மீண்டும் யாப்பை கொண்டு வந்து எங்கள் இனத்தை கூறுபோட நினைக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் ஸ்ரீலங்காவுக்குள் இல்லாமல் தமிழீழத்துக்கான யாப்பை நாங்கள் வரைவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான ஒரு பாடமாகவும் இருக்கும், ஒரு எதிர்க்க ஆயுதமாகவும் இருக்கும். எனவே அதனையும் நாங்கள் கையில் எடுத்து கொண்டு செல்வோம். அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கு கதைத்தோம் சர்வதேச நீதியையும் எங்கள் இனப்படுகொலையும். மதிப்புக்குரிய எங்கள் உறுப்பினர் திரு மாணிக்கவாசர் அவர்கள் இன்றைக்கு கதைக்கும் பொழுது ஒரு கருத்தை கூறினார். நாங்கள் தற்சமயம் பொது வாக்கெடுப்பை முன்னிலைப்படுத்துவது அதனை நிறைவேற்றுவதற்கு சாதகமாக அமையும் என்று ஒரு கருத்தை கூறினார். அவர் பெருமதிப்புடன் நான் அந்த கருத்தில் இருந்து ஓரளவுக்கு வேறுபடுகின்றேன். என்னை பொறுத்தமட்டில் இன்றைக்கு சாதுகா பேசியது போல எங்களுடைய அப்ரோச் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கணும், பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய ஒரு அப்ரோச்சா இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் ஈடுசை நீதியின் அடிப்படையிலும் தமிழீழம் கேட்கின்றோம். எனவே இனப்படுகொலைக்கு பொறுப்பு கேட்பதும் பொது வாக்கெடுப்பு கேட்பதும் இரண்டும் ஒன்றை ஒன்று பலப்படுத்தும். அந்த வகையில் இந்த இரண்டையும் நாங்கள் சமாந்தரமாக எடுத்துக்கொண்டு செல்வோமானால் எங்களுடைய குறிக்கோளை நாங்கள் அடைவதற்கு அது வழிவகுக்கும் என நான் நம்புகின்றேன். மேலும் இன்றைக்கு நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசினோம், பல்வேறு விடயங்கள் இறுதியாக இன்றைக்கு நடந்த விடயம் தொடர்பும் நான் என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். இன்றைக்கு கேள்வி நேரங்களில் நாங்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தோம். இது ஜனநாயக பண்பின் ஒரு முக்கியமான அம்சமாகும். நாங்கள் கேள்விகளை கேட்டு எங்களுக்குள்ளே உள்ள ஐயங்களை தீர்த்து மேலும் கேள்விகள் கேட்பதன் மூலம் வருகின்ற பதில்கள் மூலம் புதிய புதிய சிந்தனைகளும் வரும், புதிய புதிய வேலை திட்டங்களை உருவாக்கும். எனவே இது ஜனநாயகத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான அம்சமாகத்தான் பார்க்கின்றேன். நான் நிற்கவில்லை, நான் நெடுக பலஸ்தீனர்களை பற்றி குறை கூறுவது என்று. பலஸ்தீன பாராளுமன்றத்தில் இவ்வாறான விவாதங்கள் நடக்காது. ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்தில் நாங்கள் இவ்வாறான விவாதங்களை நடத்துவது ஜனநாயகத்தில் எங்களுக்குள்ள நம்பிக்கையையும் உறுதியையும் மேலும் பலப்படுத்துகின்றது. எனவே இன்றைக்கு நடந்த இந்த உரையாடுகள் மூலம் பல புதிய புதிய சிந்தனைகள் உருவாகியிருக்கின்றன, புதிய புதிய கருத்துக்கள் இன்றைக்கு பல்வேறு இங்கு கலந்தோன்றர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. புதிய சிந்தனைகளில் இருந்து புதிய செயல் திட்டங்கள் பிறக்கும், புதிய செயல் திட்டங்களில் இருந்து மீண்டும் புதிய சிந்தனைகள் பிறக்கும். சிந்தனையும் செயல் திட்டங்களும் ஒன்றுபடும் பொழுது எங்களுடைய குறிக்கோள் அடைவது அதை நோக்கி நாங்கள் பயணிப்பது விரைவாக இருக்கும். ஒன்றுக்கொன்று முரணில்லை. சிந்தனையும் செயலையும் ஒன்றுபடுத்தி நாம் அனைவரும் ஒன்றாக நாங்கள் பயணிப்போம். இறுதியாக வரலாறு எங்கள் தோள்களின் மீது ஒரு பெரும் கடமையை சுமத்தியுள்ளது. மாவீரர்களின் தியாகத்தையும் மாவீரர் கண்ட கனவையும் நனவாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் தோள்களிலே சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் எங்கள் தோள்களிலே சுமந்து எங்களுடைய புனித பயணத்தை நாங்கள் தொடர்ச்சியாக விரைவாக நாங்கள் நடத்துவோம். தலைவர் கூறியபடி ஏதாவது எங்களுக்கான வழியை நாங்கள் தான் சமைத்துக் கொள்வது, நாங்கள் நடப்பது மூலம்தான் அந்த வழியை நாங்கள் திறக்கின்றோம். எங்களுடைய காலடிகள் தான் எங்களுடைய வழிகாட்டிகள். எனவே அந்த வகையில் புதிய புதிய வழிகளை புதிய புதிய செயல் திட்டங்களை உருவாக்கி தமிழீழம் அமைப்போம் என்ற உறுதியுடன் நாங்கள் இந்த அமர்வை நிறைவு செய்வோம். தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழம் தாயம்.
நிறைவாக ஒரு பாடலோடும் எங்களுடைய உறுதிமொழியோடும் அவை நிறைவேறுவது வழமை. இன்னும் ஒரு விடயம் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதாவது நாங்கள் நிதியமைச்சர் சொன்ன மாதிரி நாங்கள் 3 பேருடைய காலமே லோகனுடைய மனைவியாரை இங்கே பின்னேறம் எப்படியாவது கொண்டு வந்து அவருக்கு கௌரவிக்க நினைச்சு நாங்கள் முடியாமல் போயிட்டு இருந்தாலும் அந்த கௌரவிப்பை லோகனூடாக நாங்கள் அவருக்கு வழங்குறதுக்கு இருக்கிறோம். தயவுசெய்து லோகன் முன்னுக்கு வாங்கோ. அமைச்சர் சாந்தினி சிவராமன் வாங்க இருக்கா, தயவுசெய்து இங்கே முன்னுக்கு வாங்க. என்னென்னா நாங்கள் நானும் என்ற இதோட கருத்தோட உடன்படுறேன். நன்றி சொல்கிறது எங்களுக்குள்ளே இல்லை, ஆனால் இது எங்களுக்காக செய்த அந்த பெண்மணிக்கு உண்மையாக நாங்கள் முதல் நாள் வந்த பொழுது சார்வாக்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வீட்டில் ஓடி திரிஞ்சு அந்த வேலைகளை செய்து தந்ததுக்கு முன்னுக்குவாங்க. இங்கே அதே லோகன் ஊடாக அவருக்கு எங்களுடைய அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த பணிகளுக்கு நாயகன் குறிப்பிட்டது போல் வரலாறு வழிகாட்டி என்ற எங்களுடைய தேசிய தலைவற்ற சிந்தனையுடன் ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் எங்கள் குடும்பங்களிலிருந்து தான் போராட்டம் வளர்க்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் இணைந்து செய்ய வேண்டிய கட்டம். நன்றி. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்கு குறிப்பிட தேவையில்லை. தொடரட்டும். லட்சிய வேங்கைகள் இறப்பதும் இல்லை, விடுதலை புலிகள் வீழ்வதும் இல்லை. நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். தமிழ் மண் வீரம் படைக்கும், பகைவன் ஓடும் செய்தி கிடைக்கும். பாரில் தமிழ் மண் வீரம் படைக்கும், பகைவன் ஓடும் செய்தி கிடைக்கும். போரில் வெற்றி முரசம் முழங்கும், புலிகள் கழுத்தில் மாலை குலுங்கும். போரில் வெற்றி முரசம் முழங்கும், புலிகள் கழுத்தில் மாலை குலுங்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். சிறகு வெறிக்கும், குனிந்த முகங்கள் நிமிர்ந்து சிரிக்கும். ஊண்டு பறவை சிறகு வெறிக்கும், குனிந்த முகங்கள் நிமிர்ந்து சிரிக்கும். மாண்ட வீரர் கனவு பலிக்கும், மகிழ்ச்சி கடலில் தமிழ்மண் குளிக்கும். மாண்ட வீரர் கனவு பலிக்கும், மகிழ்ச்சி கடலில் தமிழ்மண் குளிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும்.
மானம் நமது கொடியை அழைக்கும், மாற்றார் முகத்தில் நாணம் உழைக்கும். மானம் நமது கொடியை அழைக்கும், மாற்றார் முகத்தில் நாணம் உழைக்கும். மானம் நமக்கோர் மகுடம் வழங்கும், மண்ணில் நமது பெயரும் விளங்கும். மானம் நமக்கோர் மகுடம் வழங்கும், மண்ணில் நமது பெயரும் விளங்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். தமிழரின் தலைவிதி, தமிழர் கையில், தமிழரின் தாகம்.